ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம டீமன் ஸ்லேயர் சீசன் 1 தான் பார்க்க போகிறோம். இந்த அனிமையோட ஸ்டார்டிங்கில் ஒரு பனி பிரதேசத்தில் தான் காட்டுறாங்க. நம்ம டான்ஜிரோ அவனோட சிஸ்டர் தூக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கான். எப்படியாச்சும் நான் அவனை காப்பாற்றிடுவேன், கவலைப்படாத நெசுக்கோ அப்படின்னு சொல்லி அவனால் முடியலன்னா கூட அந்த பனியில் போராடிய தங்கச்சியை காப்பாற்ற போய்கிட்டு இருக்கான். இப்போ தான் நமக்கு என்னாச்சுங்கிறத ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்காக காட்டுறாங்க. டான்ஜிரோட ஃபேமிலி வந்து நிலக்கரியெல்லாம் விற்கிற ஒரு குடும்பம் தான். இப்போ நம்ம டான்ஜிரோ அதெல்லாம் விற்க எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கான். அப்போ அவங்க அம்மா வந்து மூஞ்சும் கரியா இருக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் தொடச்சு விட்டுட்டு இருக்காங்க. டான்ஜிரோ நாங்களும் இந்த தடவை அவங்க கூட வரோன்னு சொல்லிட்டு அவனோட தம்பி தங்கச்சியும் வந்து கேட்குறாங்க. அதுக்கு அவங்க அம்மாவும் வழியெல்லாம் ரொம்ப ஆபத்தானது, நீங்களும் அவங்க கூட போகக்கூடாதுங்கிறாங்க. டான்ஜிரோ இன்னைக்கு வேணா தம்பி, நாளைக்கு நான் அவங்களை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அப்புறமா கூட்டிட்டு போறேன்னு சொல்லி அவங்களை சமாதானப்படுத்துறான். நம்ம டான்ஜிரோக்கு இன்னொரு தம்பி இருக்கான். அவன்கிட்ட வந்து விறகெல்லாம் வெட்டி நான் போய் இதை வித்துட்டு வரேங்கிறான். அவனு சரி நீ கூட இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன் அப்படிங்கிறான். இவனும் நீ அவ்வளோ நல்ல பையனான்னு சொல்லிட்டு அவனை தடவி கொடுக்குறான். இப்போ நேரமாயிடுச்சுன்னு சொல்லி நம்ம டான்ஜிரோமே கிளம்புறான். அவங்களும் சரி ஓகேன்னு சொல்லி டாட்டா பைபெல்லாம் கட்டுறாங்க. இப்போ அப்படியே வர வழியில அவனோட தங்கச்சியை கட்டுறாங்க. அவ பேர் நெசுக்கோ. நம்ம அப்பா இறந்ததுக்கு அப்புறமா நீ தான் எங்களெல்லாம் நல்லா பாத்துக்கிற, நீ பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பி வைக்கிறாள். இப்போ அப்படியே அங்கே இருக்க ஒரு ஊருக்கும் போகிறான். ஊருக்கும் போயிட்டு அங்கே இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு நிலக்கரி வருமானு சொல்லி கேட்டு அதை விற்கவும் பார்க்குறான். இது இவனோட ரெகுலராக வர இடம் போல இருக்கா. அங்கே இருக்கவங்களும் இவன்ட்ட வந்து கேட்குறாங்க, என்னை காப்பாற்று டான்ஜிரோன்னு சொல்லிட்டு ஒருத்தன் இது கேட்குறாரு. என்னதான் நம்ம டான்ஜிரோ ஒரு நார்மல் ஹியூமனாக தான் எனக்கு வந்து சென்சிங் எபிலிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்குது, ஸ்மெல் பண்ணுற சென்ஸு. அதனால அவங்க வீட்டில் வந்து ஒரு பொருள் உடஞ்சிருக்கு, அது வந்து தான் ஹஸ்பண்ட் தான் உடச்சாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒய்ஃப் உள்ள கத்திக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ டான்ஜிரோ ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு இல்லை எனக்கு ஒரு பூனை ஸ்மெல் வருதுங்கிறான். இப்போ அப்படியே கொஞ்சம் நேரம் கழிச்சு காட்டுறாங்க. நம்ம டான்ஜிரோ அங்கே இருக்கவங்கள்ட்ட எல்லாத்தையும் நிலக்கரியெல்லாம் வைக்கிறான். இப்போ அப்படியே ரொம்ப லேட்டாக இருக்குது, நைட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கான். இப்போ அங்கே ஒருத்தர் நம்ம டான்ஜிரோ வந்து கூப்பிடுறாரு. இவ்வளோ ராத்திரி வீட்டுக்கு போகாது, ரொம்ப ஆபத்து, நைட்டு இங்கே தூங்கிட்டு காலையில் போன்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிட்டுக்கிறாரு. நம்ம டான்ஜிரோ இதுக்கு மேலே பயணிச்சா இது ரொம்ப ஆபத்தாக இருக்கும்னு சொல்லிட்டு அவனும் அவர் வீட்டில் தங்கிக்கிறான். இப்போ அவர்கிட்ட நம்ம டான்ஜிரோ கேட்குறான், நீங்கள் எது டீமன்ஸ்ன்னு சொன்னீங்களே அதை பற்றி சொல்லுங்கன்னு. ஆமாம், அதுங்களாம் மனுஷங்களே சாப்பிடுன்னு சொல்லி அவரும் சொல்கிறாரு. அப்போ நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தால் வீட்டுக்குள்ளே அதுங்க வருமானு கேட்குறான். ஆமாம் வரும், ஆனால் அதுக்கெல்லாம் நீலாம் கவலைப்படாத, டீமன் ஸ்லேயர்ஸ் நம்மளை வந்து காப்பாற்றுவாங்கன்னு சொல்லி அவரும் சொல்கிறாரு. நம்ம டான்ஜிரோ இப்போ அப்படியே நினைக்கிறான், இவர் தனிமையில் இருக்கிறனால ஏதோ புலம்பிட்டு இருக்காரு, ஆனால் உண்மையுமே டீமன்ஸ்லாம் ஒன்றும் இல்லைங்கிறான். அப்படியே நைட்டு தூங்குறப்போ அவங்க பாட்டி இது மாதிரி ஏதோ அவன்கிட்ட கதை சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டே தூங்குறான். அப்படியே அடுத்த நாள் காலையிலேயும் ஆகுது. இவனுக்கு ஸ்மெல்லிங் சென்ஸ் அதிகங்கிறனால இவன் வீட்டுக்கிட்ட வரப்போ இவனுக்கு ஏதோ ஸ்மெல் வருது, பிளட் ஸ்மெல். உடனே வேகமாக வீட்டுக்கு போய் பார்க்குறான். அவனும் வேகமாக வீட்டுக்கு போய் பார்க்குறான். பார்த்தா வீட்டு வாசலில் நெசுக்கோ ரத்தத்தில் படுத்துருக்கா. அவன் அப்படியே வீட்டுக்குள்ளே பார்க்குறான். இப்போ வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா அவங்க மொத்த குடும்பமே ரத்த வெள்ளத்தில் இருக்காங்க. இப்போ அப்படியே அங்கே சீன் கட்டாது. இப்போ பார்த்தா அவன் நெசுக்கோங்கிற அவன் தங்கச்சியை தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். என்னன்னா இப்போ டான்ஜிரோட நெசுக்கோங்கிற தங்கச்சிக்கு மட்டும் தான் உயிர் கொஞ்சம் இருக்கு, மற்றவங்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. எதனால இப்படி ஆச்சு? ஒருவேளை கரடி ஏதாவது வீட்டுக்குள்ள வந்திருக்குமா? நான் மட்டும் கொஞ்ச நேரம் முன்னாடி வந்திருந்தேன்னா இவங்க எல்லாத்தையுமே நான் காப்பாற்றி இருந்திருக்கலாமே. இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்னு தெரியல, என்னால் மூச்சு கூட விட முடியலன்னு சொல்லி அவனுக்கு கஷ்டப்பட்டு போயிட்டு இருக்கான். ஆனால் பின்னாடி அவன் தங்கச்சி ஒரு மாதிரி கத்தி அவனை தள்ளி விட்டுறா. இப்போ டான்ஜிரோ கீழே விழுந்துட்டு அப்படியே எந்திரிச்சு அவன் தங்கச்சியை பார்க்குறான். நெசுக்கோ கவலைப்படாத, நான் அவனை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு இவனு இவன் தங்கச்சி பக்கத்தில் போறா. ஆனால் இவன் தங்கச்சி என்னன்னா இவனை கடிக்க வரா. நெசுக்கோ ஒரு டீமனா, இதுக்கு வாய்ப்பே இல்லை, அவளை நான் சின்ன வயசுலேருந்தே நான் ஒரு தங்கச்சியை தான் பார்த்துருக்கேன். இப்போதான் இவளோட சென்ட் ஸ்மெல்லே கொஞ்சம் டிஃபர் ஆகுது. அதாவது இவ்வளோ நாள் நான் அவளை ஹியூமனாக தான் பார்த்துருக்கேன். அப்போ எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை கொண்டிருக்க வாய்ப்பே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அங்கே நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லாமல் வேற ஒரு ஸ்மெல் எனக்கு தெரிஞ்சுது. இது எல்லாத்துக்குமே நான் தான் காரணம். நான் நேற்று கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன், என்னை மன்னிச்சிரு நெசுக்கோ, நான் எப்படியாச்சும் உன்னை காப்பாற்றுன்னு சொல்லி அவன் அழுதுகிட்டு இருக்கான். பார்த்தா இப்போ நெசுக்கோ கண்ணிலேருந்து தண்ணி வருது, அவளும் அழ வைக்கிறா. பார்த்தா இப்போ அங்கே நமக்கு இன்னொரு புது கேரக்டர் காட்டுறாங்க. அவன் நம்ம நெசுக்கோ தலையை வெட்ட வரான். டான்ஜிரோ தான் அப்படியே நவுத்தி விட்டு நெசுக்கோவை காப்பாற்றுறான். ஆக்சுவலி இப்போ வந்திருக்கேன் ஒரு டீமன் ஸ்லேயர், நீ எதுக்காக அந்த பொண்ணை காப்பாற்ற ட்ரை பண்ண சொல்லி அவனு கேட்குறான். இது என்னோட தங்கச்சி, ப்ளீஸ் எங்களை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அவனும் கெஞ்சுறான். இப்போ பார்த்தா அந்த டீமன் ஸ்லேயர் டக்குன்னு நம்ம டான்ஜிரோ பக்கத்தில் வரான். அவனு கண்ணை இருந்து பார்த்தா கையில் இருந்த நெசுக்கோவை காணாம். இப்போ பார்த்தா நெசுக்கோ அவன் பிடிச்சிக்கிட்டு ரொம்ப தூரம் தள்ளி போய் நிற்கிறான். இந்த விஷயம் ஒன்று நீ நினைக்கிற மாதிரி இல்லை தம்பி, இந்நேரத்துக்கு நான் மட்டும் இல்லைன்னா நீ செத்துருப்ப. இது இப்போ ஒரு டீமனா மாறிடுச்சு, இதை நம்ம இப்போ கொண்டுதான் ஆகணும். ஆனால் இதெல்லாம் டான்ஜிரோ கேட்குற மாதிரியே இல்லை. நெசுக்கோ வந்து இன்னும் டீமனா மாறவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஃபேமிலியை கொண்டது நெசுக்கோ இல்லை, அது நான் வேற ஒரு டீமனோட சென்ட்டை ஸ்மெல் பண்ணேங்கிறான். நான் என் தங்கச்சியும் பழையபடி ஹியூமனா மாற்றி அதே மாதிரி எங்கள் குடும்பத்தை இப்படி பண்ண இந்த டீமனை நான் கண்டுபிடிச்சு கொள்ளுவேன், ப்ளீஸ் எங்களை தயவு செஞ்சு விட்டுருங்கன்னு கேட்குறான். இப்போ அந்த டீமன் ஸ்லேயரை நெசுக்கோ கொல்ற மாதிரி போகிறான். இதை டான்ஜிரோவால் பார்க்க கூட முடியல. என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே இறந்து போயிட்டாங்க, எனக்காக இப்போ இருக்கிறது என்னோட நெசுக்கோ மட்டும்தான், ப்ளீஸ் அவளை விட்டுருங்கன்னு சொல்லி ரொம்பவே கெஞ்சுறான். இதை பார்த்த டீமன் ஸ்லேயருக்கு ரொம்பவே கடுப்பாகுது. உன் தங்கச்சி அப்படி நீ ப்ரொடெக்ட் பண்ணி காப்பாற்றணும்னா என் கூட இந்த நேரத்துக்கு வந்து நீ சண்டை போட்டிருக்கணும். நீ கேர்லெஸ்ஸாக அங்கே படுத்திருக்கவும் தான் நான் இப்போ உன் தங்கச்சி இங்கே பிடிச்சிட்டு வந்துட்டேன். இப்படி நீ ரொம்பவே நல்லா இருந்தீங்கன்னா எப்படி அந்த டீமன் எடுத்து நீ பழி வாங்க குடும்பத்தை காப்பாற்றோன்னு சொல்லி கேட்குறான். என்னதான் இப்படி அந்த டீமன் ஸ்லேயர் அவனை திட்டினாலுமே மனசுக்குள்ள அவனே நினச்சிக்கிறான், எனக்கு தெரியும் நீ இப்போ தான் உன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே இழந்திருக்க, இது உனக்கு அக்செப்ட் பண்ணிக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இப்படி இந்த பொண்ணுக்காக இறக்கப்பட்டோம் அப்படின்னா இந்த பொண்ணால் இன்னும் நிறைய குடும்பங்கள் அழிஞ்சு போயிடும். அப்படியே அவன் நெசுக்கோ மேலே கத்தியை இறக்குறான். இதை பார்த்து டான்ஜிரோ கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டு அவனை அட்டாக் பண்ணுறான். அங்கே இருந்து ஒரு கல்லை வச்சு அட்டாக் பண்ணிட்டு அப்படியே அந்த ஆக்ஸ் வச்சு இவனை கொல்லலாம்னு சொல்லிட்டு பக்கத்தில் வரான். நீ என்ன என்கிட்ட என்ன விளையாண்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி அவன் நம்ம டான்ஜிரோவை அடிச்சிடுறான். நெசுக்கோ இதை பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறா. அவனும் டான்ஜிரோ கையில் இப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறான். பார்த்தா அவன் கையில் ஆக்ஸில் இப்போ தான் அவன் ஆக்ஸ் அவன் தலையை நோக்கி வருது. ஜஸ்ட் மிஸ்ல அவன் தலை தப்பிச்சுது. இப்போ தான் நம்ம காட்டுறான் என்ன நினச்சுன்னா, அவன் கல்லை தூக்கி போடும் போது அதே சேம் டைமிங்கில் ஆக்ஸையும் தூக்கி போட்டிருக்கான். என்ன ஒரு மரத்தை பின்னாடி நின்று போட்டதுனால அவருக்கு தெரியல. எப்படி என்னை தோக்கடிக்க முடியாது தெரிஞ்சுதான் இப்படி நீலாம் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அவனு யோசிக்கிறான். பரவாயில்ல கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக தான் இருக்கான்னு.
இவன் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆன டைம்ல அந்த நெசுகோ இவன் கையில தப்பிச்சிடா போச்சு. இப்போ என்னால் இந்த பையனோட உயிரும் போகுதுன்னு பார்த்தா டக்குன்னு போய் அந்த டீமன் அவளை ப்ரொடெக்ட் பண்ணுது. இதை பார்த்து அந்த டீமன்ஸ் யாரால நம்பவே முடியல. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் டீமன்ஸ் எல்லாம் மனுஷங்களை கொல்லுன்னு தானே கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன இப்படி ப்ரொடெக்ட் பண்ணுது? இந்த நெசுகோ டீமன் இவளுக்கு வந்து இப்போ ரொம்பவே டயர்டா இருக்கும். ஹியூமன் பிளட் தான் இவளுக்கு வேணும். ஆனா அப்படி இருந்துமே எப்படி அண்ணனை இப்படி ப்ரொடெக்ட் பண்றா? இவங்க 2 பேருமே ரொம்ப வித்தியாசமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு கத்தியை யூஸ் பண்ணாம அவ கழுத்துல அடிச்சு மயங்க வச்சிடறான். இப்போ அப்படியே டான்ஜிரோ ஃபேமிலி அவனுக்கு ட்ரீம்ல வராங்க. நாங்க எல்லாம் உன்னை விட்டு போறோன்னு கவலைப்படாத, நெசுகோ பத்திரமா பாத்துக்கோங்கிறான். இப்போ அப்படியே கண்முழிச்சு பார்த்தா நெசுகோ பக்கத்துல தான் இருக்கா. அந்த டீமன்ஸ் நெசுகோட வாயில ஒரு கட்டை மாதிரி ஒன்று வச்சு கட்டி வச்சிருக்கான். இங்கிருந்து மவுண்ட் ஃபியூரிங்கிற இடத்துக்கு போவாங்க. உரோகடாக்கின்னு ஒருத்தர் இருப்பாரு, அவரை போய் பாரு. அவர்கிட்ட நான் தான் அவனை அனுப்புனேன்னு சொல்லிட்டு அவரு மறைஞ்சிடறாரு. இப்போ டான்ஜிரோ பொறுமையா அவங்க ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே புதைச்சிட்டு இறுதி அஞ்சலி செலுத்திட்டு இப்போ அந்த இடத்துக்கு கிளம்புறான். இப்போ கடைசி அவன் ஃபேமிலி கூட இருந்த இடத்தெல்லாம் பார்த்துட்டு அவன் இந்த இடத்த விட்டு கிளம்புறான். இப்போ அங்கே ஊருக்குள்ள விவசாயம் பண்றவங்கள்ட்ட இருந்து அங்கே இருக்க மூங்கிலாம் காசு கொடுத்து வாங்கிக்கிறான். ஊருக்கு வெளியில் நெசுகோ ஒரு குகைக்குள்ள மாதிரி ஒரு கேவுக்குள்ள விட்டுட்டு வந்திருக்கான். ஏன்னா அவளுக்கு சன்லைட் ஒத்துக்காது. கவலைப்படாத நெசுகோன்னு சொல்லிட்டு அவள் டே டைம்ல இவன் கூட இருக்கணுங்கிறதுக்காக ஒரு பேஸ்கெட் ஒன்று செய்யறான். இப்போ நெசுகோ அப்படியே சின்னதாக அந்த பேஸ்கெட்டுக்குள்ள போய் உட்காந்துட்டா. இப்போ நெசுகோக்கு வெயிலே படாத மாதிரி அந்த பேஸ்கெட்டையும் ஒரு துணியால கவர் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து போயிட்டு இருக்கான். அங்க வர போறவங்கள்ட்ட எல்லாம் மவுண்ட் செக்யூரிட்டி எப்படி போறேன்னு சொல்லி வழி கேட்டு போயிட்டு இருக்கான். இப்போ அப்படியே எனக்கு நைட் ஆகும். திரும்பி நெசுகோ வெளியில விட்டுட்டு இவங்க 2 பேரும் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா டக்குனு இவனுக்கு ஒரு பிளட் ஸ்மெல் வருது. இவனும் அந்த பிளட் ஸ்மெல்லை ட்ராக் பண்ணி பின்னாடியே போய் பாக்குறான் யாருக்கு ஆபத்துன்னு. பார்த்தா அங்க ஒரு டீமன் உட்காந்து அங்க இருக்க எல்லாரோட ரத்தத்தையும் குடிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த டீமன் டான்ஜிரோ பார்த்து நான் இதுல யாருக்குமே பங்கு தர மாட்டேன்னு சொல்லுது. இதை பார்த்த நெசுகோக்கும் இந்த ரத்தத்தை குடிக்கணும் போலயே தோணுது. உன்னை பார்த்தா டீமன் மாதிரி தெரியலன்னு சொல்லிட்டு அந்த டீமன் இப்போ டான்ஜிரோ அட்டாக் பண்ண வருது. பார்த்தா நம்ம டான்ஜிரோ ஆக்ஸ் வச்சு அந்த டீமனோட கழுத்தையே வெட்டுறான். பரவாயில்ல தம்பி, உனக்கு கொஞ்சம் திறமை இருக்கு, ஆனா இதெல்லாம் என்கிட்ட வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தா அப்படியே அந்த கழுத்து ஹீலிங் ஆகுது. இங்கிட்ட நெசுகோ அப்படியே அந்த ரத்தத்தை குடிக்கணும்னு அப்படியே சொல்லி ஆர்வமா நின்றுட்டு இருக்கா. டான்ஜிரோவாலுமே அந்த டீமன் ஒண்ணுமே பண்ண முடியல. அந்த டீமன் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்போ டான்ஜிரோ கத்துறான். இது கேட்டு நெசுகோ அப்பதான் கான்சியஸ்டே வரா. வந்து அந்த டீமனை போய் ஒரே எத்துறா. பார்த்தா அந்த டீமன் தலை துண்டா போயிருது. டான்ஜிரோ அப்படியே நெசுகோ பார்க்கறான். பார்த்தா அந்த டீமனோட கை மட்டும் வந்து அட்டாக் பண்ணுறது. நெசுகோ அந்த கையை இன்னொரு எத்துறா. ஏன்னா இந்த டீமன் தலை தான் இல்லை, எப்படி இந்த டீமன் இன்னமும் வந்துட்டு இருக்குன்னு பார்த்தா அங்க தலை தனியா பேசிக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த பாடி மட்டும் தனியா போய் நெசுகோ கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கு. பார்த்தா இப்போ அந்த தலைக்கு 2 கை முளைச்சா அது வந்து நம்ம டான்ஜிரோ கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கு. அந்த சைட் பார்த்தா நெசுகோவை அந்த டீமன் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. இந்த சைட் பார்த்தா நம்ம டான்ஜிரோவே அங்கிட்டு போடாம இந்த டீமன் பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கு. இவனோட கோடாலையும் பிடிச்சி வச்சிருக்கோம். இவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இவனுக்கு வேற என்ன பண்றதுன்னு தெரியல. இவனோட தலையை வச்சு அந்த டீமனோட தலையை ஒரு தடவை முட்டுறான். அந்த டீமன் கொஞ்சமா லூஸ் ஆகுது கிரிப். திரும்ப இன்னொரு முட்டிட்டு அந்த கோடாலி அப்படியே ஒரு மரத்துல அடிக்கிறான். இப்போ அந்த தலையோட டீமனோட தலை மட்டும் தனியா போய் மரத்துல மாட்டிக்குது. அப்படியே கிட்ட நெசுகோ பார்க்க வரான். இப்போ இந்த டீமன் நெசுகோ அட்டாக் பண்ணிட்டு இருக்க பார்த்தா டான்ஜிரோ போய் இந்த டீமனை பிடிச்சி தள்ளி வரான். பார்த்தா அவங்க 2 பேருமே ஒரு பெரிய கிளிஃப்ல இருந்து கீழே விழ போறாங்க. டக்குன்னு நம்ம நெசுகோ டான்ஜிரோ பிடிச்சிடறான். இப்போ இதோட தலையை மட்டும் இங்கே விட்டுட்டு போக வேணாம்னு சொல்லிட்டு நம்ம டான்ஜிரோ அதோட தலையை குத்த ட்ரை பண்றான். ஆனா இவனுக்கு முதல் தடவைங்கிறதுனால ரொம்ப பயமா இருக்கு. இப்போ டான்ஜிரோ பின்னாடி ஒரு கை வந்து இது அந்த டீமனை கொள்ளாதுன்னு ஒரு வாய்ஸ் கேட்குது. பின்னாடி திரும்பி பார்த்தா ஒரு மாஸ்க் போட்ட ஒரு மனுஷன் அங்கே வந்து நிற்கிறான். இப்போ அங்கே இருக்க ஒரு கல்லை எடுத்துட்டு இந்த கல்லை வச்சு இந்த டீமனோட தலையை அடிச்சே உடைக்கலாமான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். ஆனாலும் இந்த கல்லை வச்சு அந்த டீமனை கொள்றதா அதுக்கு வலிக்குமேன்னு சொல்லி நம்ம டான்ஜிரோ ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கான். இவன் உடம்புல இருந்து இப்போ ஒரு ஆறா மாதிரி ஒன்று வருது. இதை பார்த்து அந்த மார்க்ஸ்மேன் ரொம்பவே கைண்டா இருக்கான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ அப்படியே பகல் விடியுது. இந்த சன்லைட் பட்டனே இந்த டீமனோட தலை தனியா எரிய ஆரம்பிச்சிருது. இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் டான்ஜிரோ அச்சோ நெசுகோன்னு சொல்லி பின்னாடி திரும்பி தேடுறான். பார்த்தா நெசுகோ அப்படியே அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த கூடைக்குள்ள ஒளிஞ்சிருக்கா. இப்போ அப்படியே அந்த மாஸ்க் மேலே தேடி வரான். பார்த்தா அவருக்கு இறந்தவங்களுக்குலாம் இருகஞ்சலி செலுத்திட்டு இருக்காரு. என் பேர் தான் உரோகடாக்கி, டோமியோக்கோ தானே உன்னை அனுப்பி வச்சான்னு சொல்லி அந்த மாஸ்க் மேலே கேட்கறாரு. என்னோட பேர் டான்ஜிரோ, என் தங்கச்சி பேர் நெசுகோன்னு சொல்லி அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க டான்ஜிரோன்னு சொல்லிட்டு அவன் கண்ணத்துல ஒன்று வைக்கிறான். நைட்ல இருந்து பகலாகிற வரைக்கும் யோசிச்சுக்கிட்டே இருக்காது, நீ கொல்லவே இல்லை. ஒருவேளை நாளைக்கு நெசுகோவே ஒரு டீமனா மாதிரி ஒரு மனுஷனை கொண்டாலும் அவளை நீ கொல்றதுக்கு தயங்கவே கூடாது. நல்லவங்களை தான் என்னைக்குமே காப்பாற்றணும். இப்போ வரைக்கும் சிஸ்டர் யாரையுமே கொல்லல. நீ ஒரு டெஸ்ட் எடுக்கணும். அந்த டெஸ்ட்ல நீ பாஸ் பண்ணாதான் உன்னை நான் என் ஸ்டூடெண்ட்டை ஏற்றுக்குவேன், என்னை ஃபாலோ பண்ணிவான்னு சொல்லிட்டு அவனு சொல்றாரு. அவர் அப்படியே ரொம்ப ஃபாஸ்டா ஓடுறாரு. டான்ஜிரோ அவரை ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கான். அவர் ஓடுறப்ப சத்தமே வரல. ஆனால் நம்ம டான்ஜிரோவால ரொம்பவே மூச்சு வாங்குது. எனக்கு தெரியும் நெசுகோ, நீ ரொம்பவே பொறுமைசாலின்னு. அப்படியே ஒரு ஃபிளாஷ்பேக் போறாங்க. நெசுகோ ஒரு ட்ரெஸ்ஸை கிழிஞ்சதே அப்படியே திருப்பி தச்சு போட்டுக்கிறா. ஏன்னா இந்த புது ட்ரெஸ் வாங்குற காசுக்கு வந்து நீ பசங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலான்னு. இப்போ அப்படியே சாயங்காலம் ஆகுது. நான் அவங்க டெஸ்ட்ல பாஸ் பண்றேன்னு சொல்லி டான்ஜிரோ கேட்கறான். இல்லை இன்னும் டெஸ்ட்டே ஆரம்பிக்கலன்னு சொல்லிட்டு அவர் கதவை திறக்கிறாரு. என் கூட வான்னு சொல்லிட்டு அப்படியே நெசுகோ அவங்க உள்ள படுக்க வச்சு இவங்க 2 பேரும் மலையேறி போறாங்க. நீயா பாதையை கண்டுபிடிச்சு கீழே வீட்டுக்கு வா, இந்த தடவை காலையில விடியறதுக்குள்ள வந்துடும் சொல்லிட்டு அவர் அப்படியே மறந்து போயிட்டாரு. பனிமூட்டை இருந்தா நான் எனக்கு அவரோட சென்ட் நல்லா ஞாபகம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சென்ட்டை ஃபாலோ பண்ணி போறான். ஆனால் போற பக்கம் எல்லாமே ட்ராப்ஸா இருக்கு. அதுல இப்போ ஒன்னும் அடி வாங்கிட்டு இருக்கான். இப்போ எனக்கு புரியுது இது எவ்வளவு கஷ்டம். ஆனா நான் விடியறதுக்குள்ள போய் தான் சேரணும்னு சொல்லிட்டு இவனும் அப்படியே பொறுமையா ஓடிட்டு இருக்கான். அவன் அங்க இருக்க ஒரு ட்ராப்ல அடி வாங்கி கொஞ்சம் கொஞ்சமா போய்கிட்டே இருக்கான். அவனால மூச்சு கூட விட முடியல. அங்க இருக்க பனியும் அவ்வளவு திக்கா இருக்கு. நான் எப்படியாச்சும் இந்த டெஸ்ட்ல பாஸ் பண்ணணும், முதல்ல நான் அமைதியா யோசிக்கணும்னு சொல்லிட்டு இப்போ பொறுமையா ஒவ்வொரு ட்ராப்பா தாண்டி போறான். இந்த ட்ராப் எல்லாம் ஒரு மனுஷனுக்காக தான் செட் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அதை அப்படியே பொறுமையா சென்ஸ் பண்றான். சென்ஸ் பண்ணி இப்போ அப்படியே ஒவ்வொரு ட்ராப்பா தாண்டி போயிட்டு இருக்கான்.
இப்போ அப்படியே உரோக்கடாக்கி இருக்க சைடு காட்டுறாங்க. நம்ம டான்ஜிரோ விடியறதுக்குள்ள அங்கே வந்து சேர்ந்துடுறோம். இப்போ அப்படியே நமக்கு ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க. ஒரு காக்கா மூலியமா அந்த டோமியோங்கிற ஒரு லெட்டர் அனுப்பியிருக்கான். நான் ஒரு பையனை பார்த்தேன் வர வழியில, அவன் ஃபேமிலியில எல்லாருமே இறந்துட்டாங்க, ஒரு டீமன் தான் வந்து அட்டாக் பண்ணியிருக்கான். ஆனால் அவன் தங்கச்சி வந்து இப்போ டீமனால ப்ரொசஸ் பண்ணியிருக்கு. ஆனால் நான் இருந்த வரைக்குமே அந்த டீமன் வந்து யாரையுமே அட்டாக் பண்ணல. அந்த 2 பேருமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தாங்க. எனக்கு அந்த பையனை பார்க்குறப்போ உங்க கூட இருந்த மாதிரி தான் ஞாபகம் வருது. அந்த பையனுக்கு நீங்கள் ட்ரைனிங் கொடுங்கன்னு சொல்லி எழுதியிருக்கு. நானும் அவனை ஸ்டூடெண்ட்டாக ஏற்றுக்கிறேன் டான்ஜிரோ கமாடோன்னு சொல்லி அப்படியே டான்ஜிரோ பார்த்து சொல்கிறான். நம்ம டான்ஜிரோமே தினமும் அங்கே என்ன நடக்குதுங்கிறதெல்லாம் டைரியில் எழுதி வச்சுக்கிட்டு இருக்கான். நெசுக்கோ எப்பயுமே தூங்கிக்கிட்டே தான் இருக்கா. கொஞ்சம் நெசுக்கோவை பற்றி வருத்தப்பட்டு தான் இருக்கான். இப்போ டாக்கோஞ்சு ரொக்கடாக்கியும் சரிவா ட்ரைனிங்க்கு கிளம்பலாம்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு. டீமன்ஸ் லேயர்ஸ் இவங்க அன்அஃபிஷியலாக கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் பல்லாயிரம் வருஷமாக இந்த டீமன்ஸ் எல்லாம் கொண்டுகிட்டு இருக்காங்க. இந்த டீமன்ஸ்லாம் ரொம்பவே ஸ்ட்ராங்கான கிரியேச்சர்ஸ். இதுங்களோட கையை வெட்டினாலுமே இது டக்குன்னு ரீஜென்ரேட் பண்ணிடும். அதே மாதிரி சூரிய ஒளி இது மேலே பட்டாலும் இறந்து போயிருங்க. அதே மாதிரி இதுங்களை கொல்றதுக்கு தனியாக ஒரு ஸ்வாட் இருக்கு. இந்த டீமன்ஸ் லேயர் கோர்ஸில் எல்லாருமே அவங்களோட உயிரை பணையை வச்சு இந்த டீமன்ஸை கொள்ள ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் இந்த டீமன்ஸ் லேயர் கோர்ஸோட லீடர் யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லிட்டு இந்த எபிசோட் ஆரம்பிக்கிறாங்க. என்ன மாதிரி இந்த டீமன்ஸ் லேயர் கோர்ஸில் நிறைய ட்ரைனர்ஸ் இருக்காங்க. ஒருத்தர் ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க. நீ இந்த டீமன்ஸ் லேயர்ஸில் ஒருத்தர் ஆகணும்னா மவுண்ட் ஃபுஜியில் அவங்க வைப்பாங்க கடைசி டெஸ்ட்டாக, இல்லை நீ பாஸ் ஆகணும். நான் உனக்கு அதுக்காக ட்ரைனிங் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவரும் ட்ரைனிங் கொடுத்தாரு. நானும் போப்போ அங்கே இருக்க எல்லா ட்ராப்ஸும் ஈஸியாக கடந்து வந்துட்டு இருந்தேன். அப்புறம் தான் போப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டமா வச்சு அவர் டூப்ளிகேட்ஸ் ஃபேக்கானதெல்லாம் எடுத்துட்டு ரியலான கத்தியெல்லாம் வச்சாரு. என்னை கொல்ல போறாருன்னு சொல்லிலாம் நான் பயந்துருக்கேன். அப்புறம் கையில் ஒரு ஸ்வாடை கொடுத்துட்டு ஓட சொன்னாரு. அப்போ நான் எல்லா ட்ராப்ஸ்லையுமே மாற்றிக்கிட்டேன். அந்த ஸ்வாடு கொஞ்சம் வெயிட்டாக தான் இருந்தது. அப்புறம் தினமும் அந்த மலை விட்டு இறங்கி வந்தோடனே இந்த மாதிரி ஸ்வாடை நான் ஸ்விம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நானும் பொறுமையாக 999,000 சொல்லி வந்து முடிச்சா இன்னொரு 500 போடுன்னு சொல்லி அவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு. இப்போ திட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ தான் அவர் எனக்கு ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்பே கற்றுக் கொடுக்குறாரு. இந்த ஸ்வாட் ரொம்ப மெலிசா இருக்கும், இது சீக்கிரமாக உடஞ்சிடும், அதனால இதோட பாயிண்ட் வச்சு கரெக்டாக கட் பண்ணும். நீ மட்டும் இந்த ஸ்வாடை உடச்சுன்னா நான் அவன் உடம்புல இருக்க எல்லா எலுமே உடச்சிடுவேன். அவரு கொஞ்சம் சீரியஸாக தான் சொன்னார். அதுக்கப்புறமா தினமும் ட்ரைனிங் போய்கிட்டே தான் இருந்துச்சு. அவர் பார்க்க தான் வயசானவரமா இருக்காரு, ஆனால் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காரு. நான் அவர் கூட ஸ்வாடை வச்சுட்டு சண்டை போகிறேன், அது ஒரு ரியல் ஸ்வாடா. ஆனால் அவர் வெறும் கை வச்சுட்டு என்னை தடுத்துக்கிட்டே இருப்பாரு. எனக்கு ரொம்பவே பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆனால் எவ்வளோதான் பெயின்ஃபுல்லாக இருந்தாலும் அந்த ட்ரைனிங் நிப்பாட்டவே இல்லை. இன்னைக்குள்ள லெசன் என்னன்னா டோட்டல் கான்சென்ட்ரேஷன் பிரீத்திங். நான் உனக்கு 10 வாட்டர் பிரீத்திங் டெக்னிக்கே கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவர் ஆரம்பிச்சாரு. ஷோல்டர் லூஸா விடு, பாடியை டைட் ஆக்காத, மூச்சை நல்லா இழுத்து விடு, தப்பா பண்றேன்னு சொல்லிட்டு அவர் நடுப்பறையை அடிப்பாரு. ஒவ்வொரு பொசிஷனையும் நான் ஒவ்வொரு தடவையும் கேட்டுகிட்டே இருப்பேன். அவர் எல்லா தடவையுமே தப்புன்னு சொல்லி என்னை ரொம்ப அடிக்க ஆரம்பிச்சாரு. இந்த வாட்டர் பிரீத்திங் கற்றுக்கணும்னா நான் தண்ணிக்குள்ளே இருக்குன்னு சொல்லிட்டு என்னை அருவிக்குள்ளே தள்ளி விட்டாரு. நெசுக்கோக்காக அப்படின்னு சொல்லி நம்ம டான்ஜிரோ எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு போகிறான். நம்ம நெசுக்கோக்கும் பொறுமையாக ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. ஒவ்வொரு நாள் நான் காலையில் உன்னை எந்திரிச்சு பார்க்கும்போது நீ ஒரு வேலை இறந்து போய் எனக்கு பயமாகவே இருக்கு. இப்போ இன்னொரு 6 மாதம் கடந்துருச்சு. கிட்டத்தட்ட 1.5 வருஷம் தாண்டிடுச்சு. ட்ரைனிங்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஈஸியாக ஆரம்பிச்சது. நானும் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ராங்காக ஆரம்பித்தேன். திடீர்னு ஒரு நாள் உரக்கடாக்கி கூப்பிட்டு எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே நான் கற்றுக் கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் உன் திறமை வச்சு நீயே தான் இம்ப்ரூவ் ஆகணுன்ட்டாரு. இப்போ என்னை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சீனில் கூட்டிகிட்டு போன மாதிரியே இப்போ என்னை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனார். அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய பாறை இருந்துச்சு. இதை அவன் ஸ்வாடை வச்சு 2ஆ வெட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல இருந்து போயிட்டாரு. இதை நான் எப்படி கத்துறதுன்னு கேட்கறதுக்குள்ள அவர் போயிட்டாரு. இப்போ அப்படியே பிஜிஎம்ல ரைஸ் ஆகுது. சரி இதை நம்ம வெட்டலாம்னு சொல்லிட்டு இவனும் போய் அடிக்கிறான். பார்த்தா இவன் பாடிலாம் ஷேக் ஆகுது. என்னதான் ஆனாலும் அவனால அந்த பாறையை வெட்ட முடியல. அவனும் ஆனால் தினமும் ட்ரைனிங் கண்டினியூ பண்ணிகிட்டே தான் இருக்கான். நானும் அவர் சொன்ன எல்லா ட்ரைனிங் கரெக்டாக தான் எடுத்துட்டு இருக்கேன். ஆனால் என்னால் இப்பயுமே இதை வெட்ட முடியல. என் கையெல்லாம் காய்ச்சி போயிடுச்சு, எனக்கு ரத்தமாக இருக்குது, எனக்கு கையெல்லாம் மரத்து போயிடுது. ஆனால் என்னாலும் இந்த ட்ரைனிங் நான் விடக்கூடாதுன்னு சொல்லி தினமும் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டே தான் இருக்கான். இதுக்கு மேலே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு தலைப்பட்டு அந்த பாறை மேலே முட்டிட்டு இருக்கான். அப்போ திடீர்னு பார்த்தா பாறை மேலே இன்னொரு மாஸ்க் போட்ட பையன் வந்து உட்காந்துருக்கான். நீ ரொம்பவே வீக்காக இருக்கான்னு சொல்லிட்டு அவனும் இப்போ டான்ஜிரோ வந்து அட்டாக் பண்ணுறான். நீ ஒரு டீமன் ஸ்லேயர் ஆகணுங்கிறான். ஆனால் நீ இவ்வளோ வீக்காக இருந்தால் ஒரு டீமன் ஸ்லேயர் ஆகவே முடியாதுன்னு சொல்கிறான். நான் தினமும் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன், நான் அவனு சும்மா சொல்லலைங்கிறான். அப்போவா மோதி பார்த்துடலாங்கிறான். ஆனால் உங்ககிட்ட ஒரிஜினல் ஸ்வாட் இல்லையே, நான் அவனை காயப்படுத்திட்டேனான்னு சொல்லி கேட்குறான். இது நீ அந்த ஸ்வாட் வச்சு என்னைய காயப்படுத்திடுவான்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு முடிஞ்சதை பண்ணுன்னு சொல்லிட்டு அவனும் வந்து வேகமாக அட்டாக் பண்ணுறான் டான்ஜிரோவை. யார் இந்த பையன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான், பார்த்தா டக்குன்னு அவன் மூவ் பண்ணுறான், எப்படி இவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக இருக்கான். உரோக்கடாக்கி உனக்கு சொல்லிக் கொடுத்த எந்த ஒரு விஷயத்தையுமே நீ இன்னும் முழுசாவே கற்றுக்கல. அந்த டோட்டல் கான்சன்ட்ரேஷன் பிரீத்திங்கை யூஸ் பண்ணுன்னு சொல்கிறான். அப்போ உனக்கு உரோக்கடாக்கியை தெரியுமா? நீ இவ்வளோ பொறுமையாக இருந்தீங்கன்னா உன்னால் எந்த டீமனுமே வெட்ட முடியாதுன்னு சொல்லி இவனும் பொறுமையாக அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். நீ ரொம்ப வீக்காக இருக்க அப்படின்னா உன்னால் எந்த டீமனுமே கொல்ல முடியாதுங்கிறான். என்னால் முடியாதுங்கிற அப்போ உன்னால் முடியுமான்னு கேட்குறான். நான் என்னோட பாறையை என்னைக்கோ வெட்டிட்டேங்கிறான். அப்போ அது உண்மையிலுமே பாசிபிள் தான் போல அந்த பாறையை வெட்டுறதுன்னு சொல்லிட்டு இவன் கூட ஃபைட்டிங் எடுத்துக்கிட்டே இருக்கான். கடைசியில் ஒரு டைமுக்கு மேலே நம்ம டான்ஜிரோவால் முடியலாம அப்படியே மயங்கி விழுந்துடுறான். நீ தான் அவனை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணுகிட்ட சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்துல இருந்து அந்த பையன் போயிடுறான். இப்போ நம்ம டான்ஜிரோ நைட் ஆயிடுச்சு, கண் விழிக்கிறான். எப்படி அவன் அதை பண்ணா? அவனோட கடைசி சூப்பராக இருந்துச்சுங்கிறான். ஆமாம், அதுக்கு நீ இந்த டோட்டல் கான்சன்ட்ரேஷன் மீட்டிங்கை ப்ராக்டிஸ் பண்ணணுங்கிறான். என்னை தோக்கடிச்ச அந்த பையன் பேர் சாபிட்டோ, அப்புறம் இப்போ எனக்கு ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்க பொண்ணு பேர் மொக்கமோ. இந்த பொண்ணு எனக்கு ரொம்ப நல்லா ட்ரைனிங் பண்ணான். நான் பண்ண எல்லா சின்ன சின்ன மிஸ்டேக்கையும் சொன்னான். அதே மாதிரி உரோக்கடாக்கி எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னான். அவள் பேசுறதுலாம் ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சாகவே இருந்துச்சு. அவளை பற்றி நான் எவ்வளோதான் டீட்டெயில்ஸ் கேட்டாலுமே அவன் சொல்லலை. இந்த டோட்டல் கான்சன்ட்ரேஷன் பீத்திக்க மட்டும் நீ கரெக்டாக பண்ணினா உன்னோட பிளட் சர்க்குலேஷன் எல்லாமே நல்லாவே இருக்கும். ஒரு டீமனுக்கு இருக்க அளவுக்கு உனக்கும் சூப்பர் ஹீலிங்கும் சூப்பர் பவரும் கிடைக்கும் இந்த டோட்டல் கான்சன்ட்ரேஷன் பீட்டிங்கை கரெக்டாக பண்ணினா.
ஆனா அவ சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. உன்னால எனக்கு கத்துத்தர முடியுமான்னு கேட்டேன். அவளும் என்னால முடிஞ்சதை ஹெல்ப் பண்றேன்னு சொல்றா. நானும் தினமும் சாப்பிட்டு கூட சண்டை போட்டுட்டே தான் இருந்தேன். ஆனா ஒவ்வொரு தடவையும் தோத்து போயிட்டே தான் இருந்தேன். நான் என் ட்ரைனிங் விடல, கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தேன். கிட்டத்தட்ட இதுல எனக்கு ஒரு 6 மாசம் கடந்து போயிடுச்சு. இப்பதான் தடவை அவன் என் கூட ஒரிஜினல்ஸோட ஃபைட்டுக்கு யூஸ் பண்றான். இப்போ உனக்கு ஒரு 6 மாசம் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு அவனும் கேட்கறான். நாங்க 2 பேருமே இப்ப சண்டை போட ரெடியா இருக்கோம். யாரு ரொம்ப வேகமா ஃபாஸ்டா இருக்காங்களோ அவங்க தான் இந்த போட்டியில வின் பண்ணுவாங்க. அன்னைக்கு என்னமோ என் ஸ்வாடு அவனோட ரொம்ப வேகமா இருந்தது. அப்படியே நம்ம டேஞ்சரா அவனோட மாஸ்கை 2 துண்டா வெட்டுறான். அப்படியே சாபிட்டாவோட மூஞ்சில ஒரு சந்தோஷமும் தெரியுது, அதே மாதிரி ஒரு சுகமும் இருந்தது. இப்ப நீ ஜெயிச்ச மாதிரி அந்த எக்ஸாம்லயும் ஜெயிப்ப. உன்னைய நாங்க மட்டும் இல்ல, எங்களை மாதிரி இருக்க நிறைய குழந்தைகள் பார்த்துக்கிட்டே தான் இருப்போம். டேஞ்சரும் அப்படியே முன்னாடி பாக்குறான். பார்த்தா அவங்க 2 பேருமே மறந்துட்டாங்க. எனக்கு நல்லாவே தெரியும் நான் சாபிட்டோட மாஸ்க் தான் வெட்டினேன். ஆனா இப்ப அவங்க போனதுக்கு அப்புறம் பார்த்தா அந்த பாறையை நான் வெட்டியிருக்கேன். நான் ஜெயிச்சதுக்கு ஒரு காரணம் இருக்கு. எனக்கு ஒரு ஓப்பனிங் த்ரெட் மாதிரி ஒரு கண்ணில் தெரிஞ்சது. அதே மாதிரி என்னோட சென்ஸ் ஆஃப் ஸ்மெல்லும் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இப்போ உரோக்கோடாக்கே அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. எனக்கு உன்னை இந்த ஃபைனல் எக்ஸாம் அனுப்புறதுல விருப்பமே இல்லை. என்னோட இன்னொரு ஸ்டூடெண்ட்டை நான் இழக்க விரும்பல. நீ இந்த பாறையை வெட்டக்கூடாதுன்னு தான் நான் வேண்டிக்கிட்டேன். ஆனா பரவாயில்ல, நீ இவ்வளவு திறமையா இருக்க. இதுகிட்ட டேஞ்சரும் இவன் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டுக்கலாம் ஃபைனல் வச்சிருச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுவ ஆரம்பிச்சிடறான். இப்போ இவங்க 2 பேருமே அப்படியே வீட்டுக்கு போறாங்க. உரோக்கோடாக்கையும் அவருக்கு ஒரு பெரிய ஃபெஸ்ட் மாதிரி வைக்கிறார் டேஞ்சரோவுக்கு. நீ ரொம்பவே திறமசாலியா வளர்ந்துட்டு அதுக்காக தான் இந்த ட்ரீட்னு சொல்லிட்டு அவரும் கொடுக்குறாரு. டேஞ்சரோ, இதுக்கப்புறம் தான் உன்னோட லைஃப் ரொம்பவே கஷ்டமா இருக்க போகுது. அதனால நீ ஒரு நாள் நீ நல்லா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடு. நாளைக்கு நம்ம டேஞ்சரோக்கு ஃபைனல் எக்ஸாம் இருக்கு, அதனால இப்போ ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கான். நீ இன்னைக்கு எப்படி நல்லா சாப்பிட்டே அதே மாதிரி தான் டீமன்ஸும் அதிகமாக சாப்பிட அதுக்கு இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வளரும். அதுலேயும் ஸ்ட்ராங்கான டீமன்ஸ்லாம் சில டீமன் ஆர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும். அது திட்ட அதுங்களுக்கு இருக்க ஒரு மேஜிக் பவர் மாதிரி. அந்த மாஸ்க் இது என் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் தருவேன். இதுல ஒரு மேஜிக் ஸ்பெல் போட்டது, அதனால உன்னை இது டீமன்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுங்கிறாரு. இப்பதான் டேஞ்சரோ யோசிச்சு பார்க்கறான். ஓ, இப்போ புரியுது எனக்கு ஏன் அவங்க மாஸ்க் போட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்கறான். எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே நான் உனக்கு கற்றுக் கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் நீ தான் பார்த்துக்கணும் டேஞ்சரோ கமாடோ. நம்ம டேஞ்சரோ நெசுகோ பார்த்துட்டு உனக்காவது கண்டிப்பா நான் ஜெயிப்பேன்னு சொல்லிட்டு நம்ம டேஞ்சரோவும் கிளம்புறான். போறப்ப திரும்பி பார்த்து சாபிட்டவும் மக்காமையும் நான் கேட்டதா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போறான். இதுக்கு வாய்ப்பே இல்லை, இறந்து போனவங்களை பத்தி அவனுக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு இங்க உரோக்கோடாக்கையும் ஷாக் ஆகுறாரு. இங்கே நம்ம டேஞ்சரோ அப்படியே அந்த எக்ஸாம் நடக்கிற இடத்துக்கும் போறான். அந்த இடம் ஃபுல்லாவே ஒரு பூக்களால சூழ்ந்துருக்கு. அங்க இருக்க எல்லா பூக்களுக்குமே பேர் விஸ்டீரியா ஃபிளார்ஸ் தான். இந்த ஃபிளார்ஸ் இருந்தா டீமனால அதை தாண்டி வர முடியாது. ஸோ இந்த எக்ஸாம்க்காக ஒரு குறிப்பிட்ட இடத்த சுத்தி இந்த ஃபிளார்ஸை வளர்த்துருக்காங்க, இந்த மரத்தை. அந்த இடத்துக்குள்ள இருக்க டீமன்ஸால இப்போ அந்த இடத்த விட்டு வெளில போக முடியாது. ஸோ இதை வந்து ஒரு ட்ரைனிங் ஃபீல்டா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே நமக்கு ஒரு சில கேரக்டர்ஸ்லாம் அங்கே காட்டுறாங்க எக்ஸாம்க்கு வந்திருக்கவங்க. இப்போ அங்கே எக்ஸாம் கண்டக்ட் பண்ண 2 பேர் வந்திருக்காங்க. இந்த இடத்துல தான் உங்களுக்கு எக்ஸாம் நடக்க போகுது. நிறைய டீமன் ஸ்டேட்ஸ் இந்த இடத்துல நிறைய டீமனை பிடிச்சி போட்டிருக்காங்க. இந்த இடத்துக்குள்ள போயிட்டு நீங்க சர்வைவ் வெளில வந்தாலே போதுங்கிறாங்க. ஜஸ்ட் சர்வைவல் மட்டும் தானா? அப்போ நான் ஈஸ்ட் சைடு வரேன்னு சொல்லிட்டு நம்ம டேஞ்சரும் போயிட்டு இருக்கான். இப்போ அவனுக்கு எங்கேயோ டீமன் சென்ட் அடிக்குது. எங்கன்னு சொல்லி இவனும் சுத்தி முத்தி பார்க்கறான். டக்குன்னு அதுவும் வந்து அட்டாக் பண்ணுது இவனை. இப்போ அந்த டீமன் கூட சண்டை போடலாம் டேஞ்சர் ரெடியா இருக்கான். பார்த்தா இப்போ பின்னாடி இருந்து இன்னொரு டீமன் வந்து இவனை அட்டாக் பண்ணுது. இப்போ அந்த 2 டீமனுக்குள்ளே சண்டை வருது, யாரு டேஞ்சரோ சாப்பிடணும்னு சொல்லிட்டு. அப்புறம் 2 பேருமே சேர்ந்து அட்டாக் பண்றாங்க. இப்போ டேஞ்சரோ கொஞ்சம் பதட்டம் ஆகாம பொறுமையா டோட்டல் கான்சன்ட்ரேஷன் யூஸ் பண்ணி அந்த 2 டீமனுமே கொண்டுறான். நானும் 2 டீமனை கொண்டுட்டேன், என் ட்ரைனிங் எதுவுமே வேஸ்ட் ஆகும்னு சொல்லிட்டு அவனும் ஆனந்த கண்ணீர் வெடிக்கிறான். மாஸ்டர் சொன்ன மாதிரியே தான் அந்த ஸ்வாட் வச்சு வெட்டினா ஒரு எலும்பு கூட மிஞ்சாது போல இருக்குன்னு யோசிக்கிறான். இப்போ மாஸ்டர் சொன்னதை யோசிச்சு பார்க்குறான். டீமன்ஸோட கழுத்து தான் அதோட வீக்கான பாட்டு. அதை நீ நார்மல் ஸ்வாட் வச்சுன்னா வெட்டினிலாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. இந்த நேச்சுரின் ஸ்வாட் மட்டும் தான் அங்கே வேலைக்கு ஆகுங்கிறாரு. டீமன்ஸ்க்கு சன்லைட்னா ஆகாது, அந்த சன்லைட்டை வச்சு தான் அந்த ஸ்வாடையும் மேக் பண்ணியிருப்பாங்க. இப்போ டேஞ்சரோ அந்த 2 டீமனுக்கு ரெஸ்ட் இன் பீஸ் சொல்லிட்டு அடுத்த இடத்துக்கு மூவ் பண்ண பார்க்குறான். இப்போ அவனுக்கு இன்னொரு பிளட் ஸ்மெல் அடிக்குது. பார்த்தா அந்த டீமனை பார்த்ததுக்கே ரொம்பவே பயப்படுறான். இப்போதான் அந்த டீமனையும் காட்டுறாங்க. அந்த டீமன் ரொம்பவே பெருசா இருக்கு. இப்போ இந்த சைடு சாபிட்டோ கிட்ட கட்டுறாங்க. டேஞ்சரோவால அவனை கொல்ல முடியுமான்னு சொல்லி கேட்குறா. இல்லை, அதுக்கு நம்ம பொறுத்து தான் பார்க்கணும்னு அவனு சொல்றான். இதுக்கு நான் இங்கே சைனப்பே பண்ணல, இங்கே எவ்வளோ பெரிய டீமன் இருக்குன்னு யாருமே என்கிட்ட சொல்லலேன்னு சொல்லி அங்கே ஒருத்தன் கத்திக்கிட்டு இருக்கான். இப்போ இந்த டீமன் அங்கே கையில் வச்சிருக்கான முழுகிட்டு அது இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல் ஆகுது. இப்போ இந்த பையனை இந்த டீமன் பிடிச்சிருது. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம டேஞ்சரோ நான் தான் அவனை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு வாட்டர் பிரீதிங் செகண்ட் ஃபார்ம் யூஸ் பண்றான். வாட்டர் வெயில்னு ஒரு ஃபார்மை யூஸ் பண்ணி அந்த டீமனோட கையை விட்டு அந்த பையனை காப்பாற்றுறான். அந்த டீமன் டேஞ்சரோ பார்த்தானே, ஓ அந்த மாஸ்க் பசங்களா, இப்போ இது என்ன வருஷம்னு சொல்லி கேட்குறான். நம்ம டேஞ்சரோ வருஷம் சொன்னோன்னே, ஓ இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சா. இப்போ அந்த டீமனுமே கத்துது, 47 வருஷம் ஆயிடுச்சா, உரோக்கோடாக்கே உன்னை சும்மா விட மாட்டேன்னு. டேஞ்சரோ கேட்குறான், உரோக்கோடாக்கே உனக்கு தெரியுமான்னு. ஆமா எனக்கு தெரியும், அவன் தான் என்னை இங்கே பிடிச்சி போட்டான்னு சொல்லி சொல்லுது அந்த டீமனும். அப்போ பின்னாடி இருக்கவனு கத்துறான், இதுக்கு வாய்ப்பே இல்லை, டீமனாலாம் 47 வருஷம்லாம் எப்படி உயிரோட முடியும்னு. நான் திட்டத்திட்ட 50 பசங்களை சாப்பிட்டேன், அதுலேயும் 13, 14, 15, ஏய் நீ 14வது ஆளு அப்படின்னு சொல்லி சிரிக்குது.
என்னது 14ன்னு சொல்லி இப்போ டான்ஜரோவும் கேட்குறான். உரோக்குடாக்கியோட ஸ்டூடெண்ட்ஸை நான் சாப்பிட்டதுன்னு சொல்லி இந்த டீமன் சிரிக்குது. நான் கடைசியாக சாப்பிட்ட 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு பூ படம் போட்ட ஒரு பொண்ணும் அப்புறம் அவங்க மூஞ்சில மாஸ்க் ஒன்ன மாதிரி தான் ஸ்கார் இருக்கும் அவனுக்கு, அவனை தான் சொல்லி சிரிக்குது அந்த டீமனும். இப்போதான் நம்ம டான்ஜரோக்கும் புரியுது அப்போ அவங்க 2 பேரும் இறந்து போயிட்டாங்களான்னு. ஆக்சுவலி நான் அந்த மாஸ்கை வச்சு தான் இந்த உரோக்குடாக்கி ஸ்டூடெண்ட்னே நான் கண்டுபிடிப்பேன். உன்ன மாதிரி தான் அந்த பொண்ணும். இந்த மாதிரி கதையை சொன்னே ரொம்பவே டென்ஷன் ஆனா, அவளோட கை காலெல்லாம் நான் தான் பிச்சு தின்னேன்னு சொல்லி சொல்லுது. இதெல்லாம் பார்த்துட்டு இந்த சாபிட்டும் டான்ஜரோ இப்போ இதை பற்றி டென்ஷன் ஆகிறதுல வந்து எந்த பயனுமே இல்லை, நீ வந்து பொறுமையாக அந்த டீமன் மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்கிறான். பார்த்தா இப்போ டான்ஜரோ டென்ஷனாக அந்த டீமன் அடிக்கேன்னு சொல்லிட்டு அடி வாங்கி மயக்கம் போட்டுடுறான். இவன் கூட இருந்தா இந்த இன்னொரு டீமன் ஸ்லேயராக ட்ரைனிங் எடுக்க வந்தவனும் நான் தப்பிச்சா போதும்னு சொல்லிட்டு ஓடிடுறான். இப்போ இந்த டீமனை வச்சுக்கிட்டே நான் உடனே கொண்டுட்டேன்னு தெரிஞ்சால் அவன் எப்படி இன்னும் வருத்தப்படுவான்னு சொல்லி நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த டீமன் கொள்ள வருது. இப்போ பார்த்தா டக்குன்னு டான்ஜரோட தம்பி வந்து டான்ஜரோ எந்திரி அப்படின்னு கத்துறான். இதை கேட்டோன்னே டான்ஜரோ எந்திரிச்சு அந்த அட்டாக்கை டால்ச் பண்ணிடுறான். இப்படி போய் அவனுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா, அவனுக்கு முன்னாடி என்னை ஒருத்தன் கொல்ல வந்தான் உரோக்குடாக்கி ஸ்டூடெண்ட், அவனோட பிளேடு தான் 2 வெட்டிடுச்சு, ஆனால் என்னை அவனால எதுவுமே பண்ண முடியலன்னு சொல்லி சிரிக்குது. அவன் பிளேடு 2 உடனப்ப நீ அவன் மூஞ்ச பார்த்துருக்கணுமே அவ்வளோ இதாக இருந்ததுன்னு சொல்லி சிரிக்குது. இப்போ அந்த டீமனும் அடியிலேருந்து அட்டாக் பண்ண வருது. நம்ம டான்ஜரும் அடியில் வரதை சென்ஸ் பண்ணி குதிக்கிறான். இப்போ பார்த்தா மேலேருந்து அட்டாக் பண்ண வருது. இப்போ அவனால எதுவுமே பண்ணி தப்பிக்க முடியாதுன்னு சொல்லி இந்த டீமன் சொல்லுது. டான்ஜரோவால் அவன் கழுத்தை வெட்ட முடியுமான்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்குது. எனக்கு அது தெரியலன்னு சொல்லி சாப்பிட்டோம் சொல்கிறான். ஆனால் இங்கே இருக்கிறதுல பெரிய பாறை தான் வெட்டியிருக்கான்னு சொல்கிறான். இப்போ டான்ஜர் அந்த கையை யூஸ் பண்ணி அப்படியே பொறுமையாக வெட்டிகிட்டே வரான். இப்போ அந்த டீமன் யோசிக்குது எப்படியா இருந்தாலும் இவனால என் தலையை வெட்ட முடியாது, நம்ம அதுக்கப்புறம் இவனை சாப்பிட்றலான்னு. இப்போ டான்ஜரோ கண்ணுக்கு அந்த ஓப்பனிங் த்ரெட் தெரியுது. இதை பார்த்தோன்னா இந்த டான்ஜரோ அதோட தலையை வெட்டுறான். இப்போ அப்படியே அந்த டீமனோட ஃப்ளாஷ்பேக் போகுது. இப்போ அந்த பழைய டீமனை அந்த ஃபார்ம்ல காட்டுறாங்க. அப்போ உரோக்குடாக்கி தான் அந்த டீமனை பிடிக்க வந்திருக்கான். இப்போ அந்த டீமனும் பாஸ்ட்ல வந்து தப்பிச்சு போக ட்ரை பண்ணி உரோக்குடாக்கிட்டு இருந்தான். ஆனால் இதால் தப்பிச்சு போயிருக்க முடியாது. உரோக்குடாக்கி அப்படியே அதோட கழுத்தை வெட்டுற மாதிரி வரான். இப்போ பார்த்தா நம்ம டான்ஜரோ வெட்டுறது உரோக்குடாக்கி வெட்டுற வர மாதிரியே இருக்கு. அந்த டீமனு கத்திக்கிட்டே இருக்கு உரோக்குடாக்கின்னு. நான் சாக போறப்ப கடைசியா இவனே பார்க்கணும்னு சொல்லி அந்த டீமனும் பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆனா நம்ம டான்ஜரோ பாக்குறப்ப டான்ஜரோ அந்த டீமனை பாவமா பார்த்துட்டு இருக்கான். எனக்கு பயமா இருக்கு, எனக்கு தனியா இருக்கேன், என்னை இங்க கூட்டிட்டு போனா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பையன் அழுதுகிட்டு இருக்கான். அந்த சின்ன பையன் இந்த டீமன் தான். நான் என்னோட அண்ணனே கொண்டு சாப்பிட்டுட்டேன், இப்போ என் கையை பிடிச்சி கூட்டிட்டு போக எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி அந்த டீமன் அழுகுது. இப்போ பார்த்தா நம்ம டான்ஜரோ போய் அதோட கையை பிடிக்கிறான். இதை அப்படியே அழுதுகிட்டே பார்த்துக்கிட்டே அந்த டீமனையும் சாம்பல் ஆகுது. இப்போ அந்த டீமன் கண்ணுக்கு முன்னாடி ஒரு லைட் தெரியுது. அதை ஃபாலோ பண்ணி போனால் அவங்க அண்ணன் கூட போய் அந்த டீமன் சேர்ற மாதிரி காட்டுறாங்க. இத்தனை நாள் வரைக்கும் இந்த டீமன் கொண்டு உரோக்குடாக்கியோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இங்கே என்ன டான்ஜரோ பார்த்துட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. நான் உங்களுக்காக இந்த டீமனை கொண்டுட்டேன், இனிமேலாவது உங்க ஆத்மா சாந்தியா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டான்ஜரோவும் சொல்றான். உரோக்குடாக்கி நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்காக நான் கண்டிப்பா உயிரோட வருவேன்னு சொல்லிட்டு டான்ஜரோ யோசிக்கிறான். இப்போ அடுத்தடுத்து டீமன் வருது, அதையும் கொண்டுகிட்டே இருக்கான். இவன் கொள்ற எல்லா டீமன்ட்டையுமே கேட்கறான், ப்ளீஸ் எனக்கு யாராச்சும் பதில் சொல்லுங்க, டீமனா மாறின யாராவது மனுஷங்களை திருப்பி மாற்ற முடியுமான்னு கேட்டுக்கிட்டே இருக்கான். ஆனா எந்த டீமனுமே எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்குது. இவனை டேரக்டா அடிக்க தான் வருது. அதுங்க எல்லாத்தையுமே இவனு கொண்டுகிட்டே இருக்கான். அவனும் ஒரு நாள் ஃபுல்லாக அங்கே சர்வைவ் ஆகிட்டு வெளியில வந்துட்டான். இந்த பூக்கள் அப்படின்னா நான் இப்போ வெளியில வந்துட்டேனா, அப்போ நான் இந்த எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கொஞ்சம் நிம்மதியாகிறான். இப்போ அடுத்த நாள் காலையிலையும் விடியுது. இந்த வருஷம் இந்த டீமன் ஸ்லேயர் எக்ஸாம் எழுத வந்து 20 பேர்ல 4 பேர் தான் பாஸ் ஆயிருக்காங்க. அப்போ நேற்று என் கூட வந்த பையன் அவனும் இறந்து போயிட்டான்னு நினைக்கிறேன்னு சொல்லி டான்ஜரோ வருத்தப்படுறான். அப்போ டான்ஜரோக்கு பக்கத்தில் இருக்க ஒரு பையன் இது ரொம்ப கொடுமையா இருக்கு அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டு இருக்கான். இப்போ அந்த 2 பொண்ணும் வந்துட்டு நீ எல்லாருமே எக்ஸாமை பாஸ் பண்ணிட்டீங்கன்னு சொல்றாங்க. அப்போ அங்கே இருக்க இன்னொரு பையன் ரொம்ப அதிகாரமாக கேட்குறான், நீங்கள் எப்போ எனக்கு ஸ்வாட் தருவீங்கன்னு. மொத்தம் இதில் 10 ஸ்டேஜ் இருக்கு. அதில் இப்போ நீங்கள் பேசிக்ஸில் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் தான் இருக்கீங்க. உங்களுக்கு டீமன் ஸ்லேயர் யூனிஃபார்ம் தந்துடும், அதுக்கப்புறம் 15 நாள் கழிச்சு ஸ்வாட் வரும். ஆனால் அதுக்கு முன்னாடின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்க 2 பேருமே கை தட்டுறாங்க. பார்த்தா எல்லாருக்கிட்டையுமே ஒரு காக்கா வருது. இது வந்து காசுக்காய் க்ரோ, இது வந்து நம்ம கம்யூனிகேஷன்ஸ்க்காக யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லி சொல்றாங்க. ஆனால் அங்கே இருக்க ஒருத்தருக்கு மட்டும் குருவி ஒன்று வந்திருக்கு. இதை பார்த்து அந்த இன்னொரு பையன் டென்ஷன் ஆகிறேன், எனக்கு இந்த காக்காவெல்லாம் தேவையில்லை, எனக்கு அந்த கலர் சேஞ்சிங் ஆகிற ஸ்வாட் அதை கொடுன்னு சொல்லிட்டு அவ பொண்ணை போய் முடிய பிடிக்கிறான். இப்போ பார்த்தா அவன் கை போய் நம்ம டான்ஜரோ பிடிக்கிறான். கையை உடச்சிருவேன், மரியாதையா கையை எடு. ஓ அப்படியா, அவனால முடிஞ்சதை பண்ணுங்கிறான். இப்போ நம்ம டான்ஜரோ கையை இருக்கிறான், அவனுக்குமே கையை வலிக்குது, அவனும் விட்டுறான். சரி நீங்க பேசி முடிச்சிங்கன்னா உங்க ஸ்வாட் எந்த மெட்டீரியல் செய்யணுங்கிற மெட்டீரியல் செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் மெட்டீரியல்ஸை காட்டுறாங்க. இதை பார்த்து அந்த எல்லோ கலர் பையன் என்னது நாங்க தான் மெட்டீரியல் செலக்ட் பண்ணுமான்னு யோசிக்கிறான். இப்போ நம்ம டான்ஜரோ அவனோட சென்ஸ் ஆஃப் ஸ்மெல்ல யூஸ் பண்ணி ஒரு மெட்டீரியல் செலக்ட் பண்றான். ஓ அப்படியா, 5 பேர் செலக்ட் ஆயிட்டாங்களா, என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வருங்காலத்தில் எப்படி வளர போறாங்கிறத நான் பார்க்கணும், ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கேன்னு ஒருத்தர் சொல்றான். இந்த எபிசோட ஸ்டார்டிங்ல நம்ம டான்ஜரோ கம்போ உனி பொறுமையா நடந்து போயிட்டு இருக்கான். நெசுகோ என்னை மன்னிச்சிரு, எந்த டிமென்ஸ்கிட்டையுமே இதுக்கான பதில் இல்லை, உன்னை எப்படி நான் திரும்பி ஹியூமனா மாத்துன்னு சொல்லிட்டு அப்படியே டயர்டா மயங்கி விழுந்துடுறாங்கயே. என்னால் நவரக்கூட முடியல, ஆனால் நான் எப்படியாவது வீட்டுக்கு போய் ஆகணும்னு சொல்லி பொறுமையாக நடந்து நைட்டு வீட்டுக்கு போயிடுறான். அங்கே என்னன்னா பெரிய ஷாக்கு, நெசுக்கோ என்னன்னா கதவை உடச்சிக்கிட்டு வெளியில வரா. நெசுக்கோன்னு கற்றுக்கிட்டு நம்ம டான்ஜரோ ஓடி வரான். கால் தடுக்கி கீழே வந்துடுறான். டக்குன்னு நெசுக்கோ வந்து அவனை பிடிச்சிடுறா. நீ எந்திரிக்கவே மாட்டேன்னு நினைச்சேன் தெரியுமா, 2 வருஷமா தூங்கிக்கிட்டே இருந்திருக்க, நான் அவனை பார்த்து ரொம்ப பயந்துட்டேன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கான். இந்த உரோக்குடாக்கியும் போய் கட்டி பிடிச்சி நீ உயிரோட திரும்ப வந்துட்டேன் அவனும் அழுதுகிட்டு இருக்கான். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க எல்லாம் வீட்டுக்குள்ள போய் செட்டில் ஆயிட்டாங்க. நீ இப்போ அந்த டீமனை கொண்டுட்ட, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு டான்ஜரோ கமாடோ. டீமன்ஸ்ல இவ்வளோ நாள் நீ சண்டை போட்ட டீமன்ஸ்லாம் வந்து லோ லெவல் டீமன்ஸ், இதுலேயே ஸ்ட்ராங்கான டீமன்ஸ்லாம் இருக்கு. ஆனால் அதுங்களாம் வந்து பிளட் டீமன் ஆர்ட்டுங்கிற ஒரு மேஜிக்கை யூஸ் பண்ணும்.
ஆனா நீ அதை பத்தில எதுவும் கவலைப்படாத, ஏன்னா நீ அதெல்லாம் எடுத்து சண்டை போடணும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குங்கிறாரு. அப்ப நெசுகோ இந்த பிளட் டீமன் ஆர்ட்டை யூஸ் பண்றாளான்னு சொல்லி கேட்கறான். இல்ல அப்படிலாம் இல்ல, இது என்னோட கெஸ் தான். ஆனா வந்து மத்த டீமன் வந்து ரத்தத்தை குடிக்காம நெசுகோ ரொம்ப தூங்குறா, அவ தூங்குறதுனால ஹீல் ஆயிக்கிறா. இதெல்லாம் கேட்ட டான்ஜிரோ கவலைப்படாத நெசுகோ, உன்னை நான் பத்திரமா பாத்துக்கிறேங்கிறான். இப்ப அப்படியே ஒரு சின்ன டைம் ஸ்கிப் ஆகுது. 15 நாள் கழிச்சு நம்ம டான்ஜிரோ பார்க்கறதுக்காக ஒருத்தர் வந்துகிட்டு இருக்கான். இங்க டான்ஜிரோ கமாடா யார் தம்பின்னு கேட்கறான். நான் தாங்க, உள்ள வாங்கன்னு சொல்றான். ஆனா அவன் எதுவுமே கண்டுக்காம பாட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த நேச்சரின் சாடு இதை நான் என் கையாலே செஞ்சேன்னு சொல்லி அவனு சொல்றான். சரி உள்ள அவங்க பேசிக்கலாம்னு சொல்றான். ஆனா அவன் அதெல்லாம் கண்டுக்கவே தெரியல, அவன் பாட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்கான். இந்த ஸ்வாடு சன்லைட்லேயே செஞ்சது, அது மட்டும் இல்ல உன்னை பார்த்தாலே ஒரு ஒளி தெரியுதுங்கிறான். என்னங்க சொல்றீங்கன்னு சொல்லி டான்ஜிரோ கேட்கறான். உன்னோட கண்ணு, உன்னோட ஹேர், இது எல்லாமே வந்து ரெட் கலர்ல இருக்கு. உங்க ஃபேமிலி வந்து ஃபயர் பேசிஸ்ல ஏதாவது ஒர்க் பண்ணிருக்கலாம். இப்ப இந்த ஸ்வாடை நீ எடுத்துப்பாரு, அது மேபி ரெட் கலர்ல மாறதுக்கும் சான்ஸ் இருக்கு. இந்த நேச்சரிங் ஸ்வாடுக்கு இன்னொரு பேர் இருக்கு, அது பேர் கலர் சேஞ்சிங் கட்டானா. இப்ப நம்ம டான்ஜிரோ அந்த ஸ்வாடை வெளியில எடுக்கிறான். பார்த்தா அது பிளாக் கலர்ல மாறிடுச்சு. ஐயோ பிளாக் கலர்ல மாறிடுச்சா அப்படின்னு சொல்லி அவனு சைலண்ட் ஆயிடுறான். ஏன் கருப்பு கலர்ல மாறினா இது கெட்ட சகுனமான்னு சொல்லி டான்ஜிரோ கேட்கறான். நான் அது ரெட் கலர்ல தானே மாறணும்னு சொன்னேன், நீ ஏன் இப்படி மாத்திட்ட, நீ திரும்பி கலரை மாத்துன்னு சொல்லி நம்ம டான்ஜிரோ பிடிச்சி காமெடி பண்ணிட்டு இருக்கான். இப்ப அந்த இடத்துக்கு அந்த காசுகா க்ரோவும் வருது. டான்ஜிரோ நீ வெஸ்ட் சைட் போகணும், இதுதான் அவனோட ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட், அங்க வந்து பொண்ணுங்க எல்லாம் மறைஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அந்த காக்காவும் சொல்லுது. இப்ப அந்த வெஸ்ட் சைட் காட்டுறாங்க. ஒரு கப்பிள்ஸ் நைட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. இப்ப பார்த்தா அந்த பொண்ணு டக்குன்னு காணாம போயிடுறான். அந்த டீமனை போய் அங்க என்ன நடக்குங்க நீ இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு கொள்ளணும், இதுதான் அவனோட ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் சொல்லி அந்த காக்காவும் சொல்லுது. இப்ப நம்ம டான்ஜிரோ அவனுக்கு கொடுத்த புது யூனிஃபார்ம்லாம் போட்டுக்கிறான். இந்த ட்ரெஸ் வாட்டர் ப்ரூஃப் பிளஸ் ஃபயர்லயும் பட்டாலும் எரியாது. இதோட ஃபைபர் ஒரு ஸ்பெஷல் ஃபைபர், அதனால வந்து சின்ன சின்ன அட்டாக்ஸ்லாம் வந்து நீ இதை டிஃபென்ஸ் பண்ணிக்கலாங்கிறாரு. நான் என்னோட பல வருஷத்துல வந்து ட்ரைனிங் எடுத்திருக்கேன், ஆனா பிளாக் கலர் ஸ்வாட் நான் யார்ட்டையுமே பார்த்தது இல்லைன்னு இப்போ ரோக்கடாக்கின்னு சொல்றாரு. அதாவது ரொம்ப கம்மியான ஆளுங்க தான் இந்த பிளாக் ஸ்வாட் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த பிளாக் ஸ்வாட் யூஸ் பண்ணவங்க அந்த அளவுக்கு முன்னேறி போனதா வந்து எனக்கு தெரியலங்கிறாரு. பரவாயில்ல, எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை, எனக்கு ஜஸ்ட் என் தங்கச்சி நெசுகோ வந்து நான் மனுஷியா மாத்திட்டனாலே போதும். இப்ப அவர் இன்னொரு பாக்ஸையும் கொடுக்குறாரு. இது ரொம்ப வெயிட்லெஸ்ஸான பாக்ஸ். அதே மாதிரி இந்த பாக்ஸ்ல வந்து சன்லைட் உள்ளே வராது, இது நான் நெசுகோக்காக செஞ்சிருக்கேன்னு சொல்லி கொடுக்குறாரு. டான்ஜிரோ அதை தூக்கி பார்க்கறா, ரொம்ப வெயிட்லெஸ்ஸா இருக்கு. இப்ப நெசுகோ அந்த பாக்ஸ்குள்ள போக சொல்றான். நெசுகோ அந்த பாக்ஸ்குள்ள போறா. கவலைப்படாத, எப்பயும் நான் கூடயே தான் இருப்பேங்கிறான் டான்ஜிரோவும். இப்போ ரோக்கடாக்கியும் நான் வெளியே அனுப்பி வைக்கிறாரு. நீ அஃபிஷியலா இப்போ டீமன் ஸ்லேயர் ஆயிட்டா, பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அவரும் டாட்டா காமிக்கிறாரு. இப்போ நம்ம டான்ஜிரோ வெஸ்ட் சைடு நோக்கி வந்து அங்க ஊருக்குள்ளேயும் போயிடுறான். அங்க ஒரு பையன் நல்லா அடிபட்ட மாதிரி நடந்து வந்துட்டு இருக்கான். இப்ப அங்க ஊர் மக்களும் பேசிட்டு இருக்காங்க, நேற்று அந்த பொண்ணு இந்த பையன் கூட தானே போய் தொலைஞ்சு போச்சு அப்படின்னு. இதெல்லாம் கேட்டு டான்ஜிரோ கொஞ்சம் நில்லுங்க, நேற்று நைட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கன்னு சொல்லி அவர்கிட்ட போய் கேட்கறான். இங்கதான் நேற்று நாங்க நடந்து போயிட்டு இருந்தோம், ஆனா திடீர்னு அவ காணாம போயிட்டாங்கவும் என்னை யாருமே இங்க நம்பலங்கிறான். ஆனா உங்களை நான் நம்புறேன் டான்ஜிரோன்னு சொல்றான். இப்போ நம்ம டான்ஜிரோ ஸ்மெல்லிங் சென்ஸை யூஸ் பண்ணி பார்க்குறான். பார்த்தா அங்கே டீமனோட சென்ட் இருக்கு. இப்போ அந்த பையனை யோசிச்சு பார்க்குறான், நேற்று நைட் என்ன நடந்துச்சுங்கிறது. அந்த பொண்ணை தொலைச்சிட்டாங்க, அவங்க அப்பாவும் இவனை போட்டு அடி அடிக்கிறார். நேற்று உன் கூட தானே என் பொண்ணை பத்திரமா பார்த்து அனுப்பி வச்சேன், இப்போ தொலைச்சிட்டு வந்துருந்தா என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு அவன் அடிச்சிருக்காரு. நம்ம டான்ஜிரோ இப்போ சிட்டி ஃபுல்லாக ஸ்மெல் பண்ணி போய்கிட்டே இருக்க அந்த டீமன் எங்க இருக்குங்கிறத ட்ரேஸ் பண்ணிக்கிட்டேன். சிட்டியில் இருக்க எல்லாருமே ஒரு மாதிரி வினோதமா பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே நைட் ஆயிருக்கு. நான் போய் சொல்லலை, நான் உண்மையை தான் சொல்றேன். கண்ணு முன்னாடி தான் அவன் மறைஞ்சு போனான், என்னை யாருமே நம்பலங்க, நான் உங்களை நம்புறேன். இப்போ அந்த டீமனை பிடிக்க தான் நான் இங்கே வந்திருக்கேங்கிறான். நைட்டு வேணா ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நாளைக்கு என்ன நம்ம வந்து தேடுவோமான்னு சொல்லி அவன் கேட்கறான். இல்ல நைட்டு தான் அங்கெல்லாம் வெளில வருவாங்கிறான். பார்த்தா இப்பதான் அந்த டீமனோட சென்ட் வந்து அதிகமாகுது. இப்போ அங்க இருக்க ஒரு வீட்டுக்குள்ளேயும் காட்டுறாங்க. அவங்க அம்மா வந்து வீட்டுக்கு வெளியில போனா பொண்ணுங்களா தொலைஞ்சு போறாங்கிறாங்க. நீ சீக்கிரமா பத்திரமா போய் வீட்டுல தூங்கிக்கோங்கிறாங்க. அந்த பொண்ணு இப்ப சரின்னு சொல்லிட்டு போகுது. இப்போ அந்த பொண்ணு பின்னாடி அப்படியே ஒரு பிளாக் கலர்ல ஏதோ ஃபாலோ பண்ற மாதிரி காட்டுறாங்க. இப்போ அப்படியே கருப்பு கலர்ல இருக்கதான் அந்த பொண்ணோட பெட் ஃபுல்லா பரவுது. இப்போ அது அப்படியே அதோட கையை வெளியில வர வச்சு அந்த பொண்ணையும் பிடிக்குது. அந்த பொண்ணு அப்படியே உள்ளுக்க மூழ்கிட்டு எடுத்துட்டு போயிருக்கு. அந்த பொண்ணால எதுவுமே கத்தவும் முடியல. நம்ம டான்ஜிரோக்கு சென்ஸ் ஆயிடுச்சு அந்த டீமனோட பிரசன்ஸ். நம்ம டான்ஜிரோ அது வந்துருச்சுன்னு சொல்லிட்டு பின்னாடி வேகமா ஓடுறான். இதை பார்த்து அந்த இன்னொரு பையனை இவனை ஃபாலோ பண்ணிட்டே வரான். இவன் எப்படி சின்ன பையனா இருக்கான இவ்வளவு வேகமா ஓடுறான்னு சொல்லிட்டு அவனு ஃபாலோ பண்ணிட்டே வரான். இது அந்த டீமனே தான், அதே சென்ட் தான். அந்த டீமன் எங்க வந்துருக்கு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு இவனு சென்ட் பண்ணி பார்க்கறான். அப்பதான் தெரிஞ்சது இந்த டீமன் வந்து தரைக்கடியில இருந்து வந்துட்டு இருக்கு. இவனு கரெக்டா ஒரு இடத்த டார்கெட் வச்சு குத்துறான். பார்த்தா அந்த பொண்ணு வெளியில வருது. இப்போ அந்த பொண்ணையும் காப்பாத்திடுறான். ஆக்சுவலி இப்போ வந்திருக்க இந்த டீமன் வந்து அந்த பிளட் டீமன் ஆர்ட்டை யூஸ் பண்ணுது. இப்போதான் நம்ம டான்ஜிரோக்கு ரோக்கடாக்கி சொன்னது ஞாபகம் வருது. மற்ற பொண்ணுங்களா எங்கன்னு சொல்லிட்டு அந்த டான்ஜிரோவும் கேட்கறான். ஆனா அந்த டீமன் ஒரு மாதிரி வித்தியாசமா சவுண்டு கொடுத்துட்டாங்க, மறைஞ்சிருது. இப்போ டான்ஜிரோ கூட அந்த பையன்கிட்ட இந்த பொண்ணை நீ பாத்துக்கோ, அது ஒரு டீமன், அதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த டீமனையும் தேடிட்டு இருக்கான். இப்போ இவனு அதை சென்ஸ் பண்ணி அந்த இடத்துல போய் அந்த டீமனை வெட்டலான்னு பாக்குறான். பார்த்தா 3 டீமனா அந்த இடத்துல வெளில வருது. இவன் அப்படியே ஏர்ல போய் வாட்டர் பிரீதிங் ஃபார்மை யூஸ் பண்ணி அந்த டீமன்ஸ் எல்லாத்தையுமே அட்டாக் பண்றான். இப்போ ரோக்கடாக்கிய கூட இருக்க ஒரு பிளாஷ்பேக்கா காட்டுறாங்க. டான்ஜிரோ, இந்த உலகத்துல எவ்வளவு டீமன்ஸ் இருக்கு, ஆனா எவ்வளவு டீமன்ஸ் இருந்தாலுமே ஒரே டீமனால மட்டும்தான் மனுஷங்களை திரும்பி டீமனா மாத்த முடியும். அந்த டீமன் தான் எனக்கு தெரிஞ்ச ஃபேமிலி அட்டாக் பண்ணிருக்கணும், அதுதான் அவனோட எதிரி. அந்த டீமனோட பேரு மூசான் கிபுட்சுஜி. நம்ம டான்ஜிரோ இப்போ ஏர்லேயே வந்து அவனோட ஃபார்மை மாற்றி அட்டாக் பண்ணதுனால அந்த டீமனோட தலையை கரெக்டாக அவனால வெட்ட முடியல. டீமன்ஸ் எப்பயுமே ஒன்னா செயல்படாது, இது ஒன்னா செயல்படுதுன்னா இப்போ இது ஒரு டீமன் தான், ஆனால் ஃபார்மை தான் 3ஆ வச்சிருக்குன்னு சொல்லி ஒன்று புரிஞ்சுக்கிறான்.
இவங்களையும் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு அந்த டீமனை வெட்ட ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அதனாலே அவனால கரெக்டாக தலையை எய்ம் பண்ணி வெட்ட முடியல. அந்த டீமனுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக நவுந்துகிட்டே இருக்கு. அந்த டீமன் என்னன்னா என் சாப்பாடு ஒழுங்கா சீக்கிரம் கொடுத்துரு, ரொம்ப நேரம் வெளில வச்சிருந்தேன்னா டேஸ்ட் போயிடும்னு கத்திக்கிட்டு இருக்கு. அப்போ டேஞ்சரோ பின்னாடி இன்னொரு டீமன் வந்து நான் ஏற்கனவே நிறைய சாப்பிட்டேன், அதனால எனக்கு போதுங்குது, ஆனால் முன்னாடி இருக்க டீமன் தான் எனக்கு பத்தாதுன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம டேஞ்சரோவும் கத்துறான், நேற்று நீ யாரையோ கடத்திட்டு போயிட்டு அவங்களை திருப்பி கொடுத்துருன்னு. அதுக்கு அந்த பின்னாடி இருக்க டீமன் ஐயோ சாரி தம்பி, இதில் அவங்க பொருள் ஏதாவது இருக்கான்னு பாரு, இருந்தா நான் அவங்கள சாப்பிட்டுட்டேன்னு சொல்லுது. அப்போ டேஞ்சரோ கூட இருக்க இதை பார்த்துட்டு அழுகுறான். ஏன்னா நேற்று அந்த பொண்ணு போட்டிருந்த ஹேர் பேண்ட் அதுகிட்ட இருக்கு. அப்போ அந்த பொண்ணு இறந்து போயிட்டா, அப்படிதானே நேற்று என் ஃபேமிலி இறந்து போன மாதிரி இன்னைக்கு இன்னொருத்தவங்களோட குடும்பம் இறந்து போயிருக்கு. அப்போ இந்த டீமன்ஸ்னாலே பிரச்சனை தான், இதுங்களை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி டேஞ்சரோ அப்படியே டென்ஷன் ஆகுறான். இவனை முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக அதுங்க அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறான். ஆனால் ஒரு டைமில் வந்து இந்த டீமன்ஸே இவனை அட்டாக் பண்ண வருது. அப்போ டக்குன்னு நெசுக்கோ அந்த பெட்டியிலேருந்து வெளில வந்து அட்டாக் பண்ணுறான். ஏன்னா ஒரு டீமனும் மனுஷனும் சேர்ந்து ஒன்றா வேலை பார்க்குறாங்களா, இது புதுசாக இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த டீமன் அப்படியே மறைஞ்சு போயிடுது. அந்த அடி வாங்கின இன்னொரு டீமனே அப்படியே இழுத்துட்டு போயிடுது. நம்ம நெசுக்கோவை பார்த்து அந்த புது பையனும் பயப்படுறான். ஆனால் நெசுக்கோ கண்ணுக்கு இவங்க 2 பேரும் அவங்க தம்பி தங்கச்சி மாதிரி தெரியுறாங்க. நெசுக்கோ போய் பாசமாக அவங்கள தடவி கொடுக்குறா. அதாவது நம்ம நெசுக்கோ வந்து ரொம்ப நாள் தூங்கிட்டு இருந்தப்ப டாக்குஞ்சரா கடைக்கு அவருக்கும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மெடிடேஷன் பண்ணியிருப்பாரு. நெசுக்கோ மைண்டுக்குள்ளே போயிட்டு இந்த உலகத்தில் இருக்க எல்லாருமே உன்னோட தம்பி தங்கச்சிங்க தான், இந்த மொத்த உலகமே உன்னோட ஃபேமிலி தான், அவங்கள இந்த டீமன்ஸ் ஏதாவது அட்டாக் பண்ணிச்சா நீ சும்மா விடாதுன்னு சொல்லியிருக்காரு. நம்ம நெசுக்கோ ரொம்ப வேகமாக போய் அந்த டீமன் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறான். ஆனால் அந்த டீமன்ஸ் எல்லாமே நிலத்துக்குள்ளே போயிருதுங்க. நம்ம டேஞ்சரோ இது வேண்டாம் நெசுக்கோ, நீ ரொம்ப தூரம் போவாத, என்கிட்டே வந்துருங்கிறான். நெசுக்கோ திரும்பி ரிட்டர்ன் ஓடி இருப்பான். அந்த டீமன் பிடிக்க ட்ரை பண்ணுறா. ஆனால் நெசுக்கோ அசால்ட்டாக பறந்து வந்துடுறா. நெசுக்கோ இப்போ முன்னமேரில் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டா ஒரு டீமன்கிறதுனால. அப்போ நான் அவளை பற்றி கவலைப்பட தேவையில்லைன்னு சொல்லி டேஞ்சரோ யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ அந்த டீமன் திரும்பி அட்டாக் பண்ணுது பூமி கடியிலிருந்து. இப்போ நம்ம டேஞ்சரோ பிளானை மாற்றிடுறேன். நெசுக்கோ எனக்காக அவங்க 2 பேரையும் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு நம்ம டேஞ்சரோ அப்படியே அந்த நிலத்துக்குள்ளே போகிறான். இவனும் எதையுமே யோசிக்காம தண்ணிக்குள்ளே குதிச்சிட்டான். இவனால இப்போ மூச்சு விட முடியல. ஆனால் அப்படியே போகிறப்ப பார்க்குறான் நிறையா பொண்ணுங்களோட ட்ரெஸ்லாம் அங்கே இருக்குது. இப்போ அந்த டீமன்ஸ் இவன் தண்ணிக்குள்ளே வரதை பார்த்துட்டு இந்த இடத்துல நமக்கு தான் அட்வான்டேஜ் சொல்லிட்டு இவன் அட்டாக் பண்ண போகுது. ஆனால் நம்ம டேஞ்சரோ நினச்சிக்கிட்டு இருக்கான் இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை, ஏன்னா நான் ட்ரைனிங் பண்ண இடத்துலலாம் இதுக்கு மேலே ரொம்ப மோசமாக இருந்துச்சு, என்னால் மூச்சை விட முடியாமல். அது மட்டும் இல்லை, சில வாட்டர் பிரீத்திங் ஸ்டைல்ஸ்லாம் வந்து தண்ணிக்குள்ளே பர்ஃபார்ம் பண்ணாதான் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறான். இப்போ அந்த 2 டீமன் டேஞ்சரோ பக்கத்தில் இருக்குது. டேஞ்சரோக்கு அந்த ஓப்பனிங் த்ரெட் தெரியுது, இதுதான் சரியான டைம்னு சொல்லிட்டு ஒரு வேர்ல்பூல் மாதிரி ஒரு ஸ்பெல்லை போடுறான். கரெக்டாக அந்த டீமனும் அதில் மாட்டி அப்படியே பீஸாக போயிடுது. டீமன்ஸோட தலையும் 2 துண்டாக போயிடுது. இப்போ இந்த டீமன் கிட்ட இருந்த அந்த கலெக்ஷன்ஸில் வச்சிருந்த அந்த பேக்கேஜ் அதில் அப்படியே ஃபுல்லாக எடுத்துட்டு இவனால மூச்சு விட முடியல. சரி நான் அப்படியே இவனு மேலே வந்துடுறான். இங்கே வெளில என்னடானா நெசுக்கோ அந்த இன்னொரு டீமன் கூட சண்டை போட்டுட்டு இருக்கா தனியாக அவங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு. இவரோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தே ரொம்ப அதிகமாக இருக்கு. அந்த டீமன் அதை தான் சொல்லிட்டு வேணா இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான்னு. ஆனால் இந்த பொண்ணு வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் இவளுக்கு டீமன் ஆட்டை பற்றிலாம் தெரிலன்னு சொல்லிட்டு நெசுக்கோ அடிக்கிற ஒரு அடியை அந்த டீமன் வாங்கிட்டு நெசுக்கோட நெத்தியை கீறி விட்டுருது. இப்போ அப்படியே நெசுக்கோ கொல்லலான்னு சொல்லிட்டு கையெல்லாம் ஷார்ப் பண்ணிட்டு வருது. பார்த்தா டேஞ்சரோ வெளில இருந்து அந்த டீமனோட கையை வெட்டிடுறான். இது அந்த டீமன் அதிர்ச்சியில் பார்த்துட்டு இருக்கு. நெசுக்கோ மேலே கையை வைக்காத அப்படின்னு சொல்லி அந்த டீமனோட 2 கையுமே வெட்டிடுறான். இப்போ அந்த டீமன் கிட்ட கேள்வி கேட்குறான், எதுக்காக நீ பொண்ணுங்களா பார்த்து கடத்தி சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு. அந்த டீமன் என்னன்னா பொண்ணுங்களாம் வயசான அசிங்கமாக இருப்பாங்க, அதனால தான் நான் சாப்பிட்றேன், நீ எனக்கு தேங்க்ஸ் தான் சொல்லுன்னு சொல்லி வளருது. இதை கேட்டு டேஞ்சரோ அதோட வாயை கிழிச்சு விட்டுறான். சரி அதை விட்டுரு, உனக்கு இந்த மூசான் கிபுட்ஸை பற்றி என்ன தெரியும்னு சொல்லி கேட்குறான். இதை கிட்டனே அந்த டீமனே ரொம்ப பயப்பட ஆரம்பிக்குது. அது வேணாம், அதை பற்றி என்கிட்ட கேட்காத, அதை பற்றி மட்டும் என்கிட்ட கேட்காத, நான் சொல்லவே மாட்டேன்னு சொல்லி அந்த டீமனுமே ரொம்பவே பயப்படுது. இந்த டீமன் ஏன் இவ்வளோ பயப்படுதுன்னு சொல்லி டேஞ்சரோமே யோசிச்சுட்டு இருக்கான். நான் எப்பயுமே உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ளாஷ்பேக் வருது. நீ என்னை பற்றி எங்கே வாய திறந்தாலும் உன்னை நான் அங்கேயே வந்து அப்பயே கொண்டுருவேன்னு சொல்லி ஃப்ளாஷ்பேக்லாம் வந்துட்டு போகுது. வேணாம், அதை பற்றி மட்டும் என்கிட்ட கேட்காதான்னு சொல்லிட்டு இப்போ அந்த டீமனும் ரீஜென்ரேட் பண்ணிட்டு டேஞ்சரோ அட்டாக் பண்ணுறது. இப்போ அந்த டேஞ்சரோ அதோட தலையோட சேர்த்து வெட்டி கொண்டுறான். அதை பரவாயில்ல, இந்த டீமன் இருந்துமே எனக்கு எதுவுமே கிடைக்கல, எதிர்பார்த்ததுறான்னு சொல்லிட்டு அவனு திரும்பி பார்க்குறான். பார்த்தா நெசுக்கோ திரும்பி தூங்க ஆரம்பிச்சிட்டா. சரி இவள் தூங்கினாதான் வந்து இவளுக்கு அந்த ரீஜென்ரேஷன்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு நெசுக்கோ தூங்க விட்டுறான். நெசுக்கோ இந்த ஒரு தடவை மட்டும் என்னை மன்னிச்சிரு, உன்னை என்னால் ப்ரொடெக்ட் பண்ண முடியல, அதே மாதிரி உன்னை மனுஷியா மாத்துறதுக்கு எனக்கு இப்போ வரைக்கும் ஐடியா இல்லை, ஆனால் ஒரு நாள் நான் அவனை கண்டிப்பாக மாற்றுவேங்கிறான். இப்போ நெசுக்கோ அந்த பெட்டிக்குள்ளே வச்சுட்டு அந்த ஆள் கிட்ட போகிறான். என்னோட லவ்வர் அவள் இறந்துட்டான்னு சொல்லிட்டு அந்த ஆள் வருத்தமாக சொல்கிறான். இழப்புகள்லாம் வாழ்க்கையில் சகஜம் தான், அதை மறந்து நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போக பாருங்கன்னு சொல்லி நம்ம டேஞ்சரோ சொல்கிறான். இதை கேட்டு அவன் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டான். இழப்புகளை பற்றி உனக்கு என்னடா தெரியும் தம்பி அப்படிங்கிறான். டேஞ்சரோ பொறுமையாக ஸ்மைல் பண்ணுறான். இதை பார்த்தானே அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இந்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த பேக்கெட்டை கொடுக்குறான். அந்த பேக்கெட்டில் அந்த பொண்ணோட ரிப்பன் இருக்குது. அதை பார்த்தானே இவனும் ரொம்ப அழுவ ஆரம்பிச்சிடுறான். டேஞ்சரோ அப்படியே அங்கேருந்து கிளம்புறான். அப்போதான் இவனுக்கு ரியலைஸ் ஆகுது இந்த சின்ன பையனு இவனோட வாழ்க்கையில் வந்து ரொம்ப பிடிச்சவங்களெல்லாம் இழந்திருப்பான்னு சொல்லிட்டு. அப்படி அவன்கிட்ட பேசினதுக்கு என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அவனு சொல்கிறான். டேஞ்சரோ அதுக்கு திரும்பி டாட்டா காட்டுறான். அவன் என்னதான் சின்ன பையனாக இருந்தாலும் கை வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குது, அவன் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுப்பான் போலங்கிறான். எனக்காக அந்த பொண்ணை மட்டும் ஜாக்கிரதையாக கொண்டு போய் வீட்டில் விட்டுருங்கிறான். நான் கண்டிப்பாக அதையோ செய்வேன் அப்படிங்கிறான். மூசான், உன்னால் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, நிறைய பேர் அவங்களோட வாழ்க்கையை இழந்துட்டு நிற்கிறாங்க, உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன் மூசான் கிபுட்ஸுஜிங்கிறான். டக்குன்னு பார்த்தா அந்த காக்கா வந்து இவன் மேலே உட்காருது. சவுத் சைடு உள்ள டோக்கியோங்கிற சிட்டிக்கு போகணும்னு சொல்லி அந்த காக்கா வந்து சொல்லுது.
அதுக்குள்ளேயும் அடுத்த நிமிஷம் கேட்கறான். அந்த காக்கம் ஆமா சீக்கிரம் போன்னு சொல்லி அவன் தலையை கொத்துது. இப்ப டான்ஜரோ அந்த சவுத் சைடுல டோக்கியோ சிட்டிக்கு வந்துடுறான். பார்த்தா அந்த சிட்டி ஃபுல்லா ரொம்பவே கும்பலா இருக்கு. அடேங்கப்பா, இதெல்லாம் பார்த்த டான்ஜரோக்கு அவ்வளவு மக்களை இதுக்கு முன்னாடி பார்த்திருக்க மாட்டான். ஏன்னா நைட் நேரத்துல கூட இங்க இவ்வளவு பேர் இருக்காங்கிறான். இவன் அந்த கூட்டத்துல சாப்பாடு கடை எங்க இருக்குன்னு சொல்லி தேடி அலைஞ்சிட்டு இருக்கான். அப்போ ஒரு நூடுல்ஸ் கடை கண்டுபிடிக்கிறான். இப்ப நம்ம டான்ஜரோ அவர்கிட்ட போயிட்டு எனக்கு நூடுல்ஸ் வேணுங்கவும் அவரும் செஞ்சு தராரு. இந்த இடம் நான் இவ்வளவு கூட்டமா இருக்குது, இதுக்கு முன்னாடி நான் இவ்வளவு கூட்டமான இடத்துல எல்லாம் இருந்ததே இல்லைங்கிறான். நெசுகோ அப்படியே தூங்கி அவன் மேல விழுவுறா. தம்பி இந்தாப்பா இதை சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த கடைக்காரன் சொல்றாரு. டான்ஜரோ எடுத்து ஒரு வாய் தான் வைக்கிறான். அப்ப அவனுக்கு ஏதோ ஒரு ஸ்மெல் வருது. இந்த ஸ்மெல் இது ஏன் இங்கே வருதுன்னு சொல்லி யோசிக்கிறான். பக்கத்துல இருந்து அவனோட ஸ்வாட் எடுத்துட்டு போறான். இந்த ஸ்மெல் ஏன் இங்கே வருதுன்னு. ஆக்சுவலா அவன் ஃபேமிலியை கொண்டவங்க அந்த இடத்துல இந்த ஸ்மெல் வந்திருக்கும். அதே ஸ்மெல் தான் இங்கே வருது. அவன் அந்த ஸ்மெல் வர பின்னாடியே போறான். அப்படியே பீஜம்லாம் ரைஸ் பண்றாங்க. நிறைய மக்களுக்கு நடுப்புற அப்படியே அந்த ரத்தோட போயிட்டே இருக்கு. இவனும் அதை ஸ்மெல் பண்ணி பின்னாடியே போய் ஒருத்தன் ஷோல்டர்ல கையை வைக்கிறான். கண்டிப்பா இவன் தான் மூசான் கிபுட்சுஜியா இருக்கணுங்கிறான். இப்ப அவனும் திரும்பி பாக்குறான். மூசான் கிபுட்சுஜி உன்னை நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு இவனும் அவன் ஸ்வாட் எடுத்து அவனை வெட்டலான்னு போறான். அப்போ பார்த்தா டேடின்னு ஒரு சவுண்டு பின்னாடி இருந்து. அப்போதான் டான்ஜரோ யோசிக்கிறான். பார்த்தா அவன் கையில ஒரு பொண்ணு இருக்கு. இவன் ஒரு டீமன், இவன் ஒரு மனுஷங்களை சாப்பிட்றவன். ஆனா இவன் கையில ஒரு பொண்ணு இருக்கு. இவன் எப்படி இந்த இடத்துல மனுஷங்க மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கான்னு அவனுக்கும் ஒன்றும் புரியல. இப்ப பார்த்தா அந்த இடத்துக்கு அவனோட ஒய்ஃப் வரா. இதை பக்கம் டான்ஜரோவால இது ஏத்துக்கவே முடியல. இவன் ஒரு டீமன், மனுஷங்களை சாப்பிட்றவன். ஆனா இவன் என்னடா இங்க மனுஷங்க கூட சேர்ந்து மனுஷங்க மாதிரியே வாழ்ந்துட்டு இருக்கான். இப்ப அவங்க ஃபேமிலி கேட்கறாங்க யார் இந்த பையனு. எனக்கு தெரியல, வேற யாரோ நினைச்சு என்னை கூப்பிட்டுருவான் போலன்னு சொல்லி மூசான்னு சொல்றான். ஆனா டான்ஜரோ பாத்துக்கிட்டே தான் இருக்கான். அவன் அப்படியே வேற யாரோ ஒருத்தரோட முதுகுல கீறி விட்டுறான். இப்ப அந்த இன்னொரு ஆளும் அப்படியே ஒரு டீமன் மாதிரி டான்ஜரோ கண்ணு முன்னாடியே மாறி அவன் ஒய்ஃபை கடிக்கிறான். இப்ப அந்த ஸ்ட்ரீட்ல அப்படியே ஒரு சலசலப்பாகுது. இப்ப நம்ம டான்ஜரோமே அவனுக்கு உதவி செய்ய போறான். பின்னாடி பார்த்தா அந்த மூசான் கிபுட்சுஜி இவனை முறைச்சு பார்த்துட்டு இருக்கான். இப்ப நம்ம டான்ஜரோ அவன் கையில இருக்க துணி வச்சு அந்த டீமனோட வாயை கட்டுப்படுத்துறான். முதல் நீங்க உங்களோட காயத்தை பாருங்க மேடம், அதை சுத்தி ஒரு துணி வச்சு கட்டுங்க, அதுல இருந்து ரத்தம் வெளியில வரக்கூடாது, இல்ல உங்க உடம்புக்கு எங்க டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம டான்ஜரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, அவனை பிடிச்சி வச்சுட்டு இருக்கான். அப்போ மூசானோட குழந்தை பயப்படுது. இதை பார்த்தோன்னே மூசானும் சரி நம்ம இங்க இருக்க வேணா போலாங்கிறான். நம்ம டான்ஜரோவாலையுமே இந்த சிச்சுவேஷன்ல எதுவுமே பண்ண முடியாது. இவன் கையில இருக்க டீமனையும் பார்த்துட்டு இருக்கான். ஆனா அங்கிட்டு பார்த்தா மூசான் கிபுட்சுஜி போய்கிட்டே இருக்கான். இப்ப நம்ம டான்ஜரோமே கத்த ஆரம்பிக்கிறான். மூசான் கிபுட்சுஜி, இந்த உலகத்துல நீ எங்க போனாலும் சரி, நரகத்துக்கே போய் ஒளிஞ்சுக்கிட்டாலும் சரி, நான் உன்னை தேடி வந்து கொல்லுவேன். நீ சாகும் போது நீ பார்க்க போற கடைசி விஷயம் அது என்னோட ஸ்வாடா தான் இருக்கும்னு சொல்லி கத்துறான். இப்ப அந்த இடத்துக்கு போலீஸ்காரங்களா வராங்க. தம்பி அந்த குடிக்காரனை விடுப்பா, நாங்க பாத்துக்கிறோங்கிறாங்க. இல்லங்க வேணாங்க, இவனை விட்டா இப்ப மத்தவங்களுக்கு இந்த இன்ஃபெக்ஷன் பாதிச்சிருங்கிறான். தம்பி இப்ப நீ அவரை விட்டு எதிரிக்கலன்னா உன்னை அடிச்சு எழுப்ப வேண்டியதா இருக்குங்கிறாங்க. பார்த்தா இப்ப அங்க ஒரு லேடியை காட்டுறாங்க. அவளோட தன்னோட கையவே கிழிச்சு அங்க ஒரு இல்யூஷன் கிரியேட் பண்றா. அது ஒரு பிளட் டீமன் ஆர்ட்டை யூஸ் பண்றா. அதுக்குள்ள அடுத்த பிரச்சனையான்னு சொல்லிட்டு டான்ஜரோ டென்ஷன் ஆகுறான். நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்லிட்டு அந்த டீமனும் முன்னாடி வருது. ஆனா அவங்க சென்ட் ஸ்மெல். ஆமா தம்பி, நீ நினைக்கிற மாதிரி நான் ஒரு டீமன் தான், ஆனா நான் ஒரு டாக்டரும் கூட. என்னால தான் அவனுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். அதே மாதிரி தான் நானும் அந்த மூசான் கிபுட்சுஜியை கொல்ல தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இங்கே நம்ம கிபுட்சுஜியை கட்டுறாங்க. நீ முன்னாடி வீட்டுக்கு போங்க, எனக்கு ஒரு சின்ன பிசினஸ் வேலை இருக்கு, நான் முடிச்சு வரேங்கிறான். பார்த்து போயிட்டு வாங்கப்பான்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்றா. இப்ப நம்ம கிபுட்சுஜி அவன் ஃபேமிலி அனுப்பி வச்சுட்டு கிளம்புறான். அப்ப அங்க குடிச்சிட்டு ஒருத்தன் வந்து நம்ம மூசான் கிபுட்சுஜி மேல மோதுறான். அவன் தான் அந்த மூசான் கிபுட்சுஜி மேல மோதி இருப்பான். ஆனா மூசானும் இப்ப வந்து சாரின்னு சொல்லிட்டு முன்னாடி போறான். ஆனா அவன் விடுற மாதிரி தெரியல. அவன் குடிச்சிருக்காங்கிறதுனால வேணும்னே மூசானை தப்பா பேசி அவனை வம்புக்கு இழுக்கிறான். மூசானும் டென்ஷனாக அவனை ஒரே அடி தான் அடிக்கிறான். அவன் அங்கேயே செத்து போயிடுறான். என் தம்பி மேலே கை வச்சான்னு சொல்லி இப்போ அங்கே இருக்க ஒரு குண்டனை அடிக்க வரான். ஆனால் அவனையும் ஒரே அடியில பறக்க விட்டுறான். இப்போ அதெல்லாம் பார்த்து அங்கே இருக்க பொண்ணுங்க பயந்துகிட்டு இருக்கு. அவன் இவனை கலாய்ச்சிருப்பான், அவன் மூஞ்சி என்ன போன மாதிரி இருக்குன்னு. இப்போ அதை தான் வந்து அந்த பொண்ணுகிட்டே கேட்கறான், என் ஃபேஸ் என்ன அவ்வளோ கேவலமாவா இருக்கு, என்னை பார்த்தா என்ன போன மாதிரியா இருக்குன்னு கேட்கறான். இதெல்லாம் நான் ஏன் உன்ட்ட கேட்டுட்டு இருக்கேன், முதல்ல உன் மூஞ்சி எப்படி இருக்குன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு அவன் நெகத்தை கலர் மாத்தி அந்த பொண்ணோட நெத்திக்குள்ள இறக்குறான். என்னோட ரத்தம் உடம்புக்குள்ள போச்சுன்னா என்ன ஆகும்னு தெரியுமா, அதை ஹியூமன் உடம்பால தாக்கு பிடிக்க முடியாது, ஒரே செகண்ட்ல இறந்துருவாங்க. அப்படியே அவளும் அதே இடத்துல கொடூரமா சாகுறா. இப்ப அவனும் எந்திரிச்சு ஒரு சொடக்கு போடுறான். பார்த்தா அந்த இடத்துக்கு இன்னொரு 2 டிமன் வராங்க. ஹானாஃபுடா இயரிங்ஸ் போட்டிருக்க ஒரு பையனை தேடி கண்டுபிடிச்சு கொல்லுங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். இப்போ இந்த கிபுட்சுஜே பயந்து நடுங்க ஆரம்பிக்கிறான். ஹானாஃபுடா இயரிங்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கிபுட்சுஜே ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சு பயப்படுறான். டேய் தம்பி, நீ பவுல கீழே போட்டதெல்லாம் பிரச்சனை இல்லடா, நான் என் சாப்பாடு கீழே போட்ட பத்தியா அதுதான் பிரச்சனை இங்கே கத்திக்கிட்டு இருக்காரு. சரி ஓகேங்க, எனக்கு இன்னொரு பவுல் தாங்க, நானும் சாப்பிட்டு பாக்குறேன்னு டான்ஜரோ சொல்றான். பொண்ணு, நீ வாயில இருக்கிறத கழட்டி வச்சு என் சாப்பாடு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. டான்ஜரோ இல்ல பரவாயில்ல என்கிட்ட கொடுங்க, நானே 2 பவுல் சாப்பிட்றேன்னு சொல்லி அவனு டக்குன்னு சாப்பிட்டு முடிச்சு சூப்பரா இருக்குங்கிறான். நல்லா இருந்துச்சுன்னா அடுத்த தடவை வாத்தாமின்னு சொல்லி அவர் அனுப்பி வைக்கிறாரு. உன்னை தனியா விட்டுட்டு போயிட்டு நெசுகோன்னு சொல்லிட்டு டான்ஜரோ சொல்லிட்டு இருக்கான். அப்ப நெசுகோ எதையோ அப்ப சென்ஸ் பண்றா. இப்ப முன்னாடி சீன்ல காட்டின அந்த லேடியோட இந்த பையன் தான் இங்க வந்திருக்கான். லேடி உன்னை கூட்டிட்டு வர சொன்னாங்க, என் கூட வாங்குறான். அதே மாதிரி உன் கூட இருக்க ஒரு டீமன் தெரியுமா, அதுவும் ரொம்ப கேவலமா இருக்குங்கிறான். டான்ஜரோ யோசிக்கிறான், இவன் எதை கேவலமா இருக்குன்னு சொல்றான்னு. அட டேய், நெசுகோவை பார்த்தா கேவலமா இருக்காங்கிற, எங்க ஊர்ல அழகான பொண்ணு அவதான் தெரியுமா, ஒருவேளை இருட்டா இருக்கறனால உனக்கு அப்படி தெரியும், லைட்டிங்ஸ் எல்லாம் பத்தாம இருக்கும், வெளிச்சத்துல வச்சு பாருங்கிறான். அவங்க வீடு வர வரைக்குமே குழம்பிக்கிட்டே தான் வரான். ஒருவேளை இந்த வயல இருக்க கட்டை தான் பிரச்சனை இருக்குது, எடுத்துட்டு பாருன்னு. இப்போ ஒரு இலியூஷன்ஸ்குள்ள அவனு போறான். யாராச்சும் பக்கத்துக்குள்ள சீக்கிரம் வாங்குங்கிறான். இப்போ இவங்களும் அதுக்குள்ள போறாங்க. பார்த்தா அதுக்குள்ள ஒரு
மேன்ஷன் இருக்கு. அந்த லேடி கிட்ட ரொம்ப மரியாதையா பேசணும், இல்லைன்னா நீ அவ்வளோதான் சொல்லி அவன் மிரட்டி உள்ள கூட்டிட்டு போறான். இப்போ அந்த டீமன் வந்து இன்ஃபெக்ட் ஆன அந்த ஒய்ஃபை காப்பாத்திட்டாங்க. ஆனால் ஹஸ்பண்ட் வந்து இன்னும் டீமனாக தான் இருக்காங்க, பேஸ்மெண்ட்ல அடைச்சு வச்சிருக்கேங்கிறாங்க. டான்ஜரோ ரத்தத்தை பார்த்தா உங்களுக்கு குடிக்கணும்னு தோணலையா, கஷ்டப்பட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்களான்னு கேட்குறான். பக்கத்தில் அந்த பையனும் டான்ஜரோ அடிச்சுட்டு ரத்தத்துக்காக இப்படி அலையிற டீமன்ஸ் மற்ற டீமன்ஸ் மாதிரி எங்களை நினைச்சியாங்கிறான். டான்ஜரோ இல்லை சாரின்னு கேட்குறான். இப்போ அவங்களும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க, என்னோட பேர் டமாயோ, அப்புறம் அவன் பேர் ஈஷிரோ, நாங்கள் மற்ற டீமன்ஸ் கிடையாது. அதாவது மூசான் எல்லா டீமன் மேலே ஒரு கர்ஸ் போட்டிருப்பானா, என் மேலே போட்ட கர்ஸை நான் எடுத்துட்டேன். சரி எல்லாம் உள்ள அவங்க பொறுமையாக பேசினா உள்ள கூட்டு போகிறாங்க. நாங்கள் மற்ற டீமன்ஸ் மாதிரி கிடையாது, நாங்கள் வாழ்கிறதுக்கு கொஞ்சோண்டு பிளட் இருந்தாலே போதும், அதுவும் மக்களை கொண்டு நாங்கள் குடிக்க மாட்டோம், பிளட் பேங்க்லேருந்து தான் வாங்கி குடிப்போம் அப்படிங்கிறாங்க. நம்ம டான்ஜரோ சென்ஸ் பண்ணி பார்த்துருப்பான், இவங்க மேலே அதனால தான் மற்ற டீமன்ஸ் மாதிரி ஸ்மெல் வரல போலங்கிறான். என் கூட இருக்கான்ல இவனை நான் தான் இப்போ டீமனாக மாற்றினேன்னு சொல்கிறாங்க. மூசானால மட்டும்தான் இவனை டீமனாக மாற்ற முடியும், ஆனால் நான் 200 வருஷமா ரிசர்ச் பண்ணி இப்போ இவனை டீமனாக மாற்றிருக்கேன். எனது 200 வருஷமா? 200 வருஷமா உட்காந்து இந்த ஒரு பையனை தான் டீமனாக மாற்ற முடியுதா? அப்போ உங்கள் வயசு தான் என்னன்னு சொல்லி டான்ஜரோ கேட்குறான். லேடிஸ் கிட்ட வயசு கேட்கக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அந்த பையன் டான்ஜரோ வயிற்றுல அடிக்கிறான். இதை பார்த்து டமையா அவனை திட்டுறாங்க. திட்டும்போது கூட லேடி அழகா தான் இருக்காங்க சொல்லி அந்த பையனை மனசுல நினைக்கிறான். எல்லாரையெல்லாம் அப்படி நான் மாத்துறதில்ல, இவன் சாகர கண்டிஷன்ல தான், அதனால தான் இவனை மாத்துறேன்னு சொல்றாங்க. டான்ஜரோ இவங்களோட சென்டஸ் மேல ஸ்மெல் பண்ணி பார்க்கறான், கொஞ்சம் கூட டிஃபரன்ஸே ஆகல. அப்போ இவங்க உண்மையை தான் சொல்றாங்க, இவங்களை நான் நம்பலாம். அப்போ இதே ரிவர்ஸ்ல பண்ண முடியுமா, அதாவது டீமனா இருக்க ஒருத்தவங்களை ஹியூமனா மாற்ற முடியுமான்னு கேட்குறான். இப்போ இந்த பக்கம் கிபுட்ஸுஜி அனுப்பின டீமன்ஸை கட்டுறாங்க. நம்ம டான்ஜரோ வந்து வழியை ட்ரேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வழியாக தான் போயிருக்காங்க, மொத்தம் 3 பேர் போயிருக்காங்க. அதில் ஒருத்தன் பாக்ஸ் வச்சுட்டு போயிருந்துருக்கான். அவங்களும் மாற்ற முடியுங்கிறாங்க. இதை கேட்டு டான்ஜரோ எப்படின்னு சொல்லிட்டு ஆர்வம் பக்கத்தில் நிறுக்கிறான். பக்கத்தில் நிற்காத அந்த பையனை போட்டு அடிக்கிறான். இதை பார்த்து அவங்களும் டென்ஷன் ஆகுறாங்க. நீங்கள் தானே அவனை அடிக்கக்கூடாது, நீங்கள் அதனால தான் நான் தூக்கி போட்டேன்னு சொல்லி அந்த பையனை காமெடி பண்ணிட்டு இருக்கான். ஆக்சுவலி மனுஷங்களா மாத்துறது எப்படின்னு சொல்லி எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல, கிபுட்ஸுஜால் தான் இப்போ வரைக்கும் மாற்ற முடியும்னு நினைக்கிறேன். ஆனால் கிபுட்ஸுஜி மாதிரி மற்ற டீமன்ஸோட பிளட் சாம்பிள்ஸ்லாம் கிடச்சிச்சுன்னா நான் அதுக்கு ஏதாவது வழி பார்க்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. முதல் எனக்கு உன் தங்கச்சியோட பிளட் சாம்பிள் வேணும், ஏன்னா எந்த ஹியூமனாக இருந்தாலும் சரி இல்லை டீமனாக இருந்தாலும் சரி, ஒரு 2 வருஷமா எதுவுமே சாப்பிடாம இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வெறி பிடிச்சிரும். ஆனால் நம்ம நெசுக்கோ அப்படி இல்லை, மேபி அவரோட ரத்தம் கூட இதுக்கு ஏதாவது ஒரு வழியாக இருக்கலாம். ரெண்டாவது கிபுட்ஸுஜியோட முக்கியமான டீமன்ஸ், அதாவது அவனுக்கு கீழே வந்து முக்கியமான 13 டீமன்ஸ் இருக்காங்க. அந்த 13 பேரோட டீமன்ஸோட பிளட்ஸ்லாம் கிடச்சிச்சுன்னா என்னால் ஏதாவது வழி கண்டுபிடிக்க முடியும்னு சொல்கிறாங்க. இப்போ இதுக்கான கியூரை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா நெசுக்கோ மட்டும் இல்லை மற்ற எல்லா டீமன்ஸுமே உங்களால் ஹியூமனாக மாற்ற முடியல அப்படின்னு தானே சொல்லி டான்ஜரோ கேட்குறான். ஆமாம் நீ சரியாக சொன்னு சொல்லி டான்ஜரோ பார்த்து அவங்களும் சிரிக்கிறாங்க. இதை பார்த்து அந்த பையன் ரொம்ப டென்ஷன் ஆகுறான். இப்போ டக்குன்னு அவங்க வீட்டுக்குள்ள வந்து 2 டீமனை அட்டாக் பண்ணுறாங்க. இப்போ அந்த 2 டீமனுமே காட்டுறாங்க. ஆக்சுவலி அவங்களோட பிளட் டீமன் ஆர்ட்டை தான் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா நீ சொன்னது உண்மை தான், இங்கே ஒரு டீமன் தான் இருக்கு போல இருக்கு. என்னன்னா நம்ம பிடிக்க வந்தது ஹியூமன்ஸ், ஆனால் இங்கே வந்து ஒரு டீமன் வந்து அதோட பிளட் டீமன் ஆர்ட்டை யூஸ் பண்ணியிருக்கு. இப்போ இது பக்கத்தில் இருக்க டீமன் புலம்பிட்டு இருக்கான், நீ ஜாக்கிரதையாக இருக்க மாட்டேங்க, இப்போ பாரு என்னோட ட்ரெஸ்லாம் அழுக்காகுதுன்னு. இப்போ அந்த பொண்ணு அதோட பிளட் டீமன் ஆர்ட்டை யூஸ் பண்ணி அந்த பாலை தூக்கி போட்டு அட்டாக் பண்ணுது. அந்த பால் ஸ்ட்ரைட்டாக வராமல் ஜிக்ஸாக்காக வந்துட்டு இருக்கு. இப்போ அந்த பால் யூஜிரோங்கிற மேலே படுத்து பார்த்தா அவன் தலைவே துண்டா எடுத்தது. இப்போ நெசுக்கோவின் டான்ஜரோ வந்து வெளியில போயிட சொல்றான் கூட்டிட்டு, ஆனால் அவங்க இல்லை வேணாம் பேஸ்மெண்ட் இருக்கு அதுக்கு போயிருங்கன்னு சொல்றாங்க. இப்போ நெசுக்கோ பேஸ்மெண்ட்டுக்கு போயிட்டா நான் இவ்வளோ நாள் சண்டை போட்ட டீமனோட இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லி டான்ஜரோ நினைக்கிறான். நீ தான் இந்த ஹார்ன் ஆஃப் இயரிங்ஸ் போட்டிருக்க பையனா, உன்னை தேடி தான் நாங்கள் வந்தோம்னு சொல்லி அந்த டீமன் சொல்லுது. இதை கேட்டு டான்ஜரோ நீங்க போயிருங்க, இந்த டீமன் என்னை தேடி தான் வந்திருக்குன்னு சொல்றான். அதுக்கு மிஸ்டர் அம்மாவே எங்களை பத்தி கவலைப்படாதான், நான் ஒரு டீமன் தாங்கிறா. இப்போ அந்த டீமன் அந்த பாலை ரொம்ப ஃபாஸ்டா வீசுது. டான்ஜரோ அதை சென்ஸ் பண்ணி கரெக்டாக அதோட சென்டர் பாயிண்ட்ல குத்துறான் கத்தியை வச்சு. ஓஹோ கத்தியை வச்சு குத்திட்டா அவ்வளோதான் நினைச்சான்னு சொல்லி இந்த டீமனு கேட்குது. பார்த்தா அந்த பால் தானாவே மூவ் ஆகுது. ஆமா யூஜிரோ கிட்ட போகும்போது இப்படிதான் அந்த பால் மூவ் ஆச்சு, எப்படி இதை கண்ட்ரோல் பண்றான்னு சொல்லி டான்ஜரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ நம்ம யூஜிரோ டீமன்கிறதுனால அவன் பாட்டுக்கு ஹீலிங் ஆக ஆரம்பிக்கிறான். பாதி வாய் தான் வந்திருக்கான், ஆனால் அதுக்குள்ளே புலம்ப ஆரம்பிச்சிடுறான். இதுக்கு தான் நான் இங்கே கூட்டிட்டு வர வேணாம்னு சொன்னேன், இந்த டீமன் ஸ்லேயருங்கெல்லாம் இங்கே வந்ததுனால தான் பிரச்சனை, இப்படி இருந்துச்சுன்னா மூசான் கிபுட்ஸுஜி நம்மளை ஈஸியாக கண்டுபிடிச்சிடும்னு சொல்லி அவன் கத்திக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலி இப்போ இந்த டீமன் வந்து பிளட் டீமன் ஆர்ட் யூஸ் பண்ணி தான் இவ்வளோ நாள் ஹைட் அவுட்ல ஹைட் ஆகிட்டு இருந்திருக்காங்க. இவங்களே பிளட் டீமன் ஆர்ட் தான் யூஸ் பண்ணுறாங்கிறதுனால தான் டான்ஜரோவில் இந்த புதுசாக வந்திருக்கு 2 டீமனை சென்ஸ் பண்ண முடியல டக்குன்னு வந்தோடனே. இப்போ அந்த டீமன் இவ்வளோ நேரம் 2 கையை வச்சு தான் பால் பண்ணிட்டு இருந்தது. இப்போ பார்த்தா டக்குன்னு 6 கை வச்சு 6 பாலை வச்சு அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. 2 பாலுக்கே இவங்களால சமாளிக்க முடியல. இப்போ 6 பால் வரவும் இவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. என்னதான் நம்ம டான்ஜரோ அந்த பாலை 2 வெட்டினாலுமே அந்த வெட்டப்பட்ட பால்ஸ் வந்து இவன் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. இப்போ இந்த பால் எல்லாத்துலயுமே 2 டீமனோட ஸ்மெல் இவனுக்கு வந்துகிட்டே இருக்கு. இப்போதான் டான்ஜரோ புரிஞ்சுக்கலாம், இப்போ இது ஒரு டீமனோட டீமன் ஆட்ல 2 டீமனுமே அவங்க பவர்ஸ் யூஸ் பண்றாங்கன்னு. இப்போ மிஸ்டர் அமயோ மேலே ஒரு பால் பட்டுருது. அந்த ஆரோஸை பார்த்து டாச் பண்ணுங்கிறாங்க. எந்த ஆரோஸ்னு சொல்லி டான்ஜரோ கேட்கறா. இந்த என் கண்ணு மூலியமா பாருன்னு சொல்லி அவனும் ஒரு பிளட் டீமன் ஆட்டை யூஸ் பண்ணி அவனுக்கு மேலே ஒரு சீட்டு மாதிரி வைக்கிறான். இப்போ நம்ம டான்ஜரோலையுமே அந்த ஆரோஸ்லாம் பார்க்க முடியுது. அந்த ஆரோஸ் மூவ் ஆகிற பேட்டர்ல தான் இப்போ அந்த பாலும் மூவ் ஆகுது. இப்போ அப்படியே டான்ஜரோ பின்னாடி போயிட்டு வெளியில இருக்க டீமனை நீ பார்த்துக்கோ, இந்த பால் வச்சிருக்க டீமனை நான் பார்த்துக்கிறேங்கிறான்.
இப்போ நெசுகோ போயிட்டு அங்கே இருக்க ஆரோஸ் வச்சிருக்க டீம் அட்டாக் பண்ணோன்னே இங்கே இருக்க ஆரோஸ் எல்லாமே மறைஞ்சு போயிடுது. இப்போ அந்த ஆரோ இல்லாதனால இந்த 6 பாலுமே நின்றுச்சு அப்படியே மூவ் ஆகுறத. டான்ஜரோ இப்போ வாட்டர் பிரீத்திங் தேர்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணி அந்த 6 பாலையுமே கட் பண்ணிட்டு அப்படியே போய் அந்த டீமனோட 6 கையுமே வெட்டிடுறான். இது இந்த 12 கீஸு கீழே ஒன்றான்னு சொல்லி கேட்குறான். டமையாவும் வந்து மேபி வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. அப்போ உங்களோட ஃபர்ஸ்ட் பிளட் சாம்பிள் கிடச்சிச்சுன்னு நினச்சிக்கோங்கிறான் டான்ஜரோவும். இப்போ ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. எனக்கு இதை ரிசர்ச் பண்ணுறதுக்கு நெசுகோட பிளட் தேவைப்படும். அது இல்லாமல் மூசனோட கண்ட்ரோலில் டேரெக்டாக இருக்க 12 கீஸோட பிளட்டும் வேணும். ஆனால் அந்த 12 கீஸ் பக்கத்தில் போகிறதே ரொம்ப ஆபத்தானது. ஏன்னா அவங்க ரொம்பவே பவராக இருப்பாங்கன்னு சொல்லி இருந்திருப்பாங்க. ஓ இப்போ என்னோட பிளட் சாம்பிள் நீ எடுத்து கொடுக்க போறியான்னு சொல்லிட்டு அந்த டீமோனு சிரிக்குது. உண்மையிலுமே உனக்கு அவ்வளோ தைரியம் இருந்துச்சுன்னா வந்து எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு அந்த டீமோனு சொல்லுது. பார்த்து ஜாக்கிரதையாக சண்டை போடு. இது உண்மையிலுமே அந்த 12 கீஸில் வந்துச்சுன்னா இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறான். டான்ஜரோ நான் இனிமேல் கவனமாக பார்த்துக்கிறேங்கிறான். இப்போ மிஸ்டர் அம்மையை விட்டு இதுதான் நமக்கான சரியான சான்ஸ், வாங்க இங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிடலான்னு சொல்கிறான். அவங்களும் கொஞ்சம் ஷாக் ஆகுறாங்க இதை கேட்டோன்னே. நான் சும்மா விளாண்டேங்கிறான். எப்போ போய் விளையாடுன்னு விவசாயே இல்லை எனக்கு. இப்போ அந்த பக்கம் காட்டுறாங்க. அந்த ஆரோ டீமன் இப்போ நம்ம நெசுகோ அட்டாக் பண்ணிடுது. இப்போ அந்த டீமன் அதோட வெட்டப்பட்ட 6 கையுமே டக்குன்னு ரீஜென்ரேட் பண்ணிடுது. இது என்ன இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு டான்ஜரோ யோசிக்கிறான். இப்போ பார்த்தா திடீர்னு சைடில் நெசுகோ வந்து டான்ஜரோ மேலே விழுந்துடுறா. இப்போ அங்கிட்டு இருந்து யூஜிரோ வந்து டான்ஜரோ நீ அங்கிட்டு ஆரோ வச்சிருக்க டீமனை பார்த்துக்கோ, இந்த பால் வச்சிருக்க டீமனை நாங்கள் பார்த்துக்கிறோங்கிறான். நெசுகோ நீ இந்த டீமனை பார்த்துக்கோ, நான் அந்த டீமனை பார்த்துக்கன்னு சொல்லிட்டு டான்ஜரோ அப்படியே அவங்க பார்க்குறாங்க. நெசுகோ இப்போ அந்த 2 பேரையும் பார்க்குறாங்க. அவங்களுக்கு பார்க்குறப்ப அவங்களோட அம்மா தம்பி மாதிரி இருக்கு. இப்போ அவங்க 2 பேரும் மாற்றி ஃபைட் பண்ண போகிறாங்க. இப்போ நம்ம டான்ஜரோவும் அந்த டீமனை போய் அட்டாக் பண்ண போகிறோம், ஆரோ டீமனை. இவனுக்கு அந்த ஓப்பனிங் த்ரெட் தெரியுது. திடீர்னு பார்த்தா அந்த த்ரெட் அப்படியே கட் ஆயிருது. என்னன்னு பார்த்தா இவன் ஒரு ஆரோவில் மாட்டிக்கிறான். அந்த ஆரோ அவனுக்கு கொண்டு போய் அங்கேயும் இங்கேயும் மாறி இடிக்க வச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம டான்ஜரோலையுமே ஒன்றுமே பண்ண முடியல. அந்த ஆரோ தான் இவனை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. இப்போ போய் அந்த ஆரோ அவனை வானத்தில் போய் விட்டுருது. லேடி டமையோ மேலே கை வச்சிங்கன்னா அவ்வளோதான் சொல்லிட்டு அவனு சொல்கிறான். ஓஹோ அப்போ டமையோ இங்கே தான் மறைஞ்சிருக்காளா, இன்றைக்கி எங்களுக்கு ரொம்பவே லக்கு தான் போல இருக்குன்னு சொல்லிட்டு அந்த டீமோட பாலை வச்சு இப்போ திரும்பி அட்டாக் பண்ணுது. நெசுகோ அந்த பாலை ஏற்றி வைக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் நெசுகோட கால் தான் உடஞ்சி போகுது. இப்போ அந்த டீமோட நெசுகோ உதச்சி வீட்டுக்குள்ளே அனுப்பிடுது. இன்றைக்கி நம்ம இந்த பையனோட தலையும் இந்த டமையோட தலையும் கொண்டு போய் கொடுப்போம். நெசுகோக்கு ஃபாஸ்ட்டாக ஹீலிங் ஆகாது, ரத்தம் வந்துக்கிட்டே இருக்கும். டமையோ ஒரு இன்ஜெக்ஷன் போடுறாங்க. இதை பார்த்தா நெசுகோக்கு அவங்க அம்மா மாதிரியே அவங்க தெரியிட்டாங்க. நம்ம டான்ஜரோ சைடு காட்டுறாங்க. இவனால் அந்த டீமன் கிட்ட நெருங்கவே முடியல. இவன் என்னதான் ஸ்வாட் வச்சு வெட்ட போனாலும் அந்த ஆரோஸ் வந்து இவனை லைட்டாக மாற்றி விட்டுருது. அந்த டீமனை அவனோட கையை வச்சு தான் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். அவன் அந்த ஆரோஸையும் வெட்ட ட்ரை பண்ணுறான். ஆனால் அந்த ஆரோஸையும் இவனால் வெட்ட முடியல. அந்த ஆரோட சேர்த்து போய் இவனும் விழுவுறான். டான்ஜரோ ரொம்ப அடி வாங்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ அந்த டீமனும் டான்ஜரோட கையை துண்டா பிச்சை எடுக்கலாம்னு சொல்லிட்டு ரிப்பன் மாதிரி சுற்றுறான் அவன் கையில் அந்த ஆரோவை. ஆனால் டான்ஜரோ அந்த ஆரோ சுற்றுற அதே டைரக்ஷன்லேயே சுற்றி அவன் கையை ரிலீஸ் பண்ணி வெளில வந்துடுறான். இப்படியே போயிட்டு இருந்தால் என்னால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது, ஏதாவது ஒரு கட்டத்தில் நான் இறந்துருவேன். இப்போ அந்த டீமன் ஃபுல் ஃபோர்ஸில் அட்டாக் பண்ணுது. டான்ஜரோ அவனோட வாட்டர் மூவ் 6th and 3rd யூஸ் பண்ணி அந்த வேரோஸ் எல்லாத்தையுமே அவன் பின்னாடி எடுத்துகிட்டு போகிறான். அந்த ஆரோஸ் எல்லாம் இவனோட வாட்டர் கூட சேர்ந்து இவன் கத்தியோட சேர்ந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. அந்த ஆரோஸோட இவனோட வாட்டர் பிரீத்திங் பர்ஃபார்ம் பண்ணி இவனுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் அந்த கத்தியை கஷ்டப்பட்டு தூக்கி அந்த டீமனோட தலையை வெட்டுறான். இப்போ அந்த டீமன் ஃபுல் ஃபோர்ஸில் அட்டாக் பண்ணுது. டான்ஜரோ அவனோட வாட்டர் மூவ் 6th and 3rd யூஸ் பண்ணி அந்த வேரோஸ் எல்லாத்தையுமே அவன் பின்னாடி எடுத்துகிட்டு போகிறான். அந்த ஆரோஸ் எல்லாம் இவனோட வாட்டர் கூட சேர்ந்து இவன் கத்தியோட சேர்ந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. அந்த ஆரோஸோட இவனோட வாட்டர் பிரீத்திங் பர்ஃபார்ம் பண்ணி இவனுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் அந்த கத்தியை கஷ்டப்பட்டு தூக்கி அந்த டீமனோட தலையை வெட்டுறான். டான்ஜரோலையுமே ரொம்ப முடியல, ஏற்கனவே அடி வாங்கிட்டான் ரொம்ப, அதனால் அவனும் போய் அப்படியே விழுந்துடுறான். இப்போ அந்த டீமன் தலை தனியாக துண்டாக வந்துடுது. இருந்தாலும் அந்த டீமன் விட மாட்டேங்குது, கத்திக்கிட்டே இருக்கு. ஒன்னால பாரு என் ஃபேஸ் ஃபுல்லாக இப்போ அழுக்காயிருச்சுன்னு. அந்த டீமன் சாகிற டைமிங்கில் கண்ணாப்பினான்னு அந்த ஆரோஸை நம்ம டான்ஜரோ மேலே இறக்கிடுறான். இப்போ டான்ஜரோ கண்ணாப்பினான்னு பறக்க ஆரம்பிச்சிடறான். கண்டிப்பாக இதில் ஒரு சைடு போய் டான்ஜரோ மோதினாலுமே அவன் இறந்துருவான் தான். அவனும் கஷ்டப்பட்டு அவனோட வாட்டர் பிரீத்திங்கை யூஸ் பண்ணி எங்கேயுமே போய் மோதாமல் தப்பிச்சுக்கிட்டு இருக்கான். ஒரே நேரத்தில் திட்டத்தட்ட பல டெக்னிக்கை யூஸ் பண்ணி தப்பிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த டீமன் இப்போ கத்திக்கிட்டு இருக்கு, நான் கண்டிப்பாக சாகும்போது ஒன்றே என் கூட சேர்த்து கூட்டிகிட்டு போயிடுவேன்னு. எல்லா ப்ரீதிங் ஸ்டைலையும் ஒரே நேரத்தில் யூஸ் பண்ணுறது கஷ்டம். அதனால் நம்ம டான்ஜரோ இது எப்போ தான் முடியுமோன்னு சொல்லி ஒன்றா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கான். இப்போ அந்த டீமனோட தலையுமே ஃபுல்லாகவே பேர்ன் ஆயிடுச்சு. திடீர்னு நடுப்புற அந்த ஆரோஸ் எல்லாமே மறைஞ்சிடும். டான்ஜரோ மேலேருந்து கீழே விழுவுறான். அவனோட கால் எலும்பும் உடஞ்சிருச்சு, முதுகும் ஃப்ராக்சர் விட்டுருச்சு. அவனால் எந்திரிக்க கூட முடியல. இன்னும் அங்கே ஒரு டீமன் உயிரோட இருக்குன்னு சொல்லிட்டு அவன் ஸ்வாடை எடுக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் அவனோட ஸ்வாடை கூட அவனால் எடுக்க முடியல. இப்போ அப்படியே வாயால் அந்த ஸ்வாடை எடுத்துகிட்டு அப்படியே ஊர்ந்து போகிறான். எங்கே கூட சண்டை போகிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சான்னு சொல்லிட்டு இப்போ அந்த பால் வச்சிருக்க டீமனும் ஃபுல்லாக க்ளவுடு மாதிரி ஒன்று ஃபார்ம் பண்ணிட்டு அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. இப்போ அந்த பாலும் யூஜிரோ மேலே பட போகுது. ஆனால் ஜஸ்ட் மிஸ்ல நெசுகோ வந்து காப்பாற்றுறான். பார்த்து நெசுகோன்னு சொல்லி அவனும் சொல்கிறான். இதை பார்த்த நெசுகோக்கு அவனோட தம்பி மாதிரி தெரியும், அப்படியே தலையை தடவி கொடுக்குறா. இப்போ நெசுகோ அந்த பாலை எப்படி கிக் பண்ணுறதுங்கிறதையும் கற்றுக்கிட்டா. இப்போ அந்த டீமன் பால் போட நெசுகோ கிக் பண்ணிகிட்டே இருக்கான். நெசுகோ கிக் பண்ணுற பாலை வந்து அந்த டீமனால் பிடிக்க கூட முடியல. இதை பார்த்து அந்த டீமன் மோதி பார்த்துடலாம் சரிவான்னு சொல்லிட்டு மாற்றி கிக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நெசுகோ இதை எப்படி தான் பண்ணுறான்னு சொல்லி யூஜிரோ ஆச்சரியமாக கேட்குறான். ஆக்சுவலி நான் அவளுக்கு ஹீலிங் பர்சன் மட்டும் தான் கொடுத்தேன், இப்போ நீ பார்த்துட்டு இருக்கதா அவளோட உண்மையான பியூர் ஸ்ட்ரென்த்து தான்.
ஒரு டைமுக்கு மேலே நெசுக்கோவே ரொம்ப ஃபோர்ஸாக அட்டாக் பண்ணுவோம். அந்த டீமனே இதை பார்த்து பயந்து போயிடுறான். இப்படியே போயிட்டு இருந்தால் ஒரு டைமுக்கு மேலே நெசுக்கோ அவளோட ஸ்டாமினா இழந்துருவான்னு சொல்லிட்டு இப்போ டமாயாவும் ஏதோ பிளான் பண்ணுறா. பரவாயில்ல, நீயும் நல்லா தான் விளையாடுறேன்னு சொல்லிட்டு இந்த டீமன் அட்டாக் பண்ண போகுது. அப்போ திடீர்னு நடுப்புற மிஸ் டமாயா வந்துடுறாங்க. வெயிட் பண்ணு, உனக்கு மூசான் கிபுட்சுஜியை பற்றி என்ன தெரியும்னு கேட்குறாங்க. மூசான் கிபுட்சுஜி ஒரு கோலை, ஏன்னா அவன் எங்களை வந்து அட்டாக் பண்ணாமல் உங்களை மாதிரி சின்ன சின்ன டீமன்ஸை அனுப்பிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வெறுப்பேற்றுறா. இதை கேட்ட அந்த டீமனும் இல்லை, அவர் அப்படிலாம் இல்லை, அவர் ஒரு உண்மையிலுமே தைரியமானவள் தான்ங்கிறா. மூசான் கிபுட்சுஜி நீங்கள் நினைக்கவே முடியாத அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கு. அச்சோ, நான் ஒரு பேர் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு அந்த டீமனும் வாய முடிக்குது. ஆக்சுவலி மிஸ் டமாயோ வந்து பிளட் டீமன் ஆட்டை யூஸ் பண்ணி அந்த டீமனோட பிரெயின் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் குறைக்க வச்சிருக்காங்க. இதனால தான் அந்த டீமன் மறந்து போய் மூசான் கிபுட்சுஜியோட பேரை சொல்லிட்டான். அச்சோ, நான் தெரியாமல் பேரை சொல்லிட்டு என்ன மனுஷருங்கன்னு சொல்லிட்டு அவளும் கத்திக்கிட்டே ஓடுறா. ஆக்சுவலி மூசான் கிபுட்சுஜியால் கன்வெர்ட் பண்ண எல்லா டீமனுக்குள்ளேயுமே ஒரு கர்ஸ் இருக்கும். அதனால தான் டேஞ்சரை அட்டாக் பண்ண பழைய டீமன் கூட ஒரு பேரை சொல்லியிருக்காது. இப்போ அந்த பேர் இந்த டீமன் சொல்லிடவும் ஒரு கர்ஸ் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இப்போ அந்த பொண்ணு உடம்புக்குள்ள வந்து கையெல்லாம் கிழிச்சுக்கிட்டு வெளியில் வருது. இதை பார்த்து அங்கே இருக்க எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. அவளால் இதை பொறுத்துக்கவே முடியல, ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறா. இப்போ அந்த கை வந்து அப்படியே அவள் தலையை பிச்சு எடுக்குது. அங்கே நம்ம டேஞ்சரோ மட்டும் இல்லை, அங்கே இருக்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. என்னோட டீமன் இல்யூஷனால அவளோட பிரெயின் கெப்பாசிட்டி கம்மியாக இருந்துச்சு, அதனால தான் அவள் மூசான் கிபுட்சுஜிங்கிற அந்த பேரை சொல்லிட்டா. இப்போ மிஸ் டமாயோ அப்படியே அந்த ரிக்கர்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க டேஞ்சரோ கிட்ட. இப்போ யூஜர் அங்கேருந்து ஓடி வந்து டேஞ்சரோட மூக்கை மூடிக்கிறான். இல்லை, டமாயோட டீமன் ஆட்டை நீ சுவாசிக்காத, அது ஹியூமன்ஸ்க்குலாம் ரொம்பவே டேஞ்சரஸுங்கிறான். இது 12 கீஸில் ஒன்றும் இல்லை, இவளோட கண்ணை பாருங்க. 12 கீஸுமே அவங்க கண்ணில் நம்பர் எழுதியிருக்கோம், ஆனால் இந்த டீமனுக்கு எந்த நம்பரும் எழுதலை, அதனால தான் இது இவ்வளோ வீக்காக இருந்திருக்குன்னு சொல்லி மிஸ் டமாயோ சொல்கிறாங்க. ஆனால் இதை கேட்டு டேஞ்சரோ எது இது வீக்காக இருந்துச்சான்னு சொல்லி யோசிக்கிறான். இந்த டீமன்ஸ்க்கு இது தேவைதான்னு சொல்லிட்டு அவனும் சிரிக்கிறான். மிஸ் டமாயோ இப்போ அந்த பிளட் சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணிட்டு நெசுக்கோக்கு ரெஸ்ட் தேவை, நான் உள்ளே போகிறேன்னு சொல்லிட்டு உள்ளே போகிறான். லேடி டமாயோ விட்டு நானும் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு யூஜரும் சீக்கிரம் உள்ளவான்னு சொல்லிட்டு உள்ளே போகிறான். என்னோட பால் எனக்கு வேணும் அப்படின்னு சின்ன குழந்தை மாதிரி அந்த டீமனும் கேட்குது. இதை கேட்ட டேஞ்சரோ அந்த பால் எடுத்து கொண்டு போய் அந்த டீமன் கிட்ட வைக்கிறான். நீ என் கூட விளையாடுன்னு சொல்லி அந்த டீமனும் கேட்குது. டேஞ்சரோ நினைக்கிறான், நீ பல பேரை கொண்டிருந்தாலும் நீ உள்ளுக்கு ஒரு சின்ன குழந்தை தான். இப்போ அப்படியே சூரியன் வர வர அந்த டீமனோட பாடி ஃபுல்லாகவே எரிஞ்சு போயிடுது. நீ உன்னை 12 கீஸில் ஒருத்தன் நம்பி அவனுக்காக கஷ்டப்பட்டு போராடி இருக்க. இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த மூசான் கிபுட்சுஜி தான். அவனுக்கு நம்பிக்கையாக வேலை பார்க்குற ஆளுங்கள் கூட அவன் விட்டு வைக்கிறது இல்லை, அவனுக்காக கஷ்டம் தான் படுறாங்க. உன்னை சும்மா விட மாட்டேன் மூசான் கிபுட்சுஜின்னு நம்ம டேஞ்சரோ நினைக்கிறான். இப்போ அப்படியே வீட்டுக்குள்ளே போகிறான், பார்த்தாங்க யாருமே இல்லை. இப்போ கீழே பேஸ்மெண்ட்லேருந்து சவுண்ட் வரும். டேஞ்சரும் கீழே பேஸ்மெண்ட்டுக்கு போகிறான். இப்போ அங்கே நெசுக்கோமே நார்மல் ஆகிட்டா. வந்தோடனே டேஞ்சரோ கட்டி பிடிக்கிறா. இப்போ அப்படியே போய் மிஸ் டமாயும் கட்டி பிடிக்கிறா. இதை பார்த்தா யூஜரோமே டென்ஷன் ஆகுறான். பரவாயில்ல இருக்கட்டும்னு மிஸ் டமாயும் சொல்கிறாங்க. இதை பார்த்து நெசுக்கோ அவனையும் தடவி கொடுக்குறா. இவன் உங்கள் எல்லாரையுமே ஃபேமிலியாக நினைக்கிறான்னு சொல்லி டேஞ்சரும் சொல்கிறான். இதை கேட்டு லேடி டமாயும் அழுவ ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்து டேஞ்சர், நெசுக்கோ நீ கட்டி பிடிக்கிறது அவங்களுக்கு வலிக்குதுன்னு நினைக்கிறேங்கிறா. இல்லை அப்படிலாம் இல்லை, ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லி அவங்களும் இப்போ நெசுக்கோ கட்டி பிடிச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ நம்ம யூஜருமே ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்குறான். அவன் இப்போ சாகிற கண்டிஷனில் இருக்கும் போது நான் உன்னை எப்படியாச்சும் காப்பாற்றிடுவேன், ஆனால் நீ இப்போ டீமனாக மாறிட்ட அப்படின்னா உன்னோட மனித நேயத்தையே இழந்துருவ. இப்போ லேடி டமாயும் டேஞ்சரோ கிட்ட கேட்குறாங்க, மூசானுக்கு இப்போ நாங்கள் இருக்கிற இடம் தெரிஞ்சிருக்கோம், அதனால் நாங்கள் இப்போ இடத்த மாற்ற போகிறோம். நான் வேணா நெசுக்கோ என் கூட கூட்டிகிட்டு போகவா? நாங்களும் அவளை பத்திரமா பார்த்துப்போம், உன் கூட ஃபைட்டிங்கில் இருக்கிறதோட எங்கள் கூட சேஃபாக தான் இருப்பான்னு சொல்லி கேட்குறாங்க. அதுவும் கரெக்டு தான் சொல்லி டேஞ்சரோ யோசிக்கிறான். நெசுக்கோவும் டேஞ்சரோட கையை பிடிக்கிறா. இதை பார்த்தா டேஞ்சரோ ஒரு செகண்ட் அமைதியாக இருந்துட்டு அவங்கள்ட்ட சொல்கிறான், நீங்கள் இந்த கேள்வியை என்கிட்ட கேட்டதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், ஆனால் நெசுக்கோ என் கூடயே இருக்கட்டும், திரும்பவும் நான் அவளை பிரிய விரும்பலை. சரி ஓகேன்னு சொல்லி மிஸ் டமாயும் சொல்கிறாங்க. எப்பவும் பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி அவனும் சொல்கிறான். இப்போ டேஞ்சரோ அங்கேருந்து கிளம்புறாங்க. அவனும் ஒரு நிமிஷம் சொல்லி டேஞ்சரோ கூப்பிட்டுட்டு உன்னோட தங்கச்சியும் கொஞ்சம் அழகாக தான் இருக்கான்னு சொல்லி சொல்கிறான். இப்போ அப்படியே அடுத்த ஜேர்னியை காட்டுறாங்க. சவுத் ஈஸ்ட்டுக்கு போன்னு சொல்லி அவன் காக்காவும் கத்திக்கிட்டே இருக்கு. கத்தாதன்னு சொல்லி டேஞ்சரும் சொல்கிறான். ஆனால் அங்கே பார்த்தா இன்னொருத்தன் கத்திக்கிட்டு இருக்கான். ப்ளீஸ் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி அங்கே ஒரு பையன் ஒரு பொண்ணை பிடிச்சி கெஞ்சிக்கிட்டு இருக்கான். இப்போ அவனோட குருவி வந்து நம்ம டேஞ்சரோ கையில் உட்காருது. இப்போ அந்த குருவியும் கீன்னு கத்தி நம்ம டேஞ்சரோ கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுது அவனை பற்றி. டேஞ்சரோ அதெல்லாம் கேட்டுட்டு நான் பார்த்துக்கிறேன் இனிமேன்னு சொல்கிறான். அந்த பொண்ணை ஏன்டா டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு சொல்லி இப்போ டேஞ்சரோ பிடிச்ச அவனை கேட்குறான். அவன் நம்ம டேஞ்சரோ யூனிஃபார்ம் பார்த்து நம்மளாம் ஒன்றுக்குள்ள ஒன்று, நீ என்னடா என்ன இப்படி கேட்குறேன்னு கேட்குறான். இதை கேட்டு நம்ம டேஞ்சரோ உன்னை எனக்கு யாருனே தெரியாதுன்னு சொல்கிறான். நம்ம எல்லாம் அந்த ட்ரைனிங் ஒன்றா அட்டன் பண்ணமே, அதுக்குள்ள மறந்துட்டியாடான்னு கேட்குறான். இவன் அப்படியே அவனை கீழே விட்டுட்டு அந்த பொண்ணுகிட்ட போய் மன்னிப்பு கேட்குறான், இவனுக்காக என்னைய மன்னிச்சுக்கோங்கன்னு. இதை கேட்டு அவன் ஐயோ என்னோட லவரை வீட்டுக்கு போக சொல்றியான்னு கதறான். இதை பார்த்து அந்த பொண்ணு வந்து இவன் அடிக்க ஆரம்பிச்சிடுறா. யாருடா லவர், எனக்கு ஏற்கனவே ஆள் இருக்கு. இதை கேட்டு அவனு அப்போ என்கிட்ட சிரிச்சு பேசினதுலாம் பொய்யான்னு சொல்லி கேட்குறான். யார் சிரிச்சு பேசினா, வழி தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு உன்ட்ட சிரிச்சு பேசினது லவ்வான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இவன்ட்ட கத்திட்டு போறான். என்னை அப்படி கேவலமாக பார்க்காத, ஒன்னால தான் என் கல்யாணம் இப்போ நின்று போச்சு, இப்போ நீ தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு டேஞ்சரோட்ட புலம்பிட்டு இருக்கான். நம்ம டேஞ்சரோ அவனை ஒரு மாதிரி தினுசா பார்க்குறான். என்னோட அடுத்த மிஷனில் நான் கண்டிப்பாக இறந்து போயிடுவேன், எனக்கு சண்டை போடவே தெரியாது, எனக்கு கண்டிப்பாக தெரியும் என்னோட அடுத்த ஜாப்ல நான் இறந்து போயிடுவேங்கிறான். இப்போ 2 பேரும் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க. என்னோட பேர் டேஞ்சரோங்கிறான், இவனு என்னோட பேர் ஜெனிட்ஸுங்கிறான். அப்புறம் ஏன்டா நீ ஸ்வாட்ஸ்மேன் ஆனான்னு சொல்லி டேஞ்சரோ கேட்குறான். அது ஒரு கிழட்டு பையன், என்னை ட்ரைனிங்னு போட்டு சாவடிச்சான், அவன்கிட்ட இருந்து தப்பிச்சதுக்காக இந்த ட்ரைனிங்லாம் அட்டன் பண்ணா இப்போ என்னன்னு பார்த்தா இந்த டீமன்ஸ்க்காக நான் சாக போகிறேன்,
என்னை காப்பாற்ற யாருமே இல்லையான்னு சொல்லிட்டு ஜெனிட்ஸும் அழுதுகிட்டு இருக்கான். இப்போ நம்ம டேஞ்சர் தான் போய் அவனை கொஞ்சம் சமாதானப்படுத்துறான். இப்போ பரவாயில்லையான்னு சொல்லி கொஞ்சம் நேரம் கழிச்சு கேட்குறான். இப்போ எனக்கு பரவாயில்லங்கிறான். அவனுக்கு இப்போ பசிக்குது, அவன் கையில் சாப்பாடு இல்லை. சரின்னு டேஞ்சரை தான் சாப்பாடு கொடுக்குறான். இப்போ சாப்பாடு கொடுத்ததுக்கு தேங்க்ஸ்னு சொல்லிட்டு அதையும் சாப்பிட்றான். உனக்கு இருக்கா டேஞ்சரோன்னு சொல்லி கேட்குறான். டேஞ்சரும் இல்லைங்க, சரி இதுலேயே பாதியை பிச்சு கொடுக்குறான். இங்கே பாரு, உன்னோட குருவி உன்னை பற்றி ரொம்பவே கவலைப்படுதுன்னு சொல்லி டேஞ்சரும் சொல்கிறான். என்னது, என் குருவி பேசுமா? உனக்கு பேட் லாங்குவேஜ்லாம் தெரியுமான்னு சொல்லி அவனும் கேட்குறான். ஆமாம், நீ பொண்ணுங்க பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்க, ரொம்ப பயந்தாங்குழியா வேற இருக்குன்னு சொல்லி இந்த குருவி சொல்லுதுங்கிறான். என்னோட குருவி பேசுகிற உனக்கு எப்படா புரியுதுன்னு சொல்லி அவனும் கேட்டுட்டு இருக்கான். இப்போ மேலே டேஞ்சரோட காக்கா வந்துட்டு ஜெனிட்ஸு டேஞ்சரோ 2 பேரும் அந்த டீமன் இருக்க இடத்துக்கு போங்கன்னு சொல்லுது. இந்த காக்கா அது இப்போ பேசிச்சு தானேன்னு சொல்லிட்டு இப்போ ஜெனிட்ஸும் கதற ஆரம்பிக்கிறான். இப்போ டேஞ்சரை தான் அவனை சமாதானப்படுத்தி இப்போ திரும்பி அந்த டீமன் இருக்க பக்கமாக போயிட்டு இருக்காங்க. எப்படின்னா வந்து பிரோஜனம் இல்லை, செத்து போக தான் போறேன், நான் பேசாமல் இங்கே படுத்து தூங்கிட்டான்னு சொல்லி ஜெனிட்ஸும் கேட்குறான். டேஞ்சர் ஆனால் அதெல்லாம் கண்டிக்கிற மாதிரி எல்லாமே அந்த வீட்டை ஸ்மெல் பண்ணிட்டே போகிறான். இந்த வீடு தான் எனக்கு, இந்த வீட்டிலேருந்து டீமன் ஒரு ஸ்மெல் வருது, உனக்கு தெரியுதான்னு சொல்லி கேட்குறான். இல்லை எனக்கு ஸ்மெல்லாம் தெரியல, ஆனால் ஒரு சவுண்டு கேட்குது, அது அந்த டீமன் சவுண்டு தான் சொல்லி இப்போ ஜெனிட்ஸும் சொல்கிறான். அப்போ பார்த்தா அங்கே ஒரு 2 சின்ன பசங்க நின்றுட்டு இருக்காங்க பயந்துக்கிட்டு. இப்போ நம்ம டேஞ்சர் அவன்கிட்ட பேச போகிறாங்க. ஆனால் அவங்க டேஞ்சரை பார்த்தோமே பயப்படுறாங்க. இவங்களை எப்படி சமாதானப்படுத்துறேன்னு சொல்லிட்டு அந்த குருவியை காட்டுறான் டேஞ்சரோ. இப்போ அந்த குருவியை பார்த்தோன்னே இந்த பசங்க கொஞ்சம் நார்மல் ஆகுறாங்க. இப்போ என்னாச்சு சொல்லுங்கன்னு சொல்லி டேஞ்சரும் கேட்குறான். இந்த வீடு இது வந்து ஒரு மான்ஸ்டருக்கு சொந்தமானது. நேற்று நைட்டு நாங்கள் இந்த பக்கம் நடந்து வந்துட்டு இருந்தோம், அப்போ அது எங்கள் அண்ணனை தூக்கிட்டு போயிடுச்சு. அவனோட ரத்த சிந்தனை வச்சு நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம், அவன் இந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்கான்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட டேஞ்சரோ, நீங்கள் ரொம்ப தைரியமான பசங்க தான், அவங்க அண்ணனுக்காக இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க, கவலைப்படாதீங்க, இதுக்கப்புறம் நாங்கள் பார்த்துக்குறோங்கிறான். இப்போ அந்த பசங்களும் ரொம்பவே தேங்க்ஸுங்கிறாங்க. இந்த பக்கம் ஜெனிட்ஸோ காட்டுறாங்க. அந்த சவுண்டு அது ரொம்ப பயங்கரமாக இருக்குங்கிறான். ஆனால் அங்கே இருக்க மற்ற யாருக்குமே அந்த சவுண்டு கேட்கல. இப்போ பார்த்தா கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு ட்ரம் சவுண்ட் அந்த வீட்டுக்குள்ளேருந்து கேட்க ஆரம்பிக்குது. இப்போ அந்த வீட்டு மாடியிலேருந்து ஒரு ஆள் கீழே விழுவுறான். இதை பார்த்து ஜெனிட்ஸு பயந்துகிட்டு இருக்கான். டேஞ்சரும் ஓடி போயிட்டு அவனுக்கு என்னாச்சுன்னு பார்க்குறான். அந்த இடத்துலேருந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோம், ஆனால் வந்து கடைசியில் இறந்து தான் போக போகிறோமான்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஆள் இறந்து போயிடுறான். இதை பார்த்தா டேஞ்சரும் ரொம்பவே வருத்தப்படுறான். நான் மட்டும் கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தேன்னா இவனை எப்படியாச்சும் காப்பாற்றிருக்கலாமேன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறான். இப்போ அப்படியே அந்த வீட்டுக்குள்ளேருந்து பயங்கரமான சவுண்ட்லாம் வருது. இந்த சவுண்டை கேட்ட ஜெனிட்ஸும் அந்த பசங்களும் ரொம்பவே பயப்படுறாங்க. டேஞ்சரோ இப்போ அந்த பசங்கள்ட்ட கேட்குறான், இதுதான் அவங்க அண்ணன் நான். அந்த பசங்களும் இல்லை இது எங்கள் அண்ணன் இல்லை, எங்கள் அண்ணன் வந்து ஆரஞ்சு கலரில் துணி போட்டிருந்தான்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இன்னொரு ஆள் உள்ளே இருக்காங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு இவனுக்கு இருதரஞ்சலி செலுத்திட்டு ஜெனிட்ஸுவை கூப்பிட்றான் உள்ளே போகிறதுக்காக. ஜெனிட்ஸு வா உள்ளே போகலான்னு சொல்லி கூப்பிட்றான். ஆனால் ஜெனிட்ஸு மூஞ்ச பார்த்தாலே தெரியுது. அப்போ எனக்கு வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு டேஞ்சரும் திரும்புகிறான். என்னை இங்கே தனியாக விட்டு போகாத, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு ஜெனிட்ஸும் அவனை பிடிச்சிக்கிறான். இப்போ அந்த பசங்க கிட்ட போயிட்டு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா இந்த பாக்ஸ் உங்களை காப்பாற்றும்னு சொல்லிட்டு இப்போ ஜெனிட்ஸை கூட்டிட்டு அந்த வீட்டுக்குள்ளே போகிறான். இப்போ அப்படியே பொறுமையாக 2 பேர் வீட்டுக்குள்ளே போகிறாங்க. ஜெனிட்ஸும் பயந்துக்கிட்டு டேஞ்சரோ வாப்பா வெளில போயிடலாங்கிறான். இதை கேட்டு டேஞ்சரோ வா ஜெனிட்ஸு போகலாங்கிறான். ஜெனிட்ஸு உள்ளே இல்லைப்பா வெளியில் நான் சொன்னேங்கிறான். டேஞ்சரும் இப்போ அவன்கிட்ட ஏதாவது சொல்லணுமேன்னு சொல்லிட்டு இங்கே பாரு ஜெனிட்ஸு, கடைசி ஃபைட்டில் எனக்கு கால் கை முதுகெலும்பு எல்லாமே உடஞ்சிருச்சுங்கிறான். அச்சோ அப்போ அவ்வளோதானே, நம்ம செத்துட்டோமா இங்கே, நான் திரும்பி டீமன்ஸ் கையில் சாக போகிறோமான்னு சொல்லிட்டு திரும்பி அவன் கதறிட்டு இருக்கான். அப்போ திரும்பி ஏதோ சவுண்டு கேட்குது. என்னன்னு பார்த்தா வெளியில் விட்டுட்டு அந்த பசங்க உள்ளே வந்துட்டாங்க. அந்த பாக்ஸ்குள்ளே ஏதோ சத்தம் கேட்குதுன்னு வந்து சொல்கிறாங்க டேஞ்சரோ கிட்ட. அந்த பாக்ஸ் எனக்கு ரொம்பவே முக்கியமான பாக்ஸ்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் டேஞ்சர். அதுக்குள்ள அங்கே இன்னொரு சவுண்டு பெருசாக கேட்குது. என்னன்னு பார்த்தா இப்போ ஜெனிட்ஸும் டேஞ்சரோவுமே பிரிஞ்சுறாங்க சின்ன பசங்களோட தனித்தனியாக. இப்போ அங்கே அப்படியே ஒரு ட்ரம் சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு தடவை கேட்குறப்ப ரூம் அங்கே சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது. இப்போ அந்த பொண்ணுகிட்டே டேஞ்சரோ சொல்கிறான், கவலைப்படாத உன்னை நான் காப்பாற்றுறேன், அதேமாதிரி ஜெனிட்ஸும் உங்கள் அண்ணனை எப்படியாவது பாதுகாப்பாங்கிறான். இப்போ அப்படியே உங்கள் ரூமுக்கு வெளியிலேருந்து ஒரு டீமன் வருது. இதை பார்த்து அந்த பொண்ணு பயப்படுறா. ஆனால் டேஞ்சரோ வாயை பூத்திக்கிறான் கத்தாதுன்னு. இந்த பக்கம் கட்டினா ஜென்ஸ் எப்படியாவது என்னை காப்பாது தம்பி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நீ தான் என்னை காப்பாதுன்னு சொல்லி அந்த தம்பியை பிடிச்சிக்கிட்டு இருக்கான். அந்த பையனை உங்களுக்கு வெக்கமா இல்லையா, போய் உங்களோட சின்ன பையனா என்கிட்ட போய் காப்பாத்துக்குன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கீங்க, நீங்க தான் ஆக்சுவலி இங்க எங்களை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்ட ஜெனிட்ஸும் என்னை நீ வார்த்தையாலே கொண்டுட்ட அப்படிங்கிறான். ஆனாலும் பரவாயில்ல என்னை எப்படியாச்சும் காப்பாத்துன்னு சொல்லிட்டு அவனை இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். இந்த பக்கம் தானே கதவு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவனும் ஒவ்வொரு ரூமா திறந்து பார்த்துட்டு இருக்கான். ஆனா எல்லா ரூமுமே கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கு. அப்பதான் ஒரு ரூமை திறக்கிறான். உள்ள பார்த்தா ஒரு மான்ஸ்டர் மாதிரி ஒன்று நின்றுகிட்டு இருக்கு. ஐயோ மான்ஸ்டர்னு சொல்லிட்டு இவனும் ரொம்பவே பயப்படுறான். பார்த்தா அந்த மான்ஸ்டர் எங்கேயோ எகிரி குதிச்சு இவனை தாண்டி போறான். இதை பார்த்து ஜெனிட்ஸும் ரொம்பவே பயப்படுறான். இது எல்லாத்தையும் அந்த சின்ன பையன் பார்த்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப கேவலமா பாக்குறான் ஜெனிட்ஸுவை. இதை பார்த்த ஜெனிட்ஸும் என்னை இப்படி பார்க்காத தம்பிங்கிறான். இப்போ அப்படியே நமக்கு டேஞ்சரஸ் சைட் காட்டுறாங்க. இந்த இடத்துல எனக்கு நிறைய டீமன் ஸ்மெல் வருது, ஆனால் இந்த டீமன் தான் இருக்கிறதுலே ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பொண்ணையும் போய் ஒழிஞ்சுக்க சொல்கிறேன். இந்த டீமனை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி கண்ட டீமன்ஸ்லாம் என் வீட்டில் வந்து தங்குறாங்க. இப்போ என்னோட சாப்பாடு எனக்கு கிடைக்க மாட்டேங்குன்னு சொல்லிட்டு அந்த டீமனும் புலம்புது. இப்போ டேஞ்சரோ அவனோட ஸ்வாட் எடுத்துட்டு இங்கே பாரு டீமன், நான் ஒரு டீமன் ஸ்லேயர், இப்போ நான் அவனை கொல்ல போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ டேஞ்சரோ ஓடி போயிட்டு ஃபாஸ்ட்டாக அந்த டீமனை வெட்ட போகிறான். அப்போ அந்த டீமன் வந்து ஒரு ட்ரம் சவுண்டு கொடுக்குது. கொடுத்தோன்னே பார்த்தா ரூம்லாம் திரும்பி சேஞ்ச் ஆயிடுது. அப்போ இந்த ட்ரம்மோட சவுண்ட் வச்சு தான் இந்த ரூம் எல்லாத்தையுமே இந்த டீமன் கண்ட்ரோல் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். இது ஒரு பிளட் டீமன் ஆட்டா இருக்கலாம்னு சொல்லி டேஞ்சரோ யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ அந்த இடத்துக்கு கதை உடச்சிட்டு பண்ணி மாதிரி மாஸ்க் போட்டு ஒருத்தன் வரான். டேஞ்சரோ அவன் கையில் நோட்டீஸ் பண்ணி பார்க்குறான். அதே நீச்சரின் ஸ்வாட் தான் இருக்குது. அப்போ இவனு ஒரு டீமன் ஸ்லேயர் தாங்கிறான்.
ஏய் டீமன், நீ என் கையில தான் சாக போற, அதனால சாகிறதுக்கு தயாராயிரு, உன்னை கொல்ல நான் வந்துகிட்டு இருக்கேங்கிறான். இப்போ அந்த புது பையனே கட்டுறாங்க, ஏய் டீமன் தயாரா இருந்துக்கோ, உன்னை நான் கொல்ல வந்துட்டு இருக்கேங்கிறான். இப்போ அந்த டீமனை இந்த பையன் அட்டாக் பண்ண வரதை பார்த்தோன்னே இந்த டீமனும் ட்ரம்மை தட்டி இந்த ரூம் அப்படியே சுத்த வைக்கிறான். அவன் அப்படியே சுழல்றப்ப நம்ம டேஞ்சரோ மிதிச்சு அப்படியே அந்த டீமனை திருப்பி அட்டாக் பண்ண போறான். அவன்கிட்ட பவர்ஸ் இருக்கு, பார்த்துக்கோ ஜாக்கிரதைங்கிறான். இப்போ அந்த டீமன் திரும்பி அந்த ரூமை சுத்த வைக்கும். இவன் போய் அந்த பொண்ணு மேலே காலை வச்சிடறான் இந்த தடவை. இதை பார்த்து டேஞ்சரோ டென்ஷனாக அந்த பொண்ணு மேலே இருந்து காலை எடுறான்னு சொல்லி அவனை அப்படியே தூக்கி போடுறான். இதை பார்த்து அந்த பையனு நீ ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்க, ஏன் கூட சண்டை போடுன்னு சொல்லிட்டு நம்ம டேஞ்சரோ கூட அவன் சண்டை போட ஆரம்பிக்கிறான். இங்க இருக்க அந்த டீமன் கூட சண்டை போட வேண்டியது தானே, ஏன் என் கூட சண்டை போடுன்னு சொல்லி டேஞ்சரோ கேட்கறான். இங்கே நீ கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்க, அதனால என் கூட சண்டை போடுவான்னு சொல்லிட்டு அவனு கூப்பிடுறான். இப்போ அந்த டீமன் ரொம்ப கோவப்பட்டு அந்த ட்ரம்மை தட்டுது. இப்போ பார்த்தா அப்படியே அந்த தரையை ரெண்டா கீறுது. இது இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க அட்டாக்ஸ், இதுல நாங்கள் பொறுமையாக எப்படியாவது தப்பிச்சணும்னு சொல்றான் டேஞ்சரோவும். இப்போ அந்த டீமனும் அப்படியே ஒவ்வொரு ட்ரம்மா அடிக்க ஒவ்வொரு ட்ரம்முக்கும் ஒவ்வொரு விஷயம் இங்கே மாறிக்கிட்டே இருக்கு. இப்போ நம்ம டேஞ்சரோ அது பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துக்கு என்னென்ன மாறுதுன்னு சொல்லிட்டு நோட் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கான். அப்போ பார்த்தா ஒரு சமயத்தில் அந்த டீமன் எதுவுமே அடிக்கல, ஆனால் பார்த்தா ரூம் மட்டும் மாறிடுது. இந்த இடத்துல மொத்தம் 3 டீமன் இருக்குது, அதனால இந்த டீமன் அடிக்காட்டினாலுமே வேறு ஏதாவது டீமன் கூட இந்த ட்ரம்மா அடிச்சுக்கலாம்னு சொல்லி டேஞ்சரோ நினச்சிட்டு அந்த பொண்ணை பார்க்குறான். அந்த பொண்ணு ரொம்ப பயந்துட்டு இருக்கு. நீ எதுக்கும் கவலைப்படாத, நம்ம இருந்து எப்படியா வெளில போயிடலாம்னு சொல்லிட்டு அப்படியே வெளில போய் பார்க்குறான். பார்த்தா அங்கே ஒரு மனுஷன் இறந்து போய் கிடக்குறான். அந்த பொண்ணுகிட்ட என் டீமன்ஸ் எதுவும் இங்கே இல்லை, ஆனால் நீ வந்து பின்னாடி திரும்பி பார்த்துறாத, என் பின்னாடியே வான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். இப்போ நம்ம டேஞ்சரோக்கு ஒரு மனுஷனோட ஸ்மெல் சென்ட் வருது. பார்த்தா அங்கே ஒரு சின்ன பையன் ஒரு ட்ரம்மை வச்சு தட்டிக்கிட்டு இருக்கான். இப்போ அப்படியே இந்த பக்கம் நம்ம ஜெனிட்ஸோ காட்டுறாங்க. இப்போ அந்த பையனும் ஜெனிட்ஸு கிட்ட எனக்கு ரொம்பவே டயர்டாக இருக்குங்கிறான். இதை கேட்ட ஜெனிட்ஸு ஆன்னு கத்துறான். நீ என்ன அப்படி திடீர்னு பேசி என்னை பயமுறுத்துற, நான் பாட்டுக்கு திடீர்னு நெஞ்சு அடிச்சுக்கிட்டு படுத்துட்டேன்னா என்னை கொண்ட பாவம் உன்னே தான் வந்து சேரும். இதை கேட்ட அந்த பையன் என்ன மன்னிச்சுக்கோங்க, நீ ஆனால் இப்படி பேசுறதுக்குலாம் பயப்படுவீங்கன்னு நான் நினைக்கலங்கிறான். இவ்வளோ சத்தமான பேசாத, நம்ம பேசிட்டு இருக்கிறத பார்த்து ஒரு டீமன் இந்த இடத்துக்கு வந்துருச்சான்னு சொல்லிட்டு இருக்கப்பே பார்த்தா அந்த இடத்துக்கு ஒரு டீமன் வருது. இந்த டீமனை பார்த்து 2 பேருமே ஷாக் ஆகுறாங்க. ஆத்தாடி இங்கே ஒரு டீமன் வந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஜெனிட்ஸுமே பிடிச்சிட்டு ஓட ஆரம்பிக்கிறான். நம்ம ஜெனிட்ஸும் நாங்கள் 2 பேரும் அவ்வளோலாம் டேஸ்ட்டாக இருக்க மாட்டோம், எங்களை விட்டுருன்னு சொல்லிட்டு இருக்கான். அது எப்படி நான் சாப்பிட்டு பார்க்காம சொல்லுவேன், நீ கொஞ்சம் நில்லுங்க, ஒரே டேஸ்ட் மட்டும் பண்ணிட்டு போயிருங்குது அந்த டீமனும். ஐயோ இந்த டீமன் அந்த நாக்காலே நம்மளை சொல்லி சாப்பிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இங்கே 2 பேரும் போய் ரூம்குள்ள விழுவுறாங்க. ஏய் தம்பி, எனக்கு இதுக்கு மேலே ஓடுறதுக்கு தம்பி இல்லை, என்னை விட்டு நீ மட்டும் போயிருன்னு சொல்லி ஜெனிட்ஸும் அந்த பையன்கிட்ட சொல்கிறான். ஆனால் உங்களை விட்டுட்டு வரதுக்கு எனக்கும் மனசுலன்னு சொல்லி அந்த தம்பி அங்கேயே நிற்கிறான். இவ்வளோ நல்ல பையனா இருக்கானே, என்னோட கோலத்தனத்தால் தான் இப்போ அந்த பையனை கூட சாவ போறான்னு சொல்லி ஜெனிட்ஸும் நினச்சிக்கிட்டு இருக்கான். இப்போ அந்த டீமனும் அந்த இடத்துக்கு வருது. இந்த டீமனை பார்த்து ஜெனிட்ஸும் அப்படியே மயங்கி அந்த இடத்துல விழுந்துடுறான். விழுந்த அதிர்ச்சியில் அப்படியே தூங்க ஆரம்பிச்சிடறான் ஜெனிட்ஸும். இதை பார்த்து அந்த பையனும் ஜெனிட்ஸும் இழுத்துட்டு பின்னாடி போய் நின்றுட்டு ஜெனிட்ஸும் எந்திரின்னு சொல்லி கத்துறான். இப்போ அந்த டீமனும் இவங்களை அட்டாக் பண்ண நாக்கை இழுத்துட்டு வருது. ஆனால் பார்த்தா திடீர்னு அந்த நாக்கு 2 துண்டா வெட்டப்பட்டுருச்சு. பார்த்தா நம்ம ஜெனிட்ஸு சும்மா அப்படியே மாசா எந்திரிச்சு நிற்கிறான். இப்போ நம்ம ஜெனிட்ஸுவை காட்டுறாங்க. அவன் சுத்தமாக பேசவே இல்லை, அப்படியே பொறுமையாக கீழே குனிஞ்சு பார்க்குறான். தண்டர் பிரீதிங் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு மின்னல் மாதிரி அப்படியே ஒரு செகண்ட் கண்ணு மிக்க நேரத்தில் அந்த டீமனோட போய் தலையை வெட்டிட்டு வந்துடுறான். அதே மாதிரி இவ்வளோ நேரமாக அந்த கண்ணு மூடி தான் இருந்திருக்கு, இப்போ தான் கண்ணை முழிக்கிறான். ஆத்தாடி டீமன் தலை என் பக்கத்துல, தம்பி இந்த டீமன் எப்படி செத்துன்னு சொல்லிட்டு அந்த பையனை போய் கேட்குறான். ஏய் தம்பி, நீ தான் இந்த டீமனை கொன்னியா, இதை நீ ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கலாம், நீ இவ்வளோ பலசாலின்னு, நீ தான் உயிரை காப்பாற்றினான்னு போயிட்டு அந்த தம்பிக்கு தேங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கான். ஒன்றுமே புரியாது அந்த பையனை, என்ன பேசியிருக்கீங்கன்னு கேட்குறான். நீ ஏதாச்சும் இப்போ சொன்னியான்னு சொல்லி ஜெனிட்ஸும் கேட்குறான். சரி வாங்க நம்ம இங்கேருந்து வெளில போகலான்னு சொல்லி அவனும் கூட்டிகிட்டு போகிறான். இப்போ எங்கிட்ட அந்த மாஸ்க் போட்ட புது பையனையே காட்டுறாங்க. இவனும் அங்கே இருக்க டீமன்ஸை தேடி போயிட்டு இருக்கான். அப்போ பார்த்தா இவன் பாதையை ஒரு டீமன் வழிமறிக்குது. பார்க்கறதுக்கு நல்லா கொழுக்குன்னு இருக்க, நீ ரொம்ப டேஸ்ட்டாக இருப்பேன்னு சொல்லி அந்த டீமன் சொல்லுது. இதை கேட்டால் அவனும் பீஸ் பிரீதிங் சொல்லிட்டு ஒரு ஃபார்மை யூஸ் பண்ணி அந்த டீமனோட கை 2ஐயும் வெட்டுறான். இதை பார்த்து அந்த டீமன் அதிர்ச்சியில் யோசிக்கிற அந்த ஒரு டைம் கூட கொடுக்காம அப்படியே அதோட தலையை மாசா வெட்டுறான். இப்போ கொண்டு முடிச்சு எதையுமே யோசிக்காம திருப்பி அடுத்த டீமனை தேடி ஓடிட்டு இருக்கான். இந்த பக்கம் அந்த ட்ரம்ஸ் வச்சிருக்க டீமனை காட்டுறாங்க. அது ரொம்ப கோவத்தில் நடந்துட்டு இருக்கு. நான் எப்படியாச்சும் திரும்பி அந்த 12 கீஸில் ஜாயின் பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கு. இப்போ பார்த்தா ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. என்ன இதுக்கு மேலே உன்னால் மனுஷங்களை சாப்பிட முடியாதா, இல்லை இதுவே உனக்கு போதுமா, உனக்கு இந்த 12 கீஸில் இருக்க தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த மூசான் கிபுட்ஸு கண்ணில் இருக்க நம்பரை அப்படியே வெட்டிடுறான். என்னை வெட்டுருங்கன்னு சொல்லி அந்த டீமனுமே ரொம்பவே கதறான். ஆக்சுவலி இந்த மூசான் கிபுட்ஸு தான் எனக்கு அவன் ரத்தத்தை கொடுத்தான். நான் இந்த ரத்தத்தை குடித்தோடனே நான் ரொம்பவே பவர்ஃபுல்லானேன்னு நினச்சேன், ஆனால் அது உண்மை இல்லை அப்படின்னு அந்த டீமன் மனசுக்குள்ளே நினைக்கிறான். இப்போ இந்த பக்கம் டேஞ்சரோ கூட இருக்க சின்ன பொண்ணையும் காட்டுறாங்க. அண்ணான்னு சொல்லிட்டு அந்த சின்ன பொண்ணு ஓடுறா. பார்த்தா இப்போ அந்த பையனும் ட்ரம்மை தட்டலை. என்னோட பேர் டேஞ்சரோ, நான் டீமன்ஸ்லேன்னு சொல்லி அந்த டேஞ்சரோ இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறான். இவங்களை பார்த்து அந்த பையனும் சந்தோஷத்தில் ரொம்ப அழுகுறான். டேஞ்சரோ அவனை சமாதானப்படுத்துன்னு சொல்லி, தம்பி அழுவாத, என்கிட்ட ஒன்று இருக்குது, ரொம்ப ஆபத்தான நேரத்தில் உதவுன்னு சொல்லி மாஸ்டர் இது எனக்கு கொடுத்தேன்னு சொல்லி காட்டுறான். இப்போ அந்த பையனோட காயத்துக்குமே டேஞ்சர் மருந்து போகிறான். மருந்து போட்டுட்டு அந்த பையன்கிட்ட கேட்குறான் என்ன நடந்துச்சு இங்கே சொல்லுன்னு. டீமன்ஸ் என்னை கடத்திட்டு வந்து சாப்பிட ட்ரை பண்ணிச்சுங்க. அப்போ அங்கேருந்து 3 டீமன்ஸ்குள்ளே சண்டை வந்துச்சு, என்னை யார் சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு. அந்த 3 டீமனும் சண்டை போட்டுக்கிட்டதுல ஒரு டீமனோட முதுகுலேருந்து ஒரு ட்ரம் வந்து என் கீழே விழுந்துச்சு. அதை எடுத்து நான் தட்டினதுல ரூம் பாட்டுக்கு மாற ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே தட்டி தான் நான் இவ்வளோ நேரம் தப்பிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி அந்த பையனை சொல்கிறான். நீ சொல்கிற அந்த ட்ரம் வச்சிருக்க டீமன் அது ஏதோ மராச்சின்னு என்கிட்ட சொல்லிச்சுன்னு சொல்லி டேஞ்சரும் சொல்கிறான். ஆமாம் நான் இருக்கும்போது அது மராச்சின்னு தான் சொல்லிச்சுன்னு சொல்லி அந்த பையனை சொல்கிறான். இப்போ டேஞ்சரோ கிட்ட இருக்க காக்காவுமே கத்துது. மராச்சிங்கிறது ஒரு ரேர் டைப் ஆஃப் பிளட்டு, அதில் ரொம்ப நியூட்ரிஷன்லாம் அதிகமாக இருக்கும் கத்துது. இதை பார்த்து அந்த 2 சின்ன பிள்ளைங்களே பயப்படுறாங்க.
இந்த டீமன்ஸ் நார்மல் மனுஷங்களை சாப்பிட்றத விட இந்த மாதிரி மராச்சி பிளட் லைனில் இருக்க மனுஷங்களை ஒருத்தவங்க சாப்பிட்டாலே போதும் 100 மனுஷங்களை சாப்பிட்டதுக்கு சமம்னு சொல்லுது. இப்போ நம்ம டேஞ்சரோமே சென்ஸ் பண்ணிடுறோம் அந்த டீமன் நம்மள பக்கம் தான் வந்துட்டு இருக்குன்னு. நான் இப்போ போய் ஆகணும், உனக்கு ஏதாவது ஆபத்துன்னு தோணுச்சுன்னா டக்குன்னு இந்த ட்ரம்மை தட்டி இந்த ரூமை மாற்றின்னு சொல்லி டேஞ்சரோ அந்த பாயிண்ட்டை சொல்கிறான். யார் வந்தாலுமே பார்க்காதீங்க, ட்ரம்மை தட்டிடுங்க, நான் வந்தால் மட்டும் உங்கள் பேர் சொல்லி கத்துறேன், அப்போ மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கிறான். அந்த டீமனை நான் கொண்டுட்டு வந்து உங்களை காப்பாற்றுவேன், இது ஒரு ப்ராமிஸ்னு சொல்கிறான். இதை கிட்ட அந்த சின்ன பிள்ளைங்களுமே இப்போ கொஞ்சம் நார்மல் ஆகுறாங்க. இப்போ டேஞ்சரோ அந்த ரூம் மட்டும் வெளில போயிட்டு சரி இப்போ அந்த ட்ரம்மை தட்டுங்கிறான். அந்த பையனுமே இப்போ அந்த ட்ரம்மை தட்டி ரூமை மாற்றிடுறான். இப்போ அந்த டேஞ்சரோ பார்த்து அந்த டீமனுமே ட்ரம்மை தட்டி ரூமை மாற்றிட்டு இருக்கு. ஆனால் டேஞ்சரோ ஏற்கனவே அந்த பேட்டர்ன்ஸ்லாம் பார்த்து வச்சுக்கிட்டான். அதனால இப்போ நம்ம டேஞ்சரோக்கு எப்படி பண்ணால் என்னென்ன மாறுங்க தெரியும், அதுக்கேற்ற மாதிரி டாச் பண்ணிட்டு இருக்கான். இதை பார்த்து அந்த டீமனுமே ரொம்ப வேகமாக தட்டிட்டு இருக்கு ட்ரம்ஸை. இவனால் என்னதான் அடுத்த மூவ் வரும்னு தெரிஞ்சாலுமே இவனால் அவ்வளோ ஸ்பீடுக்கு இவனால் மூவ் பண்ண முடியல. இவனுக்கு போன வாட்டி நடந்ததுலேயே இவனோட காலும் முதுகலும் உடஞ்சிருக்கு. அதனால இவனோட ஃபுல் ஃபோர்ஸில் சண்டை போட முடியல. என்னதான் லேடி டாமா எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாலுமே எனக்கு முழுசாக என்ன சரியாகல. எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது, என்னால் அசைய கூட முடியல. அந்த டீமன் கிட்ட போகிறதுக்குமே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா அது வந்து ஒரு ஸ்பெஷல் அட்டாக் யூஸ் பண்ணிச்சு. அந்த ரூமை கீறின மாதிரி என்னை கீறி என்னை கொண்டுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி பயமாக இருக்குங்கிறான். எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ தான் உரோக்கடாக்கி கற்றுக் கொடுத்த ஞாபகம் வருது. வாட்டர் எப்படி எந்த கண்டெய்னர் ஊற்றினாலும் அதுக்கேற்ற மாதிரி சேஃப் மாறிக்குதோ அது மாதிரி தான் வாட்டர் ப்ரீதிங் யூஸ் பண்ணுற நீயும் நம்மளோட எதிரிக்கு ஏற்ற மாதிரி நம்ம தான் மாற்றி அவங்களை அட்டாக் பண்ணணும்னு சொல்லி சொன்னது ஞாபகம் வருது. இப்போ அப்படியே நம்ம டேஞ்சரோ கொஞ்சம் கொஞ்சமாக கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ பார்த்தா திடீர்னு ஜெனிட்ஸ் வருது அவன் மைண்டுக்குள்ளே வருது. டேய் நீ என் மைண்டுக்குள்ளே வராதரா, இப்போ எப்படியாச்சும் போராடி ஜெயிக்கணும், நான் இங்கே சாகக்கூடாது, நான் இங்கே சாக மாட்டேன், உடனே நான் சாவடிப்பேன்னு சொல்லிட்டு நம்ம டேஞ்சரோ மாசா பேசிட்டு நிற்கிறான். இந்த பக்கம் நம்ம ஜெனிட்ஸோ காட்டுறாங்க, அந்த பையனோட வெளில ஓடிட்டு இருக்கான். அப்போ ஒரு ரூமை பார்த்துட்டு தம்பி எனக்கு பயமாக இருக்குது, இந்த ரூமை தாண்டி பாருப்பா ஏதோ டீமன் இருக்கான்னு சொல்லி அந்த பையன்கிட்ட கேட்குறான். அந்த பையன் நீதாவே அங்கே பெரிய ஆள், நீதாவே என்னை பார்த்து பத்திரமா கூட்டு போடுங்க, சரி வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு அவனுமே எட்டி பார்க்குறான். அந்த ரூமில் டீமன் இல்லாத மாதிரி தான் தெரியுது. சரி இவங்க 2 பேருமே உள்ளே போயிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா அந்த ரூமுமே ரொம்ப ஸ்பின் ஆக ஆரம்பிச்சிருது. இவங்க 2 பேரும் நேராக கீழே விழுந்துக்கிட்டே போகிறாங்க. கடைசியில் அப்படியே வெளில போய் விழுந்துடுறாங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம டேஞ்சரோ காட்டுறாங்க. அந்த டீமன் அதோட பிளட் டீமன் ஆட்டை யூஸ் பண்ணி ரூமை மாற்றிக்கிட்டே இருக்கு. என்னால் முடியும், நான் எப்படியாச்சும் இந்த டீமனை கொல்லுவேன், நான் இங்கே தோற்று போக மாட்டேன், இந்த மாதிரி சின்ன சின்ன அடியெல்லாம் ஒன்றுமே இல்லை, என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம டேஞ்சரோமே ரொம்ப போராடிக்கிட்டு இருக்கான். இப்போ அந்த டீமனுமே ஒரு அட்டாக் பண்ணவும் நேராக அந்த அட்டாக் வாங்கியிருக்க வேண்டியது ஜஸ்ட் மிஸ்ல தப்பிக்கிறான். அந்த டீமனுமே டென்ஷன் ஆகி கத்துதுச்சா சீக்கிரம் செத்து தொழலான்னு. ஏய் டீமன் உன்னோட பேர் என்னன்னு சொல்லி நம்ம டேஞ்சரோமே கத்தி கேட்குறான். என்னோட பேர் கியோகாய்னு சொல்லி அந்த டீமனுமே ரிப்ளை பண்ணுது. ஹேய் கியோகாய், என்னோட பேர் டேஞ்சரோ, நான் ஒரு டீமன் ஸ்லேயர், நான் கண்டிப்பாக உன்னை கொல்லுவேன், நீ இந்த மனுஷங்களை திங்கிறது அது ரொம்பவே வேஸ்ட்டுன்னு சொல்லி சொல்கிறான். இந்த வேஸ்ட்டுங்கிற வார்த்தை கேட்டோன்னே அவனுக்கு ஏதோ ஒன்று ட்ரிகர் ஆகி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இப்போ அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்போ அப்படியே அவனுக்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் போகுது. டேய் உனக்குலாம் டேரக்டர் ஆகிறதுக்கு தகுதியே இல்லை, உன்னோட கதை எல்லாமே சுத்த வேஸ்ட்டு, நீ எழுதியிருக்க ஒவ்வொரு வார்த்தையுமே வேஸ்ட்டு தான், இந்த கதை நல்லாவே இல்லை. அப்புறம் அந்த ட்ரம்ஸ் வாசிக்கிறேன்னு சொல்லி சுற்றிட்டு இருக்கீல, உண்மையை சொல்லணும்னா உனக்கு அந்த ட்ரம்ஸை வாசிக்கவே தெரியல, நீ ரொம்ப கேவலமாக ட்ரம்ஸ் வாசிக்கிற, நீ அந்த ட்ரம்ஸ் வாசிக்கிறதுமே வேஸ்ட்டு தான். இப்படி இவனை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு இவன் எழுதின ஸ்டோரி பேப்பர் மேலாம் ஒருத்தர் காலை வச்சு மிதிக்கிறாரு. இதை பார்த்தா அவனுமே ரொம்பவே கடுப்பாகிறான். இப்போ அப்படியே அந்த ட்ரம்மை தட்டுறான். பார்த்தா அவனுமே அப்படியே 4 பீஸாக போயிடுறான். இப்போ அப்படியே ரியல் டைமுக்கு வந்துடுறாங்க. யாரை பார்த்தா வேஸ்ட்டுன்னு சொன்னா அந்த டீமனுமே ட்ரம்மை ரொம்ப வேகமாக தட்ட ஆரம்பிக்குது. இது சுற்றுற ஸ்பீடில் அந்த ரூம் மொத்தமே அப்படியே ராட்டின மாதிரி ரொம்ப வேகமாக சுற்றிட்டு இருக்கு. இது ஸ்பின் பண்ணுறதுல நம்ம டேஞ்சரோக்குமே வாந்தி வர மாதிரி இருக்கு. இப்போ அங்கே ஒரு சில பேப்பர்லாம் எழுதி வச்ச மாதிரி இருக்கு கீழே. டேஞ்சரோ அது மேலே விழுவ போகிறான். பார்த்தா கரெக்டாக பேப்பரில் காலை வைக்காம தடுமாறி நிற்கிறான். இதை பார்த்து அந்த டீமனுமே ஒரு செகண்ட் ஸ்ட்ரக் ஆகுது. ஸ்ட்ரக் ஆகிட்டு திரும்பி எப்பவும் போல அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருது. நம்ம டேஞ்சரோமே அந்த ஒவ்வொரு அட்டாக் வரப்போ ஒரு டிஃப்ரெண்டான ஸ்மெல் வருதுங்கிறத நோட்டீஸ் பண்ணிக்கிறான். இப்போ கரெக்டாக அந்த அட்டாக் வரப்போ மட்டும் அதை கரெக்டாக கண்டுபிடிச்சு டாச் பண்ணிட்டு இருக்கான். டோட்டல் கான்சன்ட்ரேஷன் ப்ரீதிங் 9th ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த ரூமை ஃபுல்லாக சுற்றிக்கிட்டே அந்த டீமனை வெட்டுறதுக்காக தனியாக ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். இப்போ அப்படியே நம்ம டேஞ்சரோ கண்ணுக்குமே அந்த ஓப்பனிங் த்ரெட் தெரியுது. ஏய் கியோகாய், உன்னோட இந்த பிளட் டீமன் ஆர்ட் இது ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்பின் பண்ணி போய் அந்த டீமனோட தலையை வெட்டுறான். இப்போ அப்படியே அந்த டீமனோட தலையுமே துண்டாகுது. நம்ம டேஞ்சரோ அப்படியே போய் நிற்கிறான். பார்த்தா அவனுக்கு அப்படியே வயிறு பிடிச்சிக்குது. ஐயோ ரொம்ப மூச்சை இழுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவனுமே இப்போ வழியில் ரொம்ப துடிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ அப்படியே அந்த டீமனை காட்டுறாங்க. ஏய் தம்பி, உண்மையிலுமே என்னோட டீமன் ஆர்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சா? இதை கேட்ட டேஞ்சரோமே ஆமாம் உண்மையிலுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ஆனால் நீ நிறைய மனுஷங்களை கொலை பண்ணியிருக்க, அதை என்னால் மன்னிக்கவே முடியாதுன்னு சொல்கிறான். இதை கேட்ட அந்த டீமனுமே ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி அப்படியே மறைஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ டேஞ்சருக்குமே லைட்டாக ஸ்ட்ரைக் ஆகுது. பிளட் சாம்பிளை கலெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஊசி மாதிரி ஒன்று தூக்கி போடுறான். இப்போ அந்த பிளட் தானாகவே கலெக்ட் ஆகிக்குது. இதை எப்படி தான் இந்த யூஜரை செஞ்சானே தெரியல, ரொம்ப அற்புதமாக இருக்குங்கிறான் டேஞ்சரோவும். இப்போ பார்த்தா இதில் பிளட் கலெக்ட் ஆனோடனே அந்த இடத்துக்கு ஒரு பூனை சமனாகுது. இப்போ அந்த பூனை கிட்ட இருக்க ஒரு பாக்ஸ்லையுமே இந்த ஊசியை வச்சு அனுப்புகிறான். அந்த பூனையுமே மியாவுன்னு சொல்லி கத்திட்டு அப்படியே மறைஞ்சது. இதுவும் அவனோட பிளட் டீமன் ஆர்ட்டாக தான் இருக்கும் போலன்னு சொல்லி டேஞ்சரும் யோசிக்கிறான். இப்போ அங்கே இருக்க மற்ற பசங்களையும் தேடி டேஞ்சர் கிளம்பிட்டு இருக்கான். இப்போ அந்த டீமன் மேலே யோசிச்சு பார்க்குது. இவனோட எந்த ஸ்டோரியுமே நல்லா இல்லை, இவன் ட்ரம் வாசிக்கிறது நல்லா இல்லைன்னு சொல்லி அவன் சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்க்குறான். ஆனால் இங்கே நம்ம டேஞ்சரோ இவன் எழுதின எந்த பேப்பருமே மிதிக்கல, அதே மாதிரி இவன் வாசிக்கிற ட்ரம்ஸுமே நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கான். இதெல்லாம் கேட்ட அந்த டீமனுமே அப்படியே ஆனந்த கண்ணீர் விட்டு அட்லீஸ்ட் இவன் ஒருத்தனுக்காவது என்னோட திறமை புரிஞ்சிருக்கேன்னு சொல்லி அழுகுது. அப்படியே அந்த டீமனும் அழிஞ்சு போயிருது. இப்போ டேஞ்சரோமே சென்ஸ் பண்ணி அந்த பசங்க இருக்க டோரை போய் கதவை திறக்கிறான். பார்த்தா அந்த பசங்க என்னென்னமோ தூக்கி போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எதுக்குடா அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி டேஞ்சரும் கேட்குறான். ஏன்னா அந்த ட்ரம் உங்கள்கிட்ட இருந்து மறைஞ்சு போயிருச்சான் திடீர்னு. சரி கவலை
கவலைப்படாதீங்க, பிரச்சனை எல்லாம் முடிஞ்சுன்னு சொல்லி டான்ஜரும் சொல்றான். நீ என் மேல ஏறிக்கோ, உனக்கு ஏற்கனவே இன்ஜுரி ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அந்த பசங்களையும் கூட்டிட்டு வெளில போயிட்டு இருக்கான். இப்போ இவங்க போயிட்டு இருக்க பாதையில திடீர்னு பார்த்தா இவனுக்கு ஒரு பிளட் ஸ்மெல் வருது. இப்போ வெளியில போய் பார்த்தா அங்க ஒரு ஷாக்கு. என்னன்னு பார்த்தா அந்த மாஸ்க் போட்டிருக்க பையன் நம்ம ஜெனிட்ஸு அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஜெனிட்ஸு நம்ம டான்ஜரோ வச்சிருந்த அந்த பாக்ஸை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கான். இதை பார்த்தா நம்ம டான்ஜரோமே ரொம்ப அதிர்ச்சி ஆகுறான். ஜெனிட்ஸு டான்ஜரோ பார்த்து கூப்பிடுறான். டான்ஜரோ, உன் உயிரோட இந்த பாக்ஸ் உனக்கு ரொம்ப முக்கியம்னு சொன்னேன், அதனால தான் இந்த பாக்ஸை நான் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றான். இப்போதான் ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க. ஆக்சுவலி ஜெனிட்ஸு இங்கே வெளில வந்து விழுந்தானே இவன் மங்கி விழுந்திருக்கான். இவன் தூங்கிட்டு இருந்தா கூட இவனோட காது ரொம்பவே ஷார்ப்பாக கேட்கும். அந்த ட்ரம் சவுண்டு கேட்காம கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நின்றுருக்கு. இதை பார்த்தோன்னே சரி டான்ஜரோ ஜெயிச்சுட்டான் போல இருக்குன்னு இவனுமே நினச்சிருக்கான். அந்த பையனுமே இப்போ ஜெனிட்ஸுன்னு கத்திட்டு இருக்கோம். ஜெனிட்ஸ் அப்படியே கண் விழிக்கிறான். இப்போ அந்த பையனுமே சொல்கிறான், நம்ம 2வது மேட்லேருந்து கீழே விழுந்து எப்படியோ வெளில வந்துட்டோன்னு, நீங்கள் என்னை விழும்போது ப்ரொடெக்ட் பண்ணீங்க, அதுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லி அந்த தம்பியும் சொல்கிறான். அப்புறம் ஏன் தம்பி நீ அழுவுறன்னு ஜெனிட்ஸும் கேட்குறான். பார்த்தா நம்ம ஜெனிட்ஸு தலையில தான் அடிபட்டுருக்கு. அச்சோ என் தலைக்கு அடிபட்டுருக்கான், நான் சாக போறேன்னு சொல்லிட்டு அவனுமே ரொம்ப பயந்துகிட்டு இருக்கான். இப்போ பார்த்தா சைட்ல இருந்து அந்த மாஸ்க் போட்ட பையனுமே கதை உடச்சிட்டு வெளில வர்றான். எந்த டீமோனும் கிட்ட தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. இப்போதான் ஜெனிட்ஸுக்கும் ஸ்ட்ரைக் ஆகுது. அந்த டீமன் ஸ்லேயர் எக்ஸாம் அதில் ஃபர்ஸ்ட் போயிட்டு வந்தா வெளில வந்தான். ஆனால் இது எதுவுமே அந்த மாஸ்க் போட்டிருக்கேன் கண்டுக்கல. இங்கே இன்னும் ஒரு டீமன் உயிரோட இருக்க போல இருக்குன்னு சொல்லிட்டு அந்த டான்ஜரோ வச்சிருக்க பாக்ஸ் கிட்ட போறான். டக்குன்னு ஜெனிட்ஸ் அந்த மாஸ்க் போட்டுக்கணும் தடுக்கிறான். நானும் ஒரு டீமன் ஸ்லேயர் தாங்கிறான். அப்புறம் ஏன் நீ தடுக்கிற, நான் என் வேலையை தானே பார்க்க போறேன்னு சொல்லி அவனும் கேட்குறான். இல்லை இது டான்ஜரோக்கு சொந்தமானதுன்னு சொல்லிட்டு அவனும் சொல்கிறான். ஒழுங்கா வழியை விட, இல்லாட்டா உன்னையும் சேர்த்து கொண்டுருவேன்னு சொல்லி அவனும் மிரட்டுறான். இல்லை நான் வழியை விட மாட்டேன்னு சொல்லி ஜெனிட்ஸும் சொல்கிறான். இதுக்குள்ளே டீமன் இருக்குன்னு சொல்லி அவனும் சொல்கிறான். எனக்கும் அது தெரியும்னு சொல்லி ஜெனிட்ஸும் சொல்கிறான். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட்லேருந்தே ஜெனிட்ஸுக்கு இந்த பாக்ஸுக்குள்ளே டீமன் இருக்குங்கிறது தெரியும். இப்போ தான் அதை நமக்குமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட்லேருந்தே ஜெனிட்ஸுக்கு வந்து காது ரொம்ப ஷார்ப்பு. டான்ஜரோ பார்த்தப்பலேருந்து இந்த பாக்ஸுக்குள்ள ஒரு டீமன் இருக்குங்கிறத அவன் கெஸ் பண்ணிட்டான். ஈவன் மனுஷங்களுக்குள்ள ஒரு பிளட்டோட சத்தத்தை வச்சு மனுஷங்க இப்போதைக்கு இவனை பற்றி என்ன நினைக்கிறாங்கிறத கெஸ் பண்ணிடுவான். ஒருத்தவங்க கோவமாக இருக்கப்பையும் சரி சந்தோஷமாக இருக்கப்பையும் சரி ஒவ்வொரு டைமும் அந்த பிளட் ஃப்ளோவோட சவுண்டு மாறும். அதை வச்சு இவன் ஈஸியாக கெஸ் பண்ணிடுவானா. டான்ஜரோ ரொம்பவே நல்லவன், ஆனால் அவனே ஒரு டீமன் கூட சுற்றிட்டு இருக்கானா, அவனுக்கு ஏதாச்சும் ஒரு பெரிய காரணம் இருக்கும், அந்த காரணத்தை நான் மதிக்கிறேன் அப்படிங்கிறான். டான்ஜரோ வந்தோடனே என்ன காரணங்கிறத அவன்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லி ஜெனிட்ஸும் சொல்கிறான். ஆனால் இந்த மாஸ்க் போட்டிருக்கேன் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு அதை அழிக்க பார்க்குறான். ஜெனிட்ஸும் இவனை வந்து எவ்வளோ தடுக்க பார்க்குறான். ஆனால் அவன் இவனை வெட்டுறதுலேயே தான் இருக்கான். இவன் போட்டு ஆனால் அவனை அடியடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஜெனிட்ஸும் போய் அந்த பாக்ஸை பிடிச்சிக்கிறான். அந்த மாஸ்க் போட்டிருக்கோனுமே ஜெனிட்ஸை போட்டு நல்லா ரத்தம் வர அளவுக்கு அடிக்கிறான். இப்படியே நீனா உன்னை நான் கொல்ல வேண்டியது இருக்குங்கிறான். அந்த டைமிங்கில் தான் நம்ம டான்ஜரோமே வெளில வந்திருக்கான். இப்போ டான்ஜரோ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். இப்போ ஜெனிட்ஸு டான்ஜரோ பார்த்து, டான்ஜரோ உன்னோட உயிரோட ரொம்ப முக்கியமானதுன்னு சொன்னால் அதில் தான் நான் இதை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி ஜெனிட்ஸு சொல்கிறான். ஆனால் அந்த மாஸ்க் போட்டிருக்கேன் என்னடானா நம்ம ஜெனிட்ஸை போட்டு ரொம்ப அடின்னு அடிக்கிறான். கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாமல் அடிச்சுக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க நம்ம டான்ஜரோக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. நம்ம நெசுக்கோ கொண்டுனாலே டான்ஜரோ ரொம்பவே டென்ஷன் ஆகும். ஆனால் இப்போ அந்த நெசுக்கோ ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணுற ஜெனிட்ஸுவே இப்போ போட்டு அடிச்சுட்டு இருக்கிறத பார்த்து ரொம்பவே டென்ஷன் ஆகுறான். அப்போ எனக்கு வேறு வழி தெரியல, நான் உன்னையே சேர்த்து கொண்டு வேண்டியதான்னு சொல்லிட்டு அந்த மாஸ்க் போட்டிருக்கேன் சொல்கிறான். இதை கேட்ட டான்ஜரோ நிறுத்துறா அப்படின்னு கத்துறான். இப்போ டான்ஜரோ அங்கேருந்து டக்குன்னு ஒரே செகண்டில் பறந்து வந்து இவனை அடிக்கிறான். இவனை அடித்ததில் என்னோட எலும்பே 2 உடஞ்சு போயிடுது. இந்த உடஞ்சு போன சவுண்டு ஜெனிட்ஸுக்கு கேட்குது. நம்ம எல்லாருமே டீமன் ஸ்லேயர்ஸ், நமக்குள்ள நம்ம யாருமே சண்டை போட்டுக்க கூடாது, அது ஒரு காரணத்தினால தான் இவனை அடிக்காமல் இருந்தான். ஆனால் அதே நீ அட்வான்டேஜாக போட்டுக்கிட்டு அவனை ரொம்ப அடிச்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லி டான்ஜரோ சொல்லிட்டு இருக்கான். இப்போ அந்த மாஸ்க் போட்டுக்கொண்டு எந்திரிக்கிறான். ஓ அப்படியா, அப்போ நம்ம வந்து கத்தியால் தானே சண்டை போடக்கூடாது, வா கையால் சண்டை போடலான்னு சொல்லிட்டு அவனுமே வந்து நம்ம டான்ஜரோ அட்டாக் பண்ணுறான். இப்போ தானே அவனோட போன்ஸ் உடஞ்சது, எப்படி உடஞ்சிருக்க போன்ஸ் வச்சுக்கிட்டு இந்த அளவுக்கு சுற்றி சண்டை போகிறான்னு சொல்லிட்டு ஜெனிட்ஸும் பார்த்துட்டு இருக்கான். அவனும் ரொம்ப நேரமாக ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். அதுவும் ரொம்பவே ஃப்ளெக்சிபிளாக இருக்கான். டீமன் ஸ்லேயர்ஸ்க்கு கூட சண்டை போட்டுக்க கூடாதுன்னா அப்போ நம்ம டான்ஜர் சைடும் தப்பு தானேப்பான்னு சொல்லிட்டு அவனை அந்த சின்ன பையன்ட்ட புலம்பிக்கிட்டு இருக்கான். ஆனால் அந்த மாஸ்க் போட்டுருக்க ரொம்பவே ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகி அப்படியே கீழே பார்த்த மாதிரியே சண்டை போட்டுட்டு இருக்கான். இதை தான் நம்ம டான்ஜரும் யோசிக்கிறான். இவன் ஏன் ரொம்பவே கீழே பார்த்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கான், இவன் கூட சண்டை போகிறப்ப ஏதோ ஒரு காட்டு பண்ணி கூட அந்த மிருகத்து கூட சண்டை போடுற மாதிரி இருக்குன்னு சொல்லி டான்ஜரும் யோசிக்கிறான். சரி ஓகே, அப்போ நம்ம இவனை கீழே பக்கம் பார்த்து அடிச்சா இவன்ட்டு தப்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு டான்ஜரோ இப்போ அது மாதிரி கீழே பக்கம் பார்த்து அடிக்கிறான். பார்த்தா அதுலேருந்துமே அந்த மாஸ்க் போட்டிருக்க பையன் தப்பிச்சு நம்ம டான்ஜரோ அடிச்சிடுறான். எப்படி நான் உன்னை அடிச்சேன்னு பார்க்குறியா, என்னால் இது மாதிரி இன்னும் நிறையா பண்ண முடியும்னு சொல்லிட்டு அப்படியே வளைஞ்சு நிற்கிறான். அப்போல்லாம் பண்ணாத உன் எலும்பு ஏற்கனவே நான் உடச்சிட்டேன்னு சொல்லி டான்ஜரோவும் சொல்கிறான். அதெல்லாம் எனக்கு கவலை இல்லை, எனக்கு அதெல்லாம் எதாகும்னு சொல்லிட்டு அவன் டக்குன்னு டான்ஜரோ அடிக்க வரான். உனக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதான்னு சொல்லிட்டு டான்ஜரோன்னு டென்ஷனே அவனை பிடிச்சி இவன் மண்டையை வச்சு அவன் மண்டையை முட்டுறான். அடித்த சத்தத்தில் ஜெனிட்ஸுவே கத்த ஆரம்பிச்சிடறான் யாரோட ஸ்கல் உடஞ்சிச்சுன்னு. இப்போ அந்த பையனோட மாஸ்க்கு கீழே விழுது, அவனும் லைட்டாக கொலாப்ஸ் ஆகுறான். இதை பார்த்து ஜெனிட்ஸு இதை நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லி கத்துறான். என்னன்னா அந்த பையன் ரொம்பவே ஹேண்ட்ஸமாக அழகாக இருக்கான். உன் ஃபேஸ் இப்படி இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லி ஜெனிட்ஸும் கேட்குறான். ஏன்டா என் ஃபேஸ்க்கு என்னடான்னு சொல்லிட்டு அவன் மிரட்டுற மாதிரி கேட்குறான். ஐயோ நான் எதுவுமே சொல்லன்னு ஜெனிட்ஸும் ஒதுங்கிக்கிறான். உன் ஃபேஸ் அழகாக தான் இருக்குது, ஆனால் அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இனிமேல் கூட ஃபைட் பண்ண மாட்டேன் நம்ம டான்ஜரோ சொல்கிறான். என்னோட பேர் இனோஸ்கே, இது நீ மறந்துடாதுன்னு சொல்லிட்டு அந்த பையனும் சொல்கிறான். இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு சொல்லி டான்ஜரோவும் கேட்குறான். எனக்கு அதெல்லாம் எழுத படிக்க தெரியாதான்னு சொல்லிட்டு அவனுமே அப்படி ஒரு செகண்ட் ஃப்ரீஸ் ஆகுறான். என்னாச்சுன்னு எல்லாருமே அங்கே இருக்கவங்க பார்க்குறாங்க. அவன் அப்படியே அங்கேயே மங்கி விழுந்துடுறான்.
இதை பார்த்து ஜெனிட்ஸ் ஐயோ என்னாச்சு அவன் செத்துறானான்னு சொல்லி கேட்குறான். இல்லை நான் ஃபோர்ஸாக அடிச்சதுனால அவன் தலையில் அடித்தேன், அதனால கொலாப்ஸ் ஆகி கீழே விழுந்திருக்கான்னு சொல்லி டான்ஜிரோவும் சொல்கிறான். இப்போ அங்கே இருக்க சின்ன பொண்ணு நான் அவங்க தலையை தொட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு டான்ஜிரோ தலையை தொட்டு பார்க்குறா. இப்போ ஜெனிட்ஸும் யோசிக்கிறான், டான்ஜிரோ தலை ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் போலயே, அவங்க அடித்த சத்தம் எனக்கு நல்லாவே கேட்டுது. ஏன்னா அந்த மாஸ்க் போட்டிருக்கனோட மாஸ்க்கும் கீழே விழுந்து அவன் தலையிலேருந்து அவ்வளோ ரத்தம் வருது. ஆனால் இங்கிட்டு பார்த்தா டான்ஜிரோக்கு எதுவுமே ஆகலன்னு சொல்லிட்டு ஜெனிட்ஸும் பார்க்குறான். இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுறாங்க, மயங்கிருந்த அந்த பையனை எந்திரிக்கிறான். எந்திரிச்சிட்டு என் கூட ஃபைட் பண்ண வாங்கடான்னு சொல்லிட்டு அவனு கேட்குறான். ஆனால் இங்கே நம்ம டான்ஜிரோ பார்த்தா அவன் அங்கே கல்லை வச்சு ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கான். என்னடா பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி வந்து அவனு கேட்குறான். இங்கே இறந்து போனவங்களுக்கு இருதஞ்சலி செலுத்துறேன், நீ வேணா வரியான்னு சொல்லி கேட்குறான். அம்மா இதெல்லாம் நான் ஏன் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த இனோஸ்கேங்கிறவன் கேட்குறான். ஆக்சுவலி அந்த இனோஸ்கே திமிருத்தனமாக முடியாதுன்னு சொன்னதை நம்ம டான்ஜிரோ தப்பாக புரிஞ்சுக்கிறான். இந்த இறந்து போனவங்களாம் பார்க்கறதுக்கு உனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறியா? பரவாயில்ல, நீ போயிட்டு ரெஸ்ட் எடு, நானும் இவங்க எல்லாத்தையுமே புதைச்சிட்றேன், இவங்களுக்கு இருதஞ்சலி நானே செலுத்திடுறேன்னு சொல்கிறான் டான்ஜிரோவும். இதை கேட்டு அவனுக்கு கடுப்பாயிட்டு எனக்குலாம் எந்த பிரச்சனையும் இல்லை, நான்லாம் விட்டா 100 இல்லை 200 பேருக்குள்ள புதைச்சி இருதஞ்சலி செலுத்துவேன்னு சொல்லி கத்துறான். இப்போ எல்லாருமே அங்கே இருதஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. பார்த்தா நம்ம இனோஸ்கே மட்டும் போய் மரத்தில் முட்டிட்டு டான்ஜிரோட ஸ்ட்ராங் ஆகும்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ நம்ம டான்ஜிரோட காக்கா வந்து பேசுவோம். இந்த பசங்களாம் ஆச்சரியமா பார்க்குறாங்க, ஏன்னா காக்கா பேசுதேன்னு. இப்போ இந்த மவுண்டைன் விட்டு கீழே இறங்குங்கன்னு சொல்லி அந்த காக்காவுமே சொல்லுவோம். இப்போ இங்கே இருக்க எல்லாருமே அந்த மவுண்டைன் விட்டு கீழே இறங்குறாங்க. இதை பார்த்தா இனோஸ்கேவும் என் கூட ஃபைட் பண்ணு டான்ஜிரோன்னு சொல்லிட்டு அவனும் டான்ஜிரோ பின்னாடியே போகிறான். தம்பி நீ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க, அந்த டீமன் கிட்ட இருந்து கூட நீ தான் காப்பாற்றின, என் கூடவே இருப்பான்னு சொல்லி அந்த பையன் காலை பிடிச்சி கெஞ்சிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்த டான்ஜிரோ அவன் கழுத்துல அவனை போட்டு அவனை மயங்கடிக்கிறான். இப்போ அந்த காக்கா வந்து அவன் கையை காமிக்க சொல்லி அவன் கையில் துப்புது. இதை பார்த்து அவனுமே ஷாக் ஆகுறான். இது எப்பயுமே உங்கள் கையில் பத்திரமா வச்சுக்கோ, இந்த டீமன்ஸ் எப்பயுமே உன் பக்கத்தில் வராதுங்குது காக்கா. இதே தான் டான்ஜிரோ சொல்கிறான். இப்போ அந்த பசங்களுமே கிளம்புறாங்க. அந்த காக்கா இப்போ என்னை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போகுது. இப்போ இவங்க 3 பேர் அந்த காக்காவை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காங்க. டேய் பையா, உன்னை இன்னொரு நாள் நான் கண்டிப்பாக தோக்கடிப்பேன்னு சொல்கிறான். என் பேர் டான்ஜிரோ கமாண்டோன்னு சொல்லி இவனை இன்ட்ரோடியூஸ் ஆகிக்கிறான். காஞ்சி மொக்கமா போ, உன்னை நான் தோக்கடிப்பேன்னு சொல்லிட்டு இருக்கான். அது டான்ஜிரோ அப்படின்னு சொல்லிட்டு டான்ஜிரோ கத்துறான். டேய் தூங்க விடுங்கன்னு சொல்லிட்டு ஜெனிட்ஸும் கத்துறான். இப்போ கடைசி அவங்க 3 பேரும் அந்த வீட்டுக்குமே வந்து சேர்றாங்க. இப்போ நீங்கள் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த காக்காவுமே கத்துது. இப்போ அந்த மேன்ஷனுக்குள்ள இருந்து ஒரு பாட்டி வந்து நீங்களா டீமன் ஸ்லேயர்ஸ் தானேன்னு கேட்குறாங்க. இதை பார்த்த இனோஸ்கே அந்த பாட்டியோட தலையை பிடிச்சி பஞ்சு முட்டாய் தலைன்னு விளையாண்டுட்டு இருக்கான். இப்போ இவங்க எல்லாருமே அப்படியே உள்ளே போகிறாங்க. இது எல்லாத்தையுமே பார்த்து ஜெனிட்ஸ் பயந்துக்கிட்டே இருக்கான், அந்த பாட்டி என்னடா இப்படி இருக்குன்னு. பார்த்து அந்த பாட்டி உங்களுக்கு குளிக்க ட்ரெஸ்ஸு துணி எல்லாமே வேகமாக எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. இது கண்டிப்பாக பாட்டியில் ஒரு பேயாக தான் இருக்கும்னு சொல்லி ஜெனிட்ஸும் கத்துறான். இப்போ அங்கே எல்லாருக்குமே சாப்பாடு ரெடி பண்ணி வைக்கிறாங்க. இனோஸ்கே அவன் சாப்பாடை வேகமாக சாப்பிட்றான். இதை பார்த்து டான்ஜிரோ அவ்வளோ பசிக்கு தான் என் சாப்பாடையும் சாப்பிடுன்னு சொல்லி கொடுக்குறான். இதை பார்த்து அவனுமே டென்ஷன் ஆகிட்டு எனக்கு ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவன் சாப்பாடை வேகமாக சாப்பிட ஆரம்பிக்கிறான். இப்போ சாப்பிட்டு முடிச்சோன்னே அந்த பாட்டி தூங்குறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணுறாங்க. இதை பார்த்து ஜெனிஸோ கத்துறான், இது கண்டிப்பாக பேயாக தான் இருக்கும்னு. இதை பார்த்து டான்ஜிரோ ஜெனிஸோ வேகமாக ஒன்று வைக்கிறான். இனோஸ்கே போயிட்டு நடுப்புற இருக்க பெட்டை பிடிக்கிறான். இதை பார்த்து டான்ஜிரோ எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எதை வேணுமோ எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறான். டென்ஷனான இவன் போட்டு ஜெனிஸோ அடிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ அங்கே டாக்டருமே வந்து செக் பண்ணி பார்க்குறாரு. இவங்க 3 பேருக்குமே எலும்பு உடஞ்சிருக்கு. இப்போ அங்கே 3 பேருமே ரெஸ்ட் எடுக்கிறாங்க. இனோஸ்கேவும் சொல்கிறான் எனக்கு மட்டும் தான் தலையும் உடஞ்சிருக்குன்னு. இதை கேட்டு டான்ஜிரோமே சாரி சொல்கிறான். ஆனால் ஜெனிட்ஸும் ஒன்றால் தான் எனக்கும் எலும்பு உடஞ்சுன்னு சொல்லிட்டு இனோஸ்கேவை பார்த்து சொல்கிறான். உங்ககிட்ட சாரிலாம் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு இனோஸ்கேவும் சொல்கிறான். இங்கே பாரு இனோஸ்கே, என்றைக்குமே ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சாப்பிட்டா தான் சாப்பாடும் டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லி ஜெனிட்ஸும் சொல்கிறான். உங்களுக்கு என்ன மண்டையில் அடிபட்டுச்சான்னு சொல்லி இனோஸ்கேவும் கேட்குறான். அப்போ டக்குன்னு அந்த பாட்டி வந்து நிற்கிறாங்க. இது பேயாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஜெனிட்ஸும் கத்துறான். ஒரு டீமன்ஸ்ல இந்த ஃபேமிலியை காப்பாற்றினால தான் இங்கே வர எல்லா டீமன்ஸ்லேயும் சேர்ந்து ஃபேமிலி நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க. ஆமாம் இனோஸ்கே, நீ எப்படி டீமன் ஸ்லேயர் ஆனன்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு டீமன் ஸ்லேயர் நான் இருக்க ஏரியாவுக்கு வந்தான், அவன்கிட்ட சண்டை போட்டு அவனோட ஸ்வாடை நான் பிடுங்கிக்கிட்டேன். அவன் எங்கே போகிறான்னு கேட்டேன், இந்த மாதிரி ஃபைனல் செலக்ஷன் நான், அதனால அவனுக்கு பதிலாக அந்த இடத்துக்கு நான் போனேன். அதுலேயும் சிம்பிளாக ஜெயிச்சிட்டேன். என்னோட லைஃப் ஃபுல்லாக நான் என்னோட ஸ்ட்ராங்காக இருக்கவங்க கூட சண்டை போடணும், அதுதான் என்னோட ஆசைன்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே தூங்க ஆரம்பிக்கிறான். நம்ம ஜெனிட்ஸும் வந்துடுச்சு. டான்ஜிரோ உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன், நீ ஏன் ஒரு டீமன் கூட சுற்றுறன்னு சொல்லி கேட்குறான். ஒரு டீமன் அங்கே இருக்குன்னு தெரிஞ்சதான் நீ அந்த பாக்ஸை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்க, நீ ரொம்ப நல்லவே ஜெனிட்ஸ்னு சொல்லி டான்ஜிரோ பாராட்டுறான். டான்ஜிரோ என்னை பாராட்டுறானா, ஐயோ பாராட்டலாம் வேணான்னு சொல்லி ஜெனிட்ஸும் உருண்டுகிட்டு இருக்கான். உன்னோட சென்ட் என்னால் ஸ்மெல் பண்ண முடியுது, நீ ரொம்ப தைரியமான பையன், நல்ல பையன் சொல்கிறான் டான்ஜிரோவும். நல்ல பையன் வேணா சொல்லு, ஆனால் தைரியமானவன் மட்டும் சொல்லாதான்னு சொல்லிட்டு ஜெனிட்ஸு சொல்லிட்டு இருக்கான். அப்படியே பேசிட்டு இருக்கும்போது டான்ஜிரோ கிட்ட வந்துக்கிறான். ஒருவேளை அந்த டீமன் நைட் எழுந்திரிச்சு நீ சாப்பிட்டுச்சுட்டான்னு சொல்லி. இந்த பக்கம் இனோஸ்கேவும் அம்மா எதுக்காக இந்த பையன் கூட நம்ம சண்டை போட்டோம், மறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் தூங்கிட்டு இருக்கான். இப்போ அந்த பாக்ஸ் அப்படியே பொறுமையாக திறக்குது. அச்சோ டான்ஜிரோ இந்த பாக்ஸை கூட மூடலையாடான்னு சொல்லிட்டு அவன் இனோஸ்கே கிட்ட என்னை காப்பாற்றுன்னு சொல்லி போகிறான். இனோஸ்கே அவன் அந்த பாக்ஸு கிட்டே எத்தி வச்சிடுறான். அச்சோ பேய் அப்படின்னு சொல்லி இவனும் பயந்து ஓடுறான். நம்ம நெசுகோவை பார்த்த உடனே அவன் அப்படியே அமைதியாகிறான். நம்ம நெசுக்கும் அப்படியே பொறுமையாக வெளியில் வந்து அவளோட நார்மல் சைஸ்க்கு மாறுடா. அவன் ரொம்பவே அழகாக தெரியுறா. இவ்வளோ அழகான பொண்ணை கூட வச்சுக்கிட்டு நீ டே அண்ட் மார்னிங் சுற்றிக்கிட்டு இருக்க, ஆனால் எனக்கு நடக்க வேண்டிய கல்யாணத்தை மட்டும் கெடுத்து விட்டுட்ட. நல்ல மாதிரி பேசி என்னோட கல்யாணத்தை கெடுத்து விட்டுட்ட. ஆனால் நீ மட்டும் பொண்ணுங்களை கூட வச்சுட்டு சுற்றிக்கிட்டு இருக்க. நான் அந்த டீமன் ஸ்லேயர் கோர்ஸில் சேர்ந்ததே எதுக்காக, பொண்ணுங்க பின்னாடி சுற்றணுங்கிறதுக்காக தான். நீ பண்ண தப்புக்கு உன்னை நான் சும்மா விட மாட்டேன், கொல்ல போறேன்னு சொல்லிட்டு அவனும் கத்தி எடுக்கிறான். இப்போ அப்படியே அடுத்த நாள் காலையிலுமே ஆகுது. நெஸ்கோ காட்டுறாங்க, அந்த பாக்ஸ்ல இருந்து வெளியில வரா. ஜெனிட்ஸும் பக்கத்துல இருந்து நெசு. இதோட இந்த எபிசோடு முடியுது. இந்த 2 எபிசோடு எப்படி இருந்துச்சு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. என்னோட வாய்ஸ்ல இல்லை இந்த எபிசோட் எக்ஸ்பிளனேஷன்ல எதாவது மாற்றணும் அதையும் சொல்லுங்க. இந்த வீடியோ நல்லா ஒரு லைக் பண்ணுங்க. உங்களோட அனிமி பார்க்குற மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம்.